ஹாய்டா, அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜிக்கு கான்செப்ட். ஓகேவா? இந்த நேம் வந்துட்டு ப்ளே பாய் ப்ரொஃபஸர் வாண்டி அட்டென்ஷன். ஓகே, ஃபுல் ஆஃப் இமேஜினேஷன் தான். அப்போ ஸ்டோரிக்குள்ளே போகிறேன்டா. ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனில் இங்கே ஒரு வெட்டிங் ஸ்டேஜ் காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பர்சன் க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஆப்போசிட்டில் ஒரு பர்சன் கேட்குறாங்க, அவங்க க்யூட்டாக ஸ்மைல் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ ஒரு பர்சன் கேட்குறாங்க, ஜிம்மின்னு அப்போ சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க, சொல்லுங்க நம்பிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஏண்டா உன் அண்ணன் ஒரு சேவஜுக்கு எங்கேயும் தெரியும், அவனுக்கு ஸ்மைலில் பண்ண தெரியுமா, ப்ளஷ்ல ஆவானா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்மி பார்க்குறேன், என்ன ஹேங் டீஸ் பண்ணுறீங்க எங்கள் அண்ணனை? ஜிம் கேட்குறாங்க, இல்லை நான் டீஸ்லாம் பண்ணல, உண்மையாக கேட்குறேன்டா. எனக்கு நான் சுகா கூட எவ்வளோ வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்திருக்கேன். ஆனால் ஒரு டைம் கூட கொஞ்சம் நல்லா ப்ளஷ் ஆகியோ ஷையாக ஸ்மைல் பண்ண பார்த்ததில்லடா, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், அதான் கேட்டேன் அப்படி சொல்லி நம்பிச்சு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க, ஷையாக வர, அதாவது ஒயின் கிட்ட மட்டும் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் ஒயின் கிட்ட மட்டும் ஷையாக வர அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம் சொல்கிறாங்க. நம்ஜின் பார்க்குறாங்க, சூப்பர் அப்படி சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ஜின் எனக்கு சுகாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டா. ஓகேவா? கொரியாவில் வந்திருக்காரு, இது கரண்ட்லி லண்டன். நம்ம ஜிம்மில் வந்துட்டு நம்ம சுகாவோட தம்பிடா. ஓகேவா? இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க, சுகர் கிட்ட ஸ்மைல் பண்ணிட்டுருக்காரு. ரொம்ப ப்ளஷ்ஷாக ஃபேஸ்ஃபுல் ப்ளஷ்ஷஸாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க, அழகாக இருக்கா நான் என்ன சொல்கிறாங்க. ஆமாம் ரொம்ப அழகாக இருக்கா அப்படி சொல்லிட்டு நம்ஜின் சொல்கிறாங்க. ஆமாம் நான் உங்களோட கேட்கணும். சொல்லுங்க ஹேங் சொல்கிறாங்க. நீ இப்போ படிச்சுக்கிட்டு கம்பெனி மேனேஜ் பண்ண சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. சொல்லி எப்படி கம்பெனி மேனேஜ் பண்ண அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, அப்பாவுக்கும் அண்ணாவுக்கும் சடன் ஆக்சிடென்ட் ஆகும் நினச்சி கூட பார்க்கல ஹேங் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, அப்பாவுக்கும் அண்ணாவுக்கும் சடன் ஆக்சிடென்ட் ஆகும் நினச்சி கூட பார்க்கல. சுகாவுக்கு ஷோல்டர் சர்ஜரி பண்ணிட்டாங்க. செகண்ட் நெக்கிட்ட நல்லாவே அடிபட்டுடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு சிஸ்டம் ஒர்க் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. டிப்ரெஷன் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வேறு பெட் ரெஸ்ட்லேயே இருக்க சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. எனக்கு பேக் போன் நல்லா கிராக் ஆகிட்டு. ஸோ வந்து பெட் ரெஸ்ட் இருக்க வேண்டியதாக போயிடுச்சு. அந்த டைமில் கம்பெனி யார் டேக் ஓவர் பண்ணி தெரியல. அப்போ நான் 12th முடிச்சிருந்தேன், கரெக்டாக காலேஜ் ஜாயின் பண்ண நினச்சிருந்தேன். கொரியாவில் தான் படிக்கணும்னு நினச்சேன் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் கொரியாவில் தான் படிக்கணும்னு நினச்சேன். ஆனால் அப்பாவுக்கும் அண்ணாவுக்கும் ஆக்சிடென்ட் நல்லா இது பண்ண முடியல. சரி நம்ம இங்கே தானே இருந்தால் நம்ம தான் பார்க்கணும் நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் அப்பாவோட அப்புறம் சுகா அப்படி மேனேஜர் 2 பேரும் நம்ம கைட் பண்ணாங்க. ஸோ நான் வந்து கம்பெனியும் பார்த்துக்கிட்டு காலேஜும் நான் படிச்சுட்டு இருந்தேன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிச்சு பார்க்க ப்ரௌடாக இருக்குது எனக்கு நினச்சி சொல்கிறாங்க. ஏன் ஹேங் தெரியல, எனக்கு ப்ரௌடாக இருக்குது, எனக்கு சின்ன பையன் தானே, அந்த டைம் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும், பெருசாக மிச்சிட்டு கூட இருக்காது. ஆனால் நீ கம்பெனி ஹேண்டில் பண்ணிட்டியாவும் பண்ணிவிட்டு எனக்கு என்ன சுகா அப்புறம் அப்பாவோட ஹார்ட் ஒர்க் இல்லை, அதெல்லாம் நான் கண்டிப்பாக மேனேஜ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா நம்பிச்சு பார்க்குறாங்க. அப்படியே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்பிச்சு ஜிம்ல ஹெட்டில் கை வச்சு ரப் பண்ணி விடுறாங்க க்யூட்டா. இப்போ அங்கே மேரேஜ் ஸ்டார்ட் ஆகுது. சுகா அண்ட் ஒயனோட வெட்டிங் கிராண்டாக முடியுது. இப்போ நம்ம ஜிம் நம்பிச்சு பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குற நம்பிச்சு நீங்கள் வாங்க போய் விக்கெட் எடுக்கலாம்னு சொல்கிறாங்க. இல்லைடா சொல்கிறாங்க. வாங்க சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் சின்ன என் கூட்டிகிட்டு வந்துருக்காண்டா சொல்கிறாங்க. எங்கே அவன் பிஸியாக இருக்காண்டா சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் ரொம்ப பிஸியாக இருக்கான், அதான் கூட்டிகிட்டு வரல, நீ வா சொல்கிறாங்க. இப்போ நம்பிச்சு ஜிம் மேலே போகிறாங்க. மேலே போயிட்டு நம்ம நம்பிச்சு வந்து சுகாக்கு விஷ் பண்ணுறாங்க. சுகாக்கு எனக்கு ஒரு 2 பேரும் ஹாப்பி ஆகிட்டாங்க. இப்போ ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஃபோட்டோ எடுத்து இப்போ எல்லா கெஸ்ட்டுமே கிஃப்டாக கொடுத்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இப்போ நம்பிச்சு சுகா பார்க்குறாங்க. ஒயன்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சுகா சொல்கிறாங்க. நான் போயிட்டு நம்பிச்சுட்டு பேசிட்டு வரேன், நான் என் ஃப்ரெண்டுக்கு 2 டேஸ்க்கு அப்புறம் வந்திருக்கான், நான் போயிட்டு பேசிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ண முடியுமா சொல்லுங்கள். நான் வெயிட் பண்ண சுகா நீங்கள் போங்க சொல்கிறாங்க. அப்புறம் ஒயன் நாங்கள் வெயிட் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் சுகா கீழே வராங்க. இந்த பக்கம் ஜிம்மி நம்பிச்சுட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சுகா வராங்க. நம்பிச்சுலாம் சொல்கிறாங்க. நம்பிச்சுட்டு பார்க்குறாங்க. சுகா ஹக் படிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கா, ஃபேமிலி மேரேஜ் பண்ணிக்கிட்டே சொல்கிறாங்க. ஆமாட்டா சொல்கிறாங்க. உன்னோட ஹெல்த் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடுச்சா சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிட்டு இப்போ நம்ம 2 months கம்ப்ளீட் டேக் ஓவர் பண்ணிட்டேன் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிச்சு ப்ரௌடாக இருக்குது. ஓகே பரவாயில்ல, உனக்கு வேறு நல்ல ஒரு தம்பி இருந்தால் அதனால அழகாக பார்த்துக்கிட்டாங்க. கம்பெனி சரி உடனே அழகாக பார்த்துக்கிட்டான் அப்படி சொல்கிறாங்க. ஏன்டா உன் தம்பி மட்டும் என்ன குறைச்சில்ல நான் சுகா கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. உன் தம்பி மட்டும் என்ன குறைச்சில்லையா ஜங்குக்கு இருந்தா எப்படி சொல்கிறதுனால மல்டி 10% ஆச்சே சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிச்சு பார்க்குறேன். ஆமாம் மல்டி 10% தான் அப்படி சொல்லிட்டு நம்பிச்சு ஒரு மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்க ஏன்டா என்னாச்சு கேட்குறாங்க. அதெல்லாம் உங்களோட சரி அதை விட எப்படி இருக்கா நல்லா இருக்கான்னு சொல்கிறாங்க. மேரேஜும் ஆகிட்டு இதுக்கப்புறம் லைஃப் எல்லாம் பார்த்து கொடுக்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக லைஃப் என்ஜாய் பண்ணி எனக்கு ஒர்க்கை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாத, ஒய்ஃபை ஹாப்பி வச்சுக்கோ சரியா அப்படி சொல்லிட்டு நம்ம நம்பிச்சு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அப்படி சொல்லிட்டு சுகா நம்பிச்சு 2 பேரும் பேசிக்கிறாங்க. அப்புறம் சுகா பார்க்குறாங்க. நான் மட்டும் பேசணும்னு நினச்சேன் நம்பிச்சு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்லி எனக்கு சின்ன ஒரு ஃபேவர் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க ஃபேவர் இப்போ சொல்ல ஜஸ்ட் எனக்கு ஆர்டர் போடு அப்படி சொல்லிட்டு நம்பிச்சுன்னு சொல்கிறாங்க. சுகா தான் என் தம்பி கொலையாக வர போகிறான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்பிச்சு திரும்பி ஜிம்னு பார்க்குறாங்க. அதுவும் பார்த்து கிட்ட அமைய இருந்துச்சுக்காரு. என்னடா சொல்கிறாரு கேட்குறாங்க. ஆமாண்டா ஆக்சுவலாக ஜிம்மிக்கு வந்து கொரியாவில் படிக்கணும் ஆசை சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் 3 years before என்கிட்ட கேட்டேன்டா நான் வந்து கொரியா போன சுகா அப்படி சொல்லிட்டு நானும் அப்பா கிட்ட பேசி அவனை அனுப்பி வைக்கணும்னு நினச்சேன். அந்த டைமில் தான் எனக்கும் அப்பாவுக்கும் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பக்கம் நான் வந்துட்டு எனக்கு ட்ரீட்மெண்ட். அதுக்கப்புறம் அப்பா படுத்து படிக்கவே ஆகிட்டார். பெட் ரெஸ்ட்லேயே கொண்டு சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. அம்மா ஒரு பக்கம் என்னையும் அப்பா நினச்சி ஒரி பண்ணாங்க. எங்கள் 3 பேரையும் பார்த்துக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி ஜிம்முக்கு வந்துருச்சு. கம்பெனியும் பார்த்துக்கணும், எங்களையும் பார்த்துக்கணும், அம்மாவும் கம்ஃபர்ட் பண்ணணும் இப்படி சொல்லிட்டு அந்த சின்ன வயசில் எனக்கு அவனுக்கு பொறுப்புகள் அதிகமாகிட்டு அவனா எதுக்கு யோசிக்கவே இல்லை. கம்பெனியை நானும் அப்பாவும் விட்டு போனதை விட டபுள் மடங்கு எப்படின்னாக்கா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. டபுள் மடங்கு வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க கம்பெனியை. அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கான். ஸ்டார்டிங் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கான். ஆனால்
அதுக்கப்புறம் போக எல்லாமே பிக்கப் பண்ணிக்கிட்டான். சின்ன வயசுல ரொம்ப இப்படி மெச்சூரிட்டியாக நடந்துக்கிட்டான். எங்கள் 3 பேரையும் அழகாக பார்த்துக்கிட்டாங்க கம்பெனி, 3 பேரையும் அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டான். எனக்கு என்ன ஒரு டீட்டெயில்ஸ் இருக்குது, என் தம்பி வந்து கொரியா படிக்கணும்னு ஆசைப்பட்டான். எனக்கு ஃபுல்ஃபில் பண்ண முடியாது போயிடுச்சு. அட்லீஸ்ட் இப்போ வந்து ஹேர் ஸ்டைல்ஸ் பண்ணணும் ஆசைப்பட்றான். இப்போ வந்து நான் கொரியாவுக்கு அவனை அனுப்ப போகிறேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்பிச்சு பார்க்குறேன், வா சூப்பர் டா சொல்கிறாங்க. எனக்கு ஒரு சின்ன ஃபேவர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் சொல்லி என்ன ஃபேவர் பண்ணணும் அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க, எனக்கு கொரியாவில் ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணணும் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம், எனக்கு நாங்கள் வந்து இங்கே ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி இங்கே வந்து நாங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எனக்கு எங்கள் லைஃபே இங்கே தான் இருக்குது. அப்பா வந்து ஜாப்க்காக தான் வந்தாங்க. அப்புறம் அவங்க டெவலப் ஆகி தான் எங்களுக்கு பிஸ்னஸ்லாம் நாங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் எங்களுக்கு கொரியாவில் நம்ம ரிலேட்டிவ் சொல்கிறாங்க, ஆமாம் அங்கே ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணுவோம். அங்கே எவ்வளோ பேர் ஜாப்லெஸ்ஸாக இருக்காங்க, அவங்களுக்கு ஜாப் ஓப்பன் ஒரு ஆசை சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க, சுகாவோட மனசு பார்க்குறோம் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. எனக்கு நினச்சி ப்ரௌடாக இருக்கிற என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறது சொல்கிறாங்க. அதான் நம்பிச்சிடறேன், எனக்கு அங்கே ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணணும். அது வந்து ஜிம் வந்து அங்கே சிஓவாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவனுக்கு ஆல்ரெடி வந்து பிஸ்னஸ் கற்றுக்கிட்டான். அவனுக்கு வந்து படிக்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை, இருந்தாலும் ப்ராப்பராக டிகிரி படிக்கணுன்றது தான் என்னோட விஷயம். அவன் வந்து பேச்சுலர் டிகிரி முடிச்சிட்டான். இப்போ மாஸ்டர் டிகிரி பண்ணணும். அப்படியே கம்பெனி அவங்க ஓப்பன் பண்ணுவான். 2 அவன் பார்த்து பையனா அவனால முடியும் அது. ஸோ நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியா ஜிம்முக்கு அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்பிட்டு பார்க்குறாங்க, இதை நீ சொல்லுமா நான் பண்ண மாட்டேனா அப்படி கேட்குறாங்க. சார் ஓகே தேங்க்யூ அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்பிட்டு பார்க்குறாங்க, ஸோ சாரி கொரியா வரக்கூடாதுன்னு சொல்லலை சொல்கிறாங்க. எனக்கு தப்பாக எடுத்துக்காதீங்க நான் சொல்கிறாங்க. நீ என்ன நினச்சிருப்ப தெரியுமா, நீயும் உன்னை பார்த்துக்க நினச்சி அப்படி தானே சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க, அப்படி நினச்சா சொல்கிறாங்க. நான் சுகர் பார்க்குறேன் அப்படி தான் நினச்சான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகர் நம்பிட்டு பார்க்குறாங்க. சரி ஓகே எனக்கு கண்டிஷன் இருக்குது சொல்கிறாங்க. என்ன கண்டிஷன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம் சுகம் கேட்குறாங்க. நீ கொரியா வந்து என் கூட ஸ்டே பண்ணணும்னு சொல்கிறாங்க. உங்கள் கூட வா சொல்கிறாங்க. ஆமாம் ஏன் உங்க கூட ஸ்டே பண்ண முடியும், எனக்கு நீங்கள் மேரேஜ் ஆன ஒரு பர்சன் உங்க கூட சின்னன்னு சொல்கிறாங்க. பாரு ஜிமின், நான் என்னோட அப்பா அம்மா தெரியுமே சொல்கிறாங்க. அது எப்பவும் பிஸியாக இருப்பாங்க சரி, அவங்க எப்போ எனக்கு கண்டிப்பாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு பக்கம் பிஸ்னஸ் டேக்கின்னு ஒரு பக்கம் அவங்க லைஃப் என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கண்டுக்க மாட்டாங்க. நான் அப்புறம் என்னோட சின்ன அப்புறம் என் தம்பி இப்படி 3 பேர் தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். நீ அங்கே வந்தனா நீ ஸ்டே பண்ணலாம் சொல்கிறாங்க. எனக்கு ஏங்க சொல்கிறாங்க, நீ அங்கே வந்து நீ என் கூட ஸ்டே பண்ணிக்கலாம். நான் ஏன் கேட்குறேன்னா சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகர் பார்க்குறாங்க, ஒரு வேளை காம்பன்சேஷனாக சொல்கிறாங்க. இல்லை நீ வந்து ஸ்டே பண்ணி அதுக்காக ரீஃபண்ட் பண்ணுறியா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம சுகர் பார்க்குறேன் நான் அப்படி பண்ணவே இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, ஆக்சுவலாக நம்பிச்சுன்னு தான் படிச்சிருப்பாரு. ஓகே 4 years தான் படிச்சிருப்பாரு. அப்போ நம்ம சுகா கிட்ட ஸ்டே பண்ணிப்பாரு, சுகா ஜிம் கிட்ட ஸ்டே பண்ணியிருப்பாரு. எனக்கு சுகாக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் நீ ஹாஸ்டலில் வந்து ஃபுட்டு சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்பி ஒரு டைம் கேஷுவலாக சொல்லியிருப்பாங்க. அப்போ நம்ம சுகா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இங்கே ஸ்டே பண்ணு படிச்சு முடிவு இங்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்டே பண்ணி வச்சிருப்பாங்க. நம்பி 4 years ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஜிம் கிட்ட ஸ்டே பண்ணியிருப்பாங்க. அங்கேயே ஸ்டே பண்ணியிருப்பாரு. அவங்க அப்பா அம்மா ரொம்ப பார்த்துருப்பாங்க. இப்போ நம்ம ஷுவா கேட்குறாங்க, அதுக்காக சொல்கிறியா கேட்குறாங்க. அப்படி சொல்லவே இல்லை. ஜிம் உனக்கு கூட தம்பி எனக்கு தம்பி இல்லையா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, ஜிம் உனக்கு கூட தம்பி எனக்கு தான் தம்பி சரியா சொல்கிறாங்க. சரி ஓகே இப்போ எதுக்காக நீ வந்து உங்களுக்கு ஸ்டே பண்ண சொல்கிறேன். எனக்கு ஜிம்முக்கு நாங்கள் வீடு வாங்க நினச்சிட்டு இருக்கேன் சொல்கிறாங்க. நீ அதெல்லாம் வீடு வாங்க தேவையில்ல சரியா. எனக்கு ஜிம் வந்து ஸ்ட்ரெஸ் பஸ்டர் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஜிம் எனக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ஓகேவா, என் கூட வந்து நான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படி சொல்கிறேன். எனக்கு நிறைய டிப்ரெஷன் இருக்குல்ல சொல்கிறாங்க. டிப்ரெஷன் இருக்கா என்னடா சொல்கிறேன், உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு டிப்ரெஷன் சொல்கிறாங்க. மேரேஜ் பெரிய டிப்ரெஷன் தான் அப்படி சொல்லிட்டு நம்ம நம்பி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க என்ன செய்யாங்க என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அது உனக்கு பெரிய கதை ஜிம், எப்படி சொல்கிறது எனக்கு எப்படி சொல்கிறது, எனக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, நீ என் கூட தான் ஹாப்பியாக இருக்கும், எனக்காக என் கூட ஸ்டே பண்ண முடியுமா அப்படி சொல்லிட்டு நம்பின்னு கேட்குறாங்க. இப்போ சுகாக்கு ஒரு மாதிரி இருக்கு இல்லைடா நீ சொல்கிறாங்க. சுகா என்ன ஏன் ஜிம் என் கூட ஸ்டே பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. அப்படி இல்லை, அவன் பிஸ்னஸ் பார்க்கணுண்டா, அவன் படிக்கிறான், அவனுக்கு ப்ரைவசிங்க பாரு, அவனுக்கு அவனோட ப்ரைவசியில் எந்த ஒரு குறையும் அவனுக்கு வராது சரியா, அவனை எந்த ஒரு குறையும் அவன் பார்த்துக்கிறேன்டா சொல்கிறாங்க. உனக்கு ஏன் நம்பிக்கை இல்லையா சொல்கிறாங்க. அதுக்கு மாதிரி ஜிம்மி உன் தம்பி பேரை நான் பார்க்குறேன், ஜிம்மி என் ஃப்ரெண்டுக்காக நான் பார்க்கலையா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் நம்பின்னு பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க, சார் நீ நான் ஃப்ரெண்டு இல்லையா, அங்கே இருக்கும் மட்டும் ஃப்ரெண்டாக தானே இருந்தோம் அப்படி சொல்கிறாங்க. என் கூட ஃபஸ்ட் டைம் சைக்கிளிங் பண்ணது நீ தானே அப்படி சொல்லிட்டு நம்பின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அவங்க ஞாபகம் இருக்குது, அதே அப்புறம் மறப்பேன். நம்ம அப்புறம் சைக்கிளிங் பண்ணது, நம்ம ஜாலியாக ஒன்று சிரிக்கிறது, நான் ஃப்ரெண்டோட தம்பியை நான் வந்து உன்னை ஃப்ரெண்டோட தம்பியாக பார்த்ததில்லை, என்னோட தம்பியை என் ஃப்ரெண்டாக தான் பார்த்துருக்கேன், லிட்டில் ஃப்ரெண்டாக பார்த்துருக்கேன், அப்படி தான் இருந்திருக்கும். ஸோ என் கூட வரணும்னு ஆசைப்பட்றேன் அப்படி சொல்லிட்டு நம்பின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க. இல்லடா சொல்கிறாங்க, பாரு எனக்கு அது மட்டும் இல்லை அப்புறம் சொல்கிறாங்க, ஜிம்மி கூட கொலாபரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. கொலாபரேஷன் ஆமாம், எனக்கு ஜிம்மி கூட கொலாபரேஷன் பண்ணி எனக்கு ஆசைப்பட்றேன், ஜிம்மி கம்பெனி ஓப்பன் பண்ணதுக்கு நான் ஒன்றும் சரி ஒன்றா கூட ஒர்க் பண்ணுவோம், எனக்கு தனியாக ஒர்க் பண்ணிச்சு ரொம்ப டயர்டாக இருக்குது, எனக்கு ஒன்றா கொலாபரேஷன் பண்ணவா அப்படி சொல்லிட்டு நம்பின்னு கேட்குறாங்க. இப்போ சுகா பார்க்குறேன் இவ்வளோ தூரம் நம்பின்னு பேசுகிறப்ப ஒரு நோ சொல்ல முடியல. ஜிம்மி என்ன சொல்கிறேன் அப்படி சுகா கேட்குறாங்க. சுகா நீ சொல்கிறது தான் ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ சுகா பார்க்குறேன். ஓகே நம்பிச்சு இவ்வளோ தூரம் ரெக்வஸ்ட் பண்ணி கூப்பிட்றேன், அது மட்டும் எனக்கு நம்பிச்சு நம்பிக்கை இருக்குது சரி நல்லா பார்த்துப்பா, நீ தனியாக கூட ரொம்ப ஒரி பண்ணுவேன் ஓகேவா, அம்மா ஒரி பண்ணுவாங்க அப்பா ஒரி பண்ணுவாங்க. இப்போ நீ அங்கே இருந்து கேட்குறாங்க, நீ நம்பிச்சு போடுறதுக்கு ஒரி பண்ண மாட்டேன், கண்டிப்பாக நம்பிச்சு நல்லா பார்த்துப்பேன், அங்கே ஸ்டே பண்ணுறியா சொல்கிறாங்க. ஆனால் உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ஓகேவா இருக்குமா ஹேங்க சொல்கிறாங்க. எனக்கு யாரோட கேட்குறேன், எங்கே பாரு என்னோட ஒய்ஃப் ஜெண்டிருக்கானே, நான் வந்து அழகாக பார்த்துப்பேன் ஓகேவா, சும்மா எங்கிட்ட மட்டும் கற்றுவோம், மற்றபடி வீட்டுக்கு வரவங்களும் அவ்வளோ அழகாக பார்த்துப்பான் ஓகேவா. அதுக்கப்புறம் என் தம்பி அவங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டான் ஓகேவா. நான் இருக்கும்போது யார் என்ன பண்ணுவா சொல்கிறாங்க. நீ என்னோட கெஸ்ட் ஓகே என்னோட ஃப்ரெண்டு ஓகே நான் ஒன்று கூட்டிகிட்டு போகிறேன், நான் அவங்க கூட்டிகிட்டு போகிறனால யாரோட சொல்ல முடியாது ஓகேவா. உங்களுக்கு எந்த ஒரு சின்ன கூட அன்கம்ஃபர்டபுள் யாரும் ஃபீல் பண்ணிக்க மாட்டாங்க சரியா சொல்கிறாங்க. அது உனக்கு யாரும் அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் பண்ணிக்க மாட்டாங்க ஓகேவா, நீங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக எங்கள் வீட்டில் இருப்பேன், ரொம்ப ஹாப்பியாக நான் அப்படி உங்கள் வீட்டு தான் அதே மாதிரி அப்படி சொல்லிட்டு நம்பின்னு சொல்கிறாங்க.
ஜிம் பார்க்குறாங்க அதை சொல்கிறாங்க பாரு ஓகேவா நீ அங்கே வா உனக்கு எல்லாருக்கும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிச்சு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்கணும் சரி ஓகே நம்பிச்சு அனுப்புனாக்கா அவரும் கொஞ்சம் சேஃபாக ஃபீல் பண்ணுவார். ஓகே ஜிம் எனக்கு நம்பிச்சு கொடுத்து கூட சேஃபாக இருக்கும் தோணுன்னு சொல்கிறாங்க. நீ தனியாக போவேன் சரியா சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு சுகா ஆமாம் அவனுக்கு அங்கே எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தருவான் சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க சரி ஓகே ஏன் உங்களுக்கு எது நான் டிஸ்டர்ப் அப்படிலாம் எதுவும் ஓகே எனக்கு பாடி லெவல் டிஸ்டர்பாக இருக்க மாட்டேன் ஓகேவா நீ வந்துட்டு உன் ஒர்க்கை பார்க்க போகிற ஓகே படிக்க போகிறேன் நீ அப்புறம் மட்டும் போய் சேர்க்க ஒர்க் பண்ணலாம் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க சரி ஓகே ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம அன்றைக்கி நைட்டு தாண்டா நம்ம ஜிமின் அதுக்கப்புறம் சுகா நம்ஜுன்னு சொல்லி பேரண்ட்ஸாக பேசிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கு நம்ஜுனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருப்பா சொல்கிறாங்க. எதுக்கு ஆண்டி சொல்கிறாங்க இல்லைப்பா ஜிம் உங்களை ஸ்டே பண்ண நினைக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ உனக்கு எது கஷ்டம் இல்லை உனக்கு உங்கள் தம்பிக்கு ஒய்ஃப்லேருந்து கஷ்டம் இல்லை. ஐயோ அது எந்த கஷ்டமும் இல்லை ஆண்டி ஒய்ஃப் ரொம்ப நல்லா சரியா அதுக்கப்புறம் என் தம்பியாக இந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது ஓகே நான் பார்த்துக்கிறேன் ஆண்டி அப்படி நம்பின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஓகேப்பா நம்ம நம்பி தான் அனுப்புகிறேன் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு பக்கம் ஜிம் லக்கேஜில் பேக் பண்ணிடுறாங்க. அப்புறம் அவங்க ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிருக்காங்க டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. இப்போ சுகா பார்க்குறாங்க பாரு அவங்க கம்பெனி ஓப்பன் பண்ணிட்டு கூட போயிடா சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன் ஓகே அதுக்கப்புறம் ஜிம் ஏன் போட்டு போ சரியா சொல்கிறாங்க. சரி ஓகே ஜிம் பார்க்குறாங்க. சுகா சொல்கிறாங்க சுகா பேருந்து சொல்கிறாங்க பாரு பையனாக்காவை நான் ஹாப்பி பார்த்துக்கிறேன் ஓகேவா அவங்களோட பையனாக்காவை நான் ஹாப்பி பார்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் நீ அவங்க சேஃபாக ஃபீல் பண்ணுவோம் சரியா சொல்லி ஜிம் பார்க்குறாங்க. ஓகே சொல்லிட்டு அவங்க அப்பா மட்டும் ஹக் பண்ணிட்டு பாய் சொல்லிட்டு ஜிம் கிளம்புறாங்க. இப்போ சுகா கூட வர வந்துட்டு ஏர்போர்ட் வரைக்கும் வந்து ஏர்போர்ட்டில் வந்துட்டு பாய் சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ ஜிம் நம்ம 2 பேருமே ஃப்ளைட்டில் உட்காடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க எனக்கு ஒரே ஒரு ட்ரீம் ஹேங் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க வந்துருக்க வேண்டியது இடையில சொல்கிறாங்க. எங்கள் அப்பா தான் விடவே மாட்டாரு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிட்டு பார்க்குறாங்க சரி ஓகே ஃபைனலாக இப்போ ஓகே சொல்கிறாரு ஓகே சொல்கிறாரு ஜிம் சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம ஜிம் பேர் வந்துட்டு இருக்காங்க ஃப்ளைட்டில் ஃபைனலாக இப்போ அவங்க அப்படின்னாக்கா ஒரு நெக்ஸ்ட் டே மார்னிங் அவங்க வந்து கொரியா லேண்ட் ஆகுறாங்க. இப்போ ஜிம் நம்பிட்டு பார்க்குறாங்க ஜிம் சொல்லி பேர் இறங்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க வாவ் சொல்கிறாங்க. இது நம்பிட்டு பார்க்க என்னாச்சு கேட்குறாங்க. இல்லை அங்கே ரொம்ப அழகாக இருக்குது சொல்கிறாங்க. அப்படியா என்னதான் இது இதெல்லாம் நம்மளோட நேட்டிவ் சொல்கிறாங்க. ஆமாம் இதோட பர்த் கண்ட்ரி ரொம்ப அழகாக இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க ஆமாம் வா சொல்கிறேன். இப்போ 2 பேரும் காரில் உட்காடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க போலாமா சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் எப்போ கார் விட்ட கற்றுக்கிட்டீங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்க என்னடா டீஸ் பண்ணுறியா சொல்கிறாங்க. இல்லை எப்போ கார் டிரைவ் பண்ண கற்றுக்கிட்டீங்க சொல்கிறாங்க. கொஞ்சம் பிஃபோர் தான் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் லைசன்ஸ் கூட வாங்கிட்டா சொல்கிறாங்க. சூப்பர் ஹேங் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ 2 பேருமே போயிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஜிம் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பில்டிங்ஸ் எல்லாம் இப்போ நிறைய க்ரோ ஆயிருக்கு நல்லா கொரியா வந்துட்டு. இப்போ அதை பற்றி நம்ம நம்ம ஜிம் பேசிட்டு வந்துருக்காங்க இப்படி இருக்குது அப்படி இருக்குது சொல்லிட்டு. ஜிம் பார்க்குறாங்க ஏன் இப்போ வந்து கம்பெனி அதாவது இப்போ மார்க்கெட்டிங் நான் யார் வந்து நம்பர் 1 இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியே ஆமாம் மார்க்கெட்டிங் ஃபீல்டு யார் நம்பர் 1 இருக்கான்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இப்படின்னு சொல்லிட்டு. ஜிம் பார்க்குறாங்க அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. நம்ம ஜிம் பார்க்குறாங்க ஏன் ஜிம் எதுக்கு படிக்கணும்னு சொல்கிறாங்க. எனக்கு ஏன் சொல்கிறேன் எனக்கு இல்லை உனக்கு இவ்வளோ தெரிஞ்சிருக்கு நீ ஆல்ரெடி பிஸ்னஸ் மேன் ஆகிட்டியே அப்படின்னு படிக்கணும் அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஏன் என்னதான் படிச்சிருந்தாலும் என்னதான் எனக்கு நாலேஜ் இருந்தாலும் நான் படிக்கணும் ப்ராப்பராக சர்டிஃபிகேட் வாங்கலாம் சொல்கிறாங்க. அதான் நீ ஆல்ரெடி டிகிரி முடிச்சுட்டே இல்லை எனக்கு மாஸ்டர் டிகிரி பண்ணி ஆகணும்னு சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் எனக்கு ஒரே படிக்கணும் ரொம்ப ஆசை ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் சரி ஓகே தப்பு இல்லை ஏன்னா இவ்வளோ நாள் படிக்கலாம் அப்படி சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்கணும் ஆமாம் சொல்கிறேன் ஓகே அப்படி ஜிம் நம்ம ஜிம் பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. ஃபைனலாக ஒரு வில்லா ஹவுஸ் முன்னாடி கார் ஸ்டாப் ஆகுது. ஜிம் நம்ம ஜிம் பார்க்குற ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம் கேட்குறாங்க இப்போ நம்ம ஜிம் லக்கேஜ் எடுத்துக்கிறாங்க இல்லை எங்கள் நடத்துக்கிறீங்க இல்லை வேண்டாம் நடத்துக்கிறவா அப்படி சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம் லக்கேஜ் எடுத்து அப்படி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ டோர் ப்ரெஸ் பண்ணுறாங்க. ஒரு பாசங்க ஏப்ரல் பண்ணிட்டு வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டாங்க. யார் கேட்குறாங்க பார்த்தாக்கா நம்ம ஜிம் வச்சுருக்காங்க. நம்ஜினா இன்னும் 2 days ஆகும் சொல்ல வரதுக்காக வந்துட்டு அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. நம்ம லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு உள்ளே வரவங்க ஃபஸ்ட்டு கேட்குறாங்க டே வாடா சொல்கிறாங்க. ஜிம் உள்ளே வா சொல்கிறாங்க. அப்போ தான் ஜிம் திரும்பி பார்க்குறாங்க. நம்ஜினா இது சொல்கிறாங்க நான் சொல்கிறேன் ஓகேவா ஜிம்மில் வாசல் ஜிம்மில் வராங்க. இப்போ ஜிம் பார்க்குறேன் வீடு ரொம்பவே அழகாக இருக்குது. ஜிம் பார்க்குறேன் எங்கள் வீடு ரொம்ப அழகாக இருக்குது சொல்கிறாங்க. அழகாக இருக்குது சொல்கிறாங்க. இப்போ வந்து பர்சன் பார்க்குறாங்க. இப்போ வச்சுக்கிட்டு ஹாய் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க ஹலோ எங்கள் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மு தான் கெஸ்ட்டு கூட்டு வந்துருக்காங்க. இருங்க சொல்லி ஓடி போயிட்டு அந்த ஏப்ரல் ரூம் பண்ணி போட்டு ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க. என்னங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் பாரு ரொம்ப சின்ன பையன் தான் ஓகேவா நீ வந்து ஜஸ்ட் கேஷுவலாக வந்து அவன் பேர் ஜிம் ஓகேவா வா போனே கூப்பிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் தான் வீட்டில் ஃபஸ்ட் தண்ணி கொடுக்குறான்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் தண்ணி குடிச்சிக்கிறாங்க. தேங்க்யூ ஹேங்னு சொல்கிறாங்க. இருக்கட்டும் பா சொல்கிறாங்க. ரொம்ப க்யூட்டாக அழகாகவே இருக்காரு ஜிம்னு. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க ரொம்ப அழகாக இருக்காங்க க்யூட்டாக இருக்கான் பார்க்கறதுக்கு சொல்லி ஜின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜின்னு வந்துட்டு ஜிமின் ஹீஸ் மை ஒய்ஃப் அப்படி சொல்கிறாங்க. கிம் சப் ஜின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஹலோ ஹேங் ரொம்ப அழகாக இருக்கீங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜின்னு பார்க்குறாங்க அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. தேங்க்யூ ஜின்னு சொல்கிறாங்க. ஜிம்மின் தான் ஓகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் சொல்கிறாங்க சொல்லி நம்ம ஜினா சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் ஜிம் இங்கே ஸ்டே பண்ண போகிறான்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க நம்ம ஜினா சொல்கிறாங்க. வெயிட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் வாஸ் கூட்டிட்டு கூட்டிட்டு வந்துட்டு அங்கே ரூம் இருக்குது. அந்த ரூம் ரொம்ப நீட்டாக அழகாகவே இருக்குது. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க அந்த ரூம் சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் இங்கே ஸ்டே பண்ண போகிற சொல்லிட்டாங்க. இங்கே ஆமாம் உனக்கு எதனா வேணும் சொல்லி ஓகேவா நான் உடனே அரேஞ்ச் பண்ணி தரேன் உனக்கு இங்கே எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஓகே ஹேங்ஸ் ஃபர்ஸ்ட் ஷவர் பண்ணிக்க ஓகே ஷவர் பண்ணிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறவா நான் வந்து ஜிம் ப்ராப்பர் என்ஜாய் பண்ணுறேன் சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிட்டு இப்போ ஜிம் தான் அந்த ரூம் போய் லாக் பண்ணுறாங்க. இப்போ நம்ம நம்பிச்சு கீழே வராங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்க நம்பிச்சுட்டு அந்த பையன் யார்டா கேட்குறாங்க. இப்போ நம்ம நம்பிச்சுன்னு பார்க்குறாங்க. வேறு யாரும் இல்லை என் ஃப்ரெண்டு சுகா சொல்லுவேன் சொல்கிறாங்க. ஆமாம் அவங்களுக்கு ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் எனக்கு இப்போ க்ளோஸ் டு மை ஹார்ட்னு சொல்லுவேன். ஆமாம் சரி எனக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இங்கே கொரியாவில் ஆனால் எனக்கு ரொம்ப இப்போனாக்கா லாங் டிஸ்டன்ஸ் இருக்க ஒரு ஃப்ரெண்டாக்கா சுகா மட்டும்தான் எனக்கு அவன் அவ்வளோ பிடிக்கும் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மற்றவங்கலாம் இருக்க மாட்டா கிழிஞ்சு பண்ண மாட்டா எதுவுமே பண்ண மாட்டா ரொம்ப நீட்டாக டீசெண்டாக இருப்பான் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் ரொம்ப டீசெண்டாக இருப்பான்
எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவனோட தம்பி தான் எம்மா சொல்கிறாங்க. அப்படியா அம்மா எனக்கு ஜிம் வந்து ஷுகர் தம்பி மட்டும் இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் எனக்கு லிட்டில் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. ஃப்ரெண்டா ஆமாம் என் ஃப்ரெண்டு அப்படி சொல்லிட்டு நம்ம ரெண்டு ஷார்ட்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்க. நான் வந்து 4 இயர்ஸ் பிஃபோர் அங்கே இப்போ இல்லை படிக்கிறப்போ 4 இயர்ஸ் அங்கே ஸ்டே பண்ணியிருப்பார் லண்டனில். அப்போ ஒரு ஃபுட்டே செட் ஆகிருக்காது. ஹாஸ்டல் ஃபுட்டு பிடிச்சிருக்காது. ஒரு மாதிரி இருக்கும், லோன்லியாக இருக்கும்போது ஃபீல் ஆகிருக்கும். அப்போ தான் ஷுகா வந்துட்டு நம்ம நம்ஜியோட கிளாஸில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அவர் கொரியன் பாயாக இருக்கிறதால அவர் போய் கிட்ட போய் பேசியிருப்பாங்க. அந்த பேச ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம ஷுகாவுக்கு நம்ஜி ரொம்ப பிடிச்சிருக்கும். நம்ஜிக்கு ஷுகா ரொம்ப பிடிச்சிருக்கும். ஒன் டே வீட்டுக்கு கொடுத்து போயிருப்பாங்க. அப்போ நம்ம ஷுகா நம்ஜிட்டு வந்துட்டு அவங்க வீட்டில் ஃபுட்டே சாப்பிட்ற மாதிரி ஃபீல் ஆகிருக்கும். ஏன்னா ஜிம்மில் அம்மா அழகாக ஃபுட் வந்து குக் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அப்போ சொல்லிப்பாங்க வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்காது, கொரியாவில் இருந்தால் சாப்பிட்ற மாதிரி இருக்குது சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம ஜிம்மில் நம்ம இங்கே ஸ்டே பண்ணுறேன்னு கேட்டிருப்பாங்க. அப்போ ஷுகா முடிவு பண்ணிப்பாங்க இங்கேயே ஸ்டே பண்ணிட்டு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்து அங்கேயே கூட வச்சிருப்பாரு. 4 இயர்ஸ் நம்ம தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக லைஃப் வந்து வாழ்ந்துருப்பாரு. அழகான ஸ்டடீஸ் ரொம்ப அழகாக போயிருக்கும். அதை தாண்டி அவங்க வீட்டில் எல்லாம் அவ்வளோ அழகாக கேர் பண்ணி பார்த்துருப்பாங்க. இப்போ நம்ம சொல்கிற ஜின்னுக்கிட்டு அப்படியே ஆமாம் நாங்கள் தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். அப்போ வந்து வளர்க்கா எனக்கு வந்து இப்போ ஒரு ஃப்ரெண்டோட பிரதரை பார்க்க மாட்டா சொல்கிறேன். பிரதரோட ஃப்ரெண்டாக பார்க்க மாட்டான். அப்புறம் சொல்கிறாங்க இதில் ரியல் பிரதர் அதுக்கப்புறம் ஒரு பிக் ஃப்ரெண்டு தான் எப்படி பார்ப்பாங்க சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி பார்த்துப்பா எனக்கு ரொம்ப கேர் பண்ணுவான். எனக்கு என்னால் கொஞ்சம் அப்செட் கூட போதும் என்ன செய்யாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேட்பான் தெரியுமா. ரொம்ப அழகாக எப்படி சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்ப ஸ்மைல் பண்ண வச்சுட்டே இருப்பான். எனக்கு ஷிகாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஷிகாவுக்கு அவன் தம்பியாக பிடிக்குனாக்கா எனக்கு அவன் ஃப்ரெண்டாக பிடிக்கும். டீல் ஃப்ரெண்டாக நாங்கள் 2 பேருமே எனக்கு ஏதாவது கஷ்டம்னாக்கா அவன்கிட்ட தான் சொல்லுவோம். அவன் வந்து அப்படியே கேட்பான், காது கொடுத்து கேட்டிருப்பான். கேட்டுட்டு சம்டைம்ஸ் சொல்யூஷன் சொல்லுவான் சொல்லுங்க. அப்படி ஆமாம் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டேலண்டான பர்சன், ரொம்ப கைண்டு ரொம்ப ஹம்பிள் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் அவன் அது எப்படி மற்றவங்கள்ட்ட பேசின பார்த்துக்குள்ள சொல்கிறாங்க. அப்படி யாரும் ஒரு சீக்கிரம் இப்போ மிங்கிளாக மாட்டான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஆனால் ஒரு பர்சன் வந்து பிடிச்சிச்சு அட்டாச் ஆகிட்டனாக்கா ரொம்ப அழகாக கேர் பண்ணுவான் அப்படி சொல்லிட்டு அனுப்பிச்சு சொல்கிறாங்க. ஜின்னு பார்க்குறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க இப்போ ஷுகா வந்துட்டு இங்கே ஜிம் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், செகண்ட் ஸ்டடீஸ் பண்ண போகிறேன். நம்ம நல்லதை பார்த்து சொன்னான். நான் என்ன பண்ணுறேன் என் கூட வச்சுக்கணும், நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் சொல்கிறாங்க. அப்படி ஜின்னு பார்க்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இங்கே தான் இருக்க போகிறாங்க. ஆமாம் நான் வந்துட்டு கேட்காம சொல்கிறாங்க. நம்ம ரன்னி எடுத்து எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் கரெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உன்னை 4 இயர்ஸ் வந்து அங்கே ஸ்டே பண்ண வச்சுருக்காங்க. அவங்க வீட்டில் வந்துட்டு உன்னை சொந்த பையன் போய் பார்த்துருக்காங்க. அது நீ வந்துட்டு இந்த பையனை பற்றி இவ்வளோ பேசுகிறேன், உன்னை பற்றி பேசுகிறேனாக்கா அவங்களுக்கு மனசு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கான்னு தெரியுது ஓகேவா. அப்படி இருக்கும்போது நான் என்ன சொல்லுவேன்னா சொல்கிறாங்க நம்ம ஜேகே எப்படி இருக்கணும் அப்படி தான் இந்த பையனை பார்த்துக்க போகிறேன் சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க ஜேகே எங்கன்னு கேட்குறாங்க. அவன் மார்னிங் வெளியே போயிருக்கான் சார், வெளியே போயிருக்கான். ஆமாம் அவன் மார்னிங் வெளியே போயிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறேன். ஓகே அவன்கிட்ட சொல்லிட்டு ஜிம் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது சொல்கிறேன் எனக்கு ஜிம் வந்துட்டு வெளில இருந்திருக்கான் இல்லையா, அவன் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, செகண்ட் புள்ளி பண்ணக்கூடாது சரியா, அந்த ப்ளே பாய் திங்ஸ்லாம் அவன் வெளில வச்சுக்க சொல்லி அந்த வீட்டில் எதுவும் பண்ணக்கூடாது சரியா சொல்கிறாங்க. அப்போ சின்ன பார்க்க இல்லை அப்படி சொல்கிறேன். அவன் வெளில தான் அப்படி இருப்பான், வீட்டுக்குள்ளே இருக்கிற பர்சன் கிட்டையோ இல்லை நம்மளுக்கு கெஸ்ட்டுக்கிட்டையோ ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் ஆக்டிவேட் பண்ண மாட்டான்டா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்கிறாங்க. அது அவனுக்கு நல்லது ஓகேவா. அது மாதிரி யாரையும் வந்து பேசக்கூடாது சார், ஜிம்மிட்ட வந்து பேசக்கூடாது, ஜிம் டிஸ்டர்ப் பண்ணுறப்ப எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஜின்னு பார்க்குறாங்க. ஏன்டா உன் தம்பி உன் ஜேகேயோட உங்கள் ஜிம்மில் பிடிக்குமா என்ன கேட்குறாங்க. நம்பிட்டு பார்க்குறாங்க. அஃப்கோர்ஸ் சொல்கிறாங்க. எனக்கு கண்டிப்பாக எனக்கு அவனை பிடிக்கும் ஓகேவா. எனக்கு ஜிம் வந்து லிட்டில் ஃப்ரெண்டை தாண்டி ஒரு கம்ஃபர்ட் ஜோன் எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். அவன் வீட்டில் கம்ஃபர்டபுளாக இருக்கும் நான் விரும்புகிறேன் ஓகேவா. அவனுக்கு சின்னதாக கஷ்டம் இருந்தாலும் இல்லை அவன் சின்னதாக ஹார்ட் பண்ணி ட்ரை பண்ணால் நான் பார்த்து சும்மா இருக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்பி சொல்கிறாங்க. எனக்கு நான் கூட்டிட்டு வந்திருக்கேன் கெஸ்ட் அவன் சுகா சொன்னான் வேறு வெளில ஸ்டே பண்ண வைக்க சொல்லிட்டு அவனுக்கு வீடு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இல்லை என் கூட ஸ்டே பண்ண சொல்லிட்டு நான் ரிக்வஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கேன். ஸோ அவனுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நான் பார்த்து சும்மா இருக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்ம நம்பி சொல்கிறாங்க. இல்லை அப்படி எதுவும் வர நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்பிச்சுமே சரி ஓகே நான் போய்ட்டு ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு வரேன். 2 ஜிம் கீழே வருவான் ஃபுட்டு ரெடி பண்ணுறியா சொல்கிறாங்க. என்னமே சரி ஓகேடா போக சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜின்னு போய்ட்டு குக் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஜிம் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறாங்க. செம்ம அழகாக இருப்பார் பார்க்கறதுக்கு அப்படின்னு விளையாட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைனலாக அழகாக டேட்டாங்க. இப்போ கீழே வராங்க. இந்த பக்கம் நம்பிச்சு கூட டேட் இருக்காங்க. டேட்டு கீழே வராங்க வந்துட்டு உட்காராங்க. இப்போ சின்னதாக ஃபுட் எடுத்து வைக்கிறாங்க டேபிளில். இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் சாப்பிட சொல்கிறாங்க. நீங்கள் உட்காரலையா சொல்கிறீங்க. இல்லை உங்களுக்கு ஃபுட்டை சர்வ் பண்ணுறேன். இல்லை எங்க வேண்டாம் எனக்கு இப்போ என்ன இந்த வீட்டு மெயிலாம் கிடையாது ஓகே 3 பேர் மட்டும் இவங்க நம்ம ஜங்குக்கு இருப்பாங்க. சேர்த்து இவங்க மொத்தமாக இப்போ 4 பேருக்கு போகிறாங்க. இதுக்கு 3 பேர் இருப்பாங்க. ஜிம் என்ன சொல்கிறாங்க இங்கே பாருங்க நம்ம இருக்கிறது 3 பேர் மட்டும் தானே இருக்கும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பின்னு பார்க்குறாங்க. இல்லைடா எனக்கு ஒரு தம்பி இருக்கும் என் தம்பி இருக்கான்னு சொல்கிறாங்க. ஆமாம் இல்லை சிவா கிட்ட சொல்லுவாங்க உங்களுக்கு தம்பி இருக்கான். ஆமாம் அவங்களுக்கு எனக்கு தம்பி இருக்கான் பேர் அவங்க ப்ரொஃபஸர் சொல்கிறாங்க. அப்படி அவன் ப்ரொஃபஸர் அவன் வந்துட்டு வெளில போயிருக்கான்னு சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சார் ஓகே அவங்க வந்து இப்போ அவங்க ஜாயின் பண்ணிட்டு ஓகேவா. இப்போ 3 பேர் தான் இருக்கும் 3 பேரும் சர்வ் பண்ணிக்கலாமே சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. இல்லை ஜிம் இல்லை நீங்கள் உட்காருங்க ஜிம்னு சொல்கிறாங்க. அப்போ ஜின்னு உட்காருங்க. ஜின்னுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஜிம்மோட அந்த கைண்ட்னஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ ஜிம் தான் நாங்கள் எல்லாமே ஃபுட்டு சர்வ் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்பி பார்க்குறாங்க பாரு இது உன் வீடு ஓகே உனக்கு எது பிடிச்ச மாதிரி கம்ஃபர்டபுள் என்ன சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஜிம்மின் தான் இப்போ அவரே ஃபுட்டெல்லாம் சர்வ் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு நம்பிக்கும் ஃபுட்டு சர்வ் பண்ணுறாரு. ஜின்னுக்கு எடுத்து வைக்கிறாரு. இப்போ நம்ம ஜிம்லேயே சர்வ் பண்ணிக்கிறாங்க. சாப்பிடலாம் சொல்லிட்டு அப்படி சாப்பிட ஜிம்னு பார்க்குறாங்க. ஜின்னா சொல்கிறாங்க. ஜின்னு பார்க்குறேன் சொல்லிட்டு உங்கள் ஃபுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் ஹேண்ட்மேட் ஃபுட்டாக சொல்கிறாங்க. ஆமாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குங்க தேங்க்யூ சொல்கிறாங்க. சாப்பிடலாம் ஜிம் சாப்பிட்றாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்றாங்க ஃபுட்டு.
ஃபைனலாக இவங்க சாப்பிட முடிக்கிறாங்க. அப்போ ஜிம் பார்க்குறேன். சரி நம்பிட்டு ஹேங் சொல்கிறாங்க. சொல்லி ஜிம் சொல்கிறாங்க நம்ம போயிட்டு அட்மிஷன் போட்டு வந்துடலாமா சொல்கிறாங்க. நம்பிட்டு பார்க்க ஓகே ஜிம் போகலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் போட்டு ரெடி ஆகிறாங்க. அப்புறம் நம்பிட்டு கேட்குறாங்க எந்த காலேஜ் ஜாயின் பண்ண போகிறா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க இங்கே இருக்கிறது பெஸ்ட் காலேஜ் எப்படி சொல்கிறாங்க. அப்புறம் ஜிம் பார்க்குறாங்க. அப்போ ஜிம் வந்து நம்ம ஜேகே ஒர்க் பண்ணுற காலேஜ் தான் பெஸ்ட்டு அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அப்படியே ஆமாம் அதுன்னு சொல்லி தான் பெஸ்ட்டாக இருக்கும். நீ ஹாஸ்டல் தான் பண்ண போகிறா சொல்கிறாங்க. ஆமாம் அங்கேயே பண்ண சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் ஓகே அப்படி சொல்கிறாங்க. எனக்கு அவர் சார்ஜ் பண்ணப்பையும் ஒரு டாப் 5 வந்திருக்கும். அதில் இந்த காலேஜும் ஒன் ஆஃப் த காலேஜ் தான். இப்போ ஜிம் பார்க்குறாங்க அங்கேயே ஜாயின் பண்ணலாம் சொல்லி ஜிம்மின்னு நம்பிட்டு போகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க பாய் சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க பாய் ஹேங்கன்னு சொல்லி ஜிம்மின்னு அட்மிஷன் போயிட்டு அட்மிஷன் போகிறாங்க. அட்மிஷன் போட்டு அவங்க இப்போ இன்னும் 1 வீக் ஆஃப்டர் காலேஜ் ஜாயின் பண்ணிக்கலாம் சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லி எனக்கு இது சம்மர் ஹாலிடேஸ் ஓகேவா 1 வீக் ஆஃப்டர் தான் ஒரு காலேஜ் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஜிம்மின்னு நம்ம ஜிம் ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ஜிம் நம்பிட்டு பேசியிருக்காங்க. ஏங்க 1 வீக்கில் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்பிட்டு பார்க்குறேன் ஓகே அந்த ப்ராசஸ் பண்ணலாம் சொல்லிட்டு அந்த டே ஃபுல் ஜிம் அந்த வீட்டுக்கு வந்து அந்த டே ஃபுல் மார்னிங் வந்துருப்பாரு. நைட் வரைக்கும் இந்த டைம் ஆயிடுச்சு. மார்னிங் போயிட்டு அவங்க காலேஜ் அட்மிஷன் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் போயிட்டு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான லைசன்ஸ் வாங்கியிருப்பாங்க. அதை வாங்கிட்டு லைசன்ஸ் அப்ளை தான் பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ணிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ நைட் வந்து டைம் ஆல்மோஸ்ட் 8:30 ஆகுது. ஸ்டில் நான் அங்கே போய் வீட்டுக்கு வரல. இப்போ சின்ன பார்க்குறேன் இவன் எங்கே தான் போனான்னு சொல்கிறாங்க. நம்பிட்டு பார்க்குறேன் ஆச்சு கேட்குறாங்க. இல்லை நம்பிச்சுனா இவன் எங்கே போன தர ஜேகே சொல்கிறாங்க. அப்புறம் நம்பிட்டு பார்க்குறாங்க அவன் போஸ்ட் செக் பண்ணி பார்த்து தெரியும் சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம சின்ன செக் பண்ணுறாங்க போஸ்ட் அவர் ஐஜி போஸ்ட்டு. அப்போ செக் பண்ணி பார்த்தா ட்ரிப்பு போயிருக்கானா சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிட்டு பார்க்குறாங்க ட்ரிப் போயிருக்கான் ட்ரிப்பு போயிருக்கான் சொல்லாமல் கூட போயிட்டான் பார்த்தியா சொல்கிறாங்க. போஸ்ட்டு பார்த்து தெரிஞ்சு கொண்டு தான் இருக்குது ஏன் அப்படி இருக்கான் சொல்லி சின்ன திட்டாங்க. இப்போ நம்பிச்சு தான் சரி ஓகே வீடு எனக்கு ஃப்ரீ இப்போ ஃப்ரீ டைம் தானே எனக்கு 1 வீக் அப்புறம் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்புறம் அவனுக்கு வர கொடுக்கலாம் சொல்லிட்டாங்க. சின்ன பார்க்குறாங்க சொல்லிட்டாங்க சொல்லிட்டு போகலாம்னா சொல்கிறாங்க. இருக்கட்டும் அவங்க போயிட்டு வரட்டும் ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ சின்ன பார்க்க நான் ஏதோ கேஷோட வெளியே போயிருக்கான்னு நினச்சிட்டேன். பார்த்தா ட்ரிப்பாக போயிருக்கான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் பார்த்தா அது கண்டுக்கவே இல்லை அந்த ஜேகே பற்றி எதுவுமே கண்டுக்கல. ஜிம் பார்க்குறாங்க இந்த 1 வீக்குள்ளே அந்த கம்பெனி மோட்டர் ஓப்பன் பண்ணிடலாம் சார் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணலாம் ஜிம் அப்படி சொல்லிட்டு அப்போ கம்பெனி பில்டிங் காமிக்கிறாங்க. நம்ம ஜிம் பார்க்குற ஜிம் என் கம்பெனிக்கு பக்கத்தில் ஒரு பில்டிங் இருக்குது அந்த பில்டிங்லேயே வந்துட்டு வாங்கிறியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அப்படியே ஆமாம் அதே வாங்கிடு எனக்கு அப்போ தான் படிக்கடி நான் பக்கத்து ஒர்க் பண்ண முடியும் எனக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஜிம் பார்க்குறாங்க ஓகே எங்கள் ஜிம் இப்போ கம்பெனியோட மாடலாம் பார்க்குறாங்க. சம் இன்டீரியர்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஜிம் நம்ம டிசைன் பண்ணுறாங்க 2 பேருமே. ஜிம் பார்க்குறாங்க ஜிம் நம்ம ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. ரொம்ப அழகாக பேசிக்கிறாங்க. நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அது பார்க்கும்போது ஜிம்க்கு ஒரு மாதிரி எனக்கு லைக் ஒரு ஃப்ரெண்டோட தம்பி மாதிரி தெரியவே இல்லை. ஒரு ரியல் பெஸ்ட் பண்ணுது அப்படி இருக்காங்க அப்படி தான் இருக்குது. அப்போது அன்றைக்கி நைட்டு ஜிம் போய் பெட்டு படுத்துட்டாரு அவர் ரூமில். அவங்க அம்மாலாம் பேசிப்பாங்க வீடியோ கால் பண்ணி அவங்க அம்மா அவங்க அப்பா அதுக்கப்புறம் சுகா அவங்க என்ன பேசியிருப்பாங்க. ஜிம் படுத்துட்டாரு. அப்புறம் ஜிம் நம்ம அவர் ரூமில் அந்த நைட் ரொட்டீன் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க நம்பிச்சுட்டு பேசிக்கிட்டே நம்பிச்சுலாம் சொல்கிறாங்க சரி சொல்கிறாங்க. ஆன்லைன் ஜிம் பார்க்குறப்போ சொல்கிறாங்க உங்களை பார்த்தா எதுவும் லைக் எப்படி சொல்கிறது ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் பிரதர் மாதிரி தெரியல சொல்கிறேன். எனக்கு ஆமாம் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பிரதர் மாதிரி தெரியல உங்க 2 பேர் பார்க்குறப்போ இல்லை லைக் ரியல் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்குது சொல்கிறாங்க. நம்பிச்சு பார்க்குங்க அப்படியே ஆமாம் உங்களை பார்க்குறப்ப அப்படி தான் இருக்குது. நீ அவன்கிட்ட பேசுகிறப்போ சரி இப்போக்கா ரெஸ்பெக்டாக கூப்பிட்றேன் தவிர மற்றபடி உங்கள்கிட்ட அவன் பேசுகிற அவ்வளோ கம்ஃபர்டபுளாக பேசுகிறான். அவனுக்கு எல்லாமே அவனை பற்றி எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஒன்று பற்றி அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. நீங்கள் அவ்வளோ க்ளோஸாக இருக்கீங்க பார்க்கவே இப்போ ரொம்ப அழகாக இருக்கேன். அதுக்கு நீ இந்த அளவுக்கு யாரும் பேசி நான் பார்த்தது இல்லை. ஜின்னு சொல்கிறாங்க. நம்பின்னு பார்க்குங்க அப்படியே ஆமாம் இந்த அளவுக்கு யாரும் அடிச்சிடாங்க பார்த்ததே இல்லைடா நீ உனக்கும் நான் ஜிம்முக்கு நல்ல பாண்டிங் இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது ஜின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க ஆமாம் அங்கே இருக்கும்போது ரொம்ப அழகாக பார்த்துதான் ஒன்டே கூட நான் வந்துட்டு எப்படி சொல்கிறது இந்த வீட்டில் நான் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணதே இல்லை சொல்கிறாங்க. அப்படியே அலோனாக ஃபீல் பண்ணதே கிடையாது. இப்போது ஈவன் அவன் பேரண்ட்ஸ் சொல்ல போயிட்டா கூட அவன் எனக்காக வெயிட் பண்ணுவான் வீட்டில் இருப்பான் சொல்லுங்க. அப்படி அவன் தனியார் கூட ரீசனுக்காக என் கூடவே இருப்பான். நானும் கூட ப்ளே பண்ணுவேன். சம்டைம் நாங்கள் சைக்கிளிங் பண்ணுவோம் சொல்கிறாங்க. சின்ன பார்க்குங்க அப்படி அவங்க கூட சைக்கிளிங் பண்ணணும். ஆமாம் நாங்கள் சைக்கிளிங் பண்ணுவோம் வெளில போவோம் 2 பேர் ஜாலியாக ஃபன் பண்ணுவோம் எப்படி சொல்கிறது எங்கள் லைஃப் ரொம்பவே அழகாக இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம நம்பிச்சு சொல்கிறாங்க. சின்ன பார்க்குறாங்க எனக்கு கொஞ்சம் பொசவாக தான் இருக்குது அப்படி சின்ன சொல்கிறாங்க. உனக்கு எதுக்கு பொசவாக இருக்குது நம்பிச்சு கேட்குறாங்க. இல்லை இவ்வளோ அழகான லைஃப் வந்துட்டு அவங்க வாழ்ந்துருக்கு இல்லையா அப்படி சொல்கிறாங்க. நம்பி பார்க்குங்க அப்படி அவன் உண்மையாகவே இந்த லைஃப் ஸ்டோரி அங்கே இருக்குன்னு கேட்டேனாக்கா உனக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும். எனக்கு ஒரு ஃப்ரெண்டோட ஃபேமிலி வந்து இப்படி பார்த்துப்பாங்களான்னு கேட்டாக்கா அவசியம் யாரும் பார்த்துக்க மாட்டாங்க. அவங்க அவ்வளோ அழகாக பார்த்துப்பாங்க. அவங்க பேரண்ட்ஸ்க்காங்க ரொம்ப கைண்ட் ஹார்ட்டு. ஜிம்மில் அப்பா இருக்காரு எப்போவுமே என் பாடியில் வந்து செலிப்ரேட் பண்ணுவார் சொல்கிறாங்க. அப்படி அவன் என் பாடி ரொம்ப அழகாக செலிப்ரேட் பண்ணுவார். சுகாவும் அப்படி தான் ரொம்ப அழகாக கேர் பண்ணிப்பான் அப்படி சொல்லிட்டு நம்ம நம்பி ப்ரைஸ் பண்ணி பேசுகிறாங்க ஜிம்மோட ஃபேமிலி பற்றி. இப்போ சின்ன பார்க்குறாங்க அவருக்கு ஹாப்பியாக இருக்குது ஓகேடா அப்படி சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஃபைனலாக இந்த பக்கம் நம்ம ஜிம் தூங்கிருப்பாங்க இந்த பக்கம் அவங்க பேசி தூங்கிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான்டா நம்ம ஜிம்னு நம்ம ஜிம் போகிறாங்க போயிட்டு அந்த கம்பெனி பில்டிங் பார்க்குறாங்க. இப்போ அந்த ஒர்க்லாம் ஸ்டார்ட் ஆகுது 4 days ஃபுல்லாக அவங்க அதை ஒர்க் பண்ணிருப்பாங்க அதை ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபைனலாக ஒர்க் இப்போனாக்கா ஃபினிஷ் ஆகுது. அப்புறம் நெக்ஸ்ட் டே இப்போனாக்கா அவங்க கம்பெனி ஓப்பன் பண்ணணும். இப்போ நான் காலேஜ் ஜாயின் பண்ணுறது காலேஜ் போகிறதுக்கு 1 day மட்டும் தான் இருக்குது. இப்போ ஃபைனலாக ஜிம் கம்பெனி ஓப்பன் பண்ணிடுறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க என் ஃபைனலாக கம்பெனி ஓப்பன் ஆகிடுச்சு ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க ஜிம் பொறுமையாக அந்த இன்டர்வியூ எடுத்து நம்ம ஜாப் வந்துட்டு ஹையர் பண்ணலாம். க்ளோஸ் ஜிம் பார்க்குறாங்க நீங்கள் எனக்காக நீங்கள் பண்ணுறீங்களா கேட்குறாங்க. கண்டிப்பாக நான் பண்ணுறேன் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஹாப்பியாக இருக்குது. ஆனால் அவங்களோட ஃபஸ்ட்டு கொலாபரேஷன் தான் நானாக தான் இருக்கும் சொல்கிறாங்க. அப்படியே அவங்களோட ஃபஸ்ட்டு கொலாபரேஷன் பார்த்து நானாக தான் இருக்கும் உங்களுக்கு ஓகேவா அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க டன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இப்போ நம்ம ஜிம் ஹாப்பியாக இருக்குது சார் ஓகே சொல்லிட்டு 2 பேருமே இப்போ எனக்கு அந்த கம்பெனிக்கு சரமணி பண்ணியிருப்பாங்க. எனக்கு ரிஷிகால் வந்து வீடியோ கால் பார்த்துருப்பாரு.
இந்த பக்கம் ஜிம் வந்து கம்பெனி ஓப்பன் பண்ணிட்டாரு. ஜிம் பார்க்குறேன் இப்போதைக்கு ஹேங் வந்து செய்வோம்னு சொல்லிட்டு வெளில யாரும் பேச சொல்ல வேணாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ஜித் பார்க்கணும் சரி ஓகே ஜிம்மின் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஃபைனல் ஜிம்மின் நம்ம 2 பேருமே ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அன்றைக்கி நைட்டு ஜிம் தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க ஜிம் கேட்டாங்க ரொம்ப சவுண்டாக கேட்டுருக்கு. அனுஸ் அப்போ டைம் ஒரு மிட் நைட் 12 o'clock இருக்கும், சரி 2 o'clock இருக்கும். அப்போ ஜிம் கொஞ்சம் டிஸ்டர்ப்டாகவே இருக்குது. ஏன் கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்குது? ஜிம் தூக்கத்தோடு எழுந்துச்சிட்டாங்க. எழுந்துட்டு அவருக்குனாக்கா சரி ஓகே இப்போ தண்ணி கொடுக்கலாம் பார்க்கணும், தண்ணி இல்லை, கீழே போய் தண்ணி கொடுக்கலாம். ரூம் ஓப்பன் பண்ணிட்டு வெளில வராங்க. அவர் ஸ்டெப் கிட்ட இறங்கிறதுக்கு முன்னாடி பார்க்குறாங்க அங்கே ரூமோட ரூம் ஓப்பனில் இருக்குது, ரூம் லைட்ஸ் ஆனில் இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க அந்த அஞ்சு எங்கள் ரூம் வந்துட்டு கீழே தானே இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க அப்போ அது யாராச்சு அந்த ரூம் யார் வருது? ஜிம் பார்க்குறது டோர் ஓப்பனில் இருக்குது. ஒரு மாதிரி சவுண்ட் இப்படினாக்கா சாங் வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கு, மியூசிக் வந்து ஓடிட்டுருக்கு. ஒரு மாதிரி இப்படினாக்கா வைப்ரேட் அந்த வைப் சாங் இருக்குல்ல அது மியூசிக் ஓடிட்டுருக்கு பிஜிஎம் மாதிரி. இப்போ ஜிம் பார்க்குறாங்க இது யாராக இருக்கும்? ஜிம் பார்க்குற ஒரு அவங்க தம்பி சொன்னாங்களே ஆமாம் மாதிரி ரிட்டர்ன் ஆகிறதா அவங்க நினச்சி நாங்கள் பேசியிருந்தாங்க. அவங்களா இருப்பாங்க ப்ரொஃபஸர் இல்லை. ஓகே ஜிம் டைமே சொல்லாமல் கீழே டிஸ்டர்ப் பண்ணாமல் கீழே போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு ரிட்டன் வந்து ரூம் லாக் பண்ணிக்கிறாங்க. கொஞ்சம் டிஸ்டர்பாக தான் இருக்குது அப்படின்னா கூட ஓகே இது அவங்க வீடு, அவங்க பிடிச்ச மாதிரி இருப்பாங்க. ஜிம் அப்படி தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான்டா நம்ம ஜிம் ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்போ கீழே ஒரு பர்சன் வந்துட்டு இப்படினாக்க ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு அப்படி ஸ்வெட்டாக எப்படி சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்காங்க, பனியன் கூட வேர் பண்ணவே இல்லை. அப்படி எம்டி பாடி ஒரு மாதிரி ஸ்வெட்டாக இருக்குது. வந்துட்டு ஹாலில் உட்காந்துட்டு சோஃபாவில் உட்காந்து பிரீத் எடுத்துருக்காங்க, லாங் பிரீத் எடுத்துருக்காங்க. ஒரு பர்சன் பார்க்குறாங்க ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க ஹேங் சொல்கிறேன் எப்போ அந்த நைட்டுனே சொல்கிறாங்க 2 o'clock சொல்கிறாங்க. ஏன்டா வந்து ஒரு வாரத்துக்கு வரதுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி நீயே சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ண சொல்லலாம் சொல்கிறாங்க. ஆமாம் நீ வந்து ஃபோன் பண்ண மறந்து பண்ண சொல்ல சரியா லேசியாக இருப்ப, நீ எதுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும்னு சொல்லிட்டு விட்டுருப்ப, கேட்டால் டிஸ்டர்ப் பண்ணணும் ரீசன் சொல்ல வேண்டியது அப்படி சொல்லி சின்ன திட்டிகிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க சரி ஓகே திட்டாதீங்க. அப்போ சின்ன பார்க்குறாங்க அப்புறம் நம்ம கூட சொல்கிறேன் என்ன சொல்கிறாங்க நம்ம வீட்டுக்கு புதுசாக ஒரு பர்சன் இருக்காங்க சரியா நியூ யாரு கேட்குறாங்க. என் ஃப்ரெண்டோட பிரதர் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு டக்குன்னு எழுந்திருக்காங்க. பார்த்தா நம்பிச்சு வராரு. என்ன சொல்கிறாங்க என் ஃப்ரெண்டோட சுகா சொல்லியிருக்கேன் என்ன சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குங்க ஆமாம் சுகா இங்கே லண்டனில் தான் இருக்காங்க. ஆமாம் அவங்க பிரதர் தான் வந்திருக்கான் சொல்கிறாங்க. பிரதர் ஆமாம் அவங்க டீல் பிரதர் வந்திருக்கான். இல்லைப்பா அது எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி ஓகேவா சொல்கிறாங்க. பேர் ஜிமின் அவங்க தான் இருக்கான். மேலே வந்துட்டு அவனும் ஸ்டே பண்ணியிருக்கான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க என்ன சொல்கிறாங்க. அது ஒரு பக்கத்து ரூம்லாம் இல்லை சரியா ஒரு 2 ரூம் தள்ளி தான் ஸ்டே பண்ணியிருக்கான். வேறு ஒரு டேரக்ஷன் ஓகேவா இந்த பக்கம் அவர் ஸ்டே பண்ணியிருக்காரு, அந்த பக்கம் அவர் ஸ்டே பண்ணியிருக்காரு. இடையில 2 ரூம் இருக்கும் வந்துட்டு அங்கே ஸ்டே பண்ணியிருக்கான். மேக்ஸிமம் டிஸ்டர்ப் பண்ணாமல் சரியா சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க யார் கேட்டு கூட்டு வரீங்க கேட்குறாங்க. அம்ஜி குமார் என்ன யார் கேட்டு கூட்டிட்டு வரணும்னு சொல்கிறாங்க. இல்லை நீ எதுக்கு தெரியாத ஒரு பர்சன் அங்கே பாரு தெரியாத பர்சன் ஓகே ஃப்ரெண்டோட தம்பி சரியா நான் அந்த வாலண்டியராக கூட்டிட்டு வந்திருக்கேன் ஓகேவா சொல்கிறாங்க. நீ இங்கே தான் ஸ்டே பண்ண சொல்லிட்டு நானும் கூட்டிட்டு வந்தேன் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க மாட்டேன் நம்பிச்சு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன் நான் கூட ஓன் பிரதர் சொல்கிறாங்க. அதனால ஒரு பொறுமையாக சொல்லிட்டு இருக்கேன் வேறு யாரும் வர மாதிரி ஆகிடும் அப்படி ஜெக்கி நம்பிச்சு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்ன பார்க்கணும் சரி ஃபைட் பண்ணி ஓகே ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு சின்ன தான் கம்ப்ளீட் பண்ணுறது தெரியும். பாருச்சாங்கக்கா நம்ம வீட்டுக்கு ஒரு நியூ பர்சன் கெஸ்ட்டாக வந்துருக்காங்க ஓகேவா அவங்க கெஸ்ட்டாக அந்த பர்சன் ஹார்ட் பண்ணக்கூடாது அப்படி ஏதாவது சொல்கிறாங்க. உனக்கு என்ன ப்ராப்ளம் கேட்குறாங்க. எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா சொல்கிறாங்க. உனக்கு கம்ஃபர்டபுளாக நீ வெளில போய் ஸ்டே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஜெக்கிக்கு ஒரு மாதிரி ஹேங் சொல்கிறாங்க. பாரு உனக்கு கம்ஃபர்டபுளாக வெளில போய் ஸ்டே பண்ணிக்கோ ஓகே அவனை கண்டிப்பாக டிஸ்டர்ப் பண்ண மாட்டான் நீ அவன் டிஸ்டர்ப் பண்ணாமல் மட்டும் போதும் அப்படி ஜெக்கி நம்பி சொல்கிறாங்க. ஜெக்கிக்கிட்ட கோவம் தான் ஒருத்தர் ஜெக்கி பார்க்குறாங்க யாரோ ஒரு பர்சன் என்ன தெரிஞ்சு பேசுறீங்களா ஜெக்கி கேட்குறாங்க. இப்போ நம்பி பார்க்குறாங்க யாரோ ஒரு பர்சன் ஓகேவா ஹீஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் லிட்டில் பிரதர் ஓகேவா அப்படி சொல்லிட்டு நம்பி சொல்கிறாங்க. ஜெக்கிட்ட போது முறைக்கிறாங்க லிட்டில் ஃப்ரெண்ட் அப்படி சொல்லிட்டு ஜெக்கி திட்டிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம சின்ன திட்டாதரா அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பையன் காதலவங்க தப்பா எடுத்துக்க போகிறான்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குங்க யாரும் எனக்கு என்ன அப்படி சொல்லிட்டு என் ரூம் வரக்கூடாது ஓகேவா என் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி நம்பி பார்க்குங்க ஒரு ரூமுக்கு அவனுக்குலாம் வரமாட்டா சரியா அவன்கிட்ட வெல் மேனஸ் லைன் அவன் தான் கற்றுக்கணும் சரியா சொல்லிட்டு எனக்கு அவன் மேனஸ் லைன் அவன் தான் கற்றுக்கணும் ஓகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம நான் ஜெக்கி பாருங்க அப்போ எனக்கு மேனஸ் லைன் சொல்லுவீங்களா சொல்கிறாங்க. இப்போ நம்பி பார்க்குறாங்க நீ ஒரு ப்ளே பாய் தானே அப்படி நம்பி தான் மெதுவாக சொல்லிடுறாரு. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்க ஏன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நான் நம்பி பார்க்க என்ன அப்படி கேட்குறாங்க. இங்கே பாருங்க சொல்கிறாங்க வேறு யாரும் சொல்கிறாங்க நீங்கள் சொல்லக்கூடாது சொல்கிறாங்க. ஏன் சொல்லக்கூடாது அப்படி கேட்குறாங்க. அந்த ஊரே சொல்லுது நான் சொல்லக்கூடாதா ஜெக்கி நம்பி கேட்குறாங்க. இப்போ சின்ன பார்க்க ஏன் நம்பியோட பேசிட்டு இருக்கா சொல்லுவாங்க சொல்ல அவங்க ப்ளே பாய் தானே அது உங்க தானே கேட்குறாங்க. இங்கே பாரு அவங்களை எதாவது டிஸ்டர்ப் பண்ணால் பார்த்து சும்மா இருக்க மாட்டேன் பார்த்துக்கோ அப்படி நம்பிச்சு போயிடுறாங்க. இப்போ சின்ன ஜெக்கிக்கு ரொம்ப ஒரு சின்ன எதுக்கு பேசிட்டு இருக்காரு அவரே சொல்கிறாங்க. அவர் எனக்கான இல்லை அந்த பையனுக்கானா கேட்குறாங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க பாரு இப்போ எதுக்கு அந்த பையனை பற்றி எடுக்கிற அந்த பையன் வந்திருக்கான்னு தானே சொன்னேன் அவனுக்கு ரூம் கொடுத்துருக்கோம் அவனுக்கு தனியாக இருக்காண்டா அவங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டான் ஓகே அவன் பாட்டு அவன் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் ஓகே அவன் படிக்க தானே வந்திருக்கான் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பையன் அவன் படிக்க தான் வந்திருக்கான் ஓகேவா அவன் படிக்க மட்டும் ஃபோக்கஸ் பண்ண நினைக்கிறான் ஓகேவா அது மட்டும் அண்ணன் வந்துட்டு அவனே கூப்பிட்டு வந்திருக்கான் ஓகே அந்த பையன் கூட இந்த ஸ்டே பண்ண நினைக்கல அவங்க அண்ணாவை கூப்பிட்டு வந்திருக்கான். அது எது பண்ணுறாங்க ஓ அண்ணா அங்கே இருக்கும்போது அவங்க வீட்டில் பார்த்துருக்காங்க ஓகேவா ஓ அண்ணா வந்துட்டு அவனை பார்த்துக்கணும்னு நினைக்கிறான் இதை போய் என்ன தப்பு இருக்குது அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறதுனால சொல்கிறாங்க இந்த பாரு ஜெக்கி உனக்கு ஓகே இல்லைனாக்கா நீ ஒரு அப்பார்ட்மெண்ட் ஸ்டே பண்ணிக்கோ சொல்கிறாங்க. சின்ன ஜெக்கி பார்க்க இப்போ நானும் போகணும்னு நினைக்கிறீங்களா சொல்கிறாங்க. அது நான் போகணும்னு நினைக்கிறேன் நீ போகணும்னு சொல்ல வரல மேபி உனக்கு அப்புறமா இல்லைனாக்கா நீ போய் அங்கே ஸ்டே பண்ணிதான் சொல்கிறேன். இப்போ நான் ஃபோர்ஸ் பண்ணல அப்படி சொல்லிட்டு சின்ன சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்த்து ஏன் வீடு சரி நான் எங்கே போக மாட்டேன் அப்படி ஜெக்கி சொல்லிட்டு போயிடுறாங்க. சின்ன பார்க்குங்க ஐயோ இந்த பையனை வச்சுக்கிட்டு அப்படி ஜெக்கி சின்ன சார் ஓகே குக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பக்கம் ஜெக்கி போட்டு ஃப்ரெஷ்ஷாக குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு இப்போ தான் ஜெக்கி வந்துருக்காங்க கீழே வராங்க. இப்போ ஃபைன் இந்த பக்கம் ஜிம் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிட்டாங்க. காலேஜுக்கு ரொம்ப அழகாக நீட்டாக ரெடி ஆகிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் இல்லையா ரொம்ப அழகாக அந்த ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும் செம்ம அழகாக
இருக்காரு பார்க்கறதுக்கு. குட்டி கொஞ்சம் போன் டைல் போட்டிருக்காரு. போட்டு போய் கீழே இறங்கி வந்துட்டு ஃப்ரண்ட்ல 2 ஹேர் முன்னாடி எடுத்து விட்டுட்டு அப்படி மொத்தமாக சேர்த்து போன் டைல் போட்டிருக்காங்க. கோல்டன் கலர் ஹேர் ரொம்ப அழகா இருக்காரு. ஒரு டிஷர்ட் அது மேலே ஒரு செயின் போட்டிருக்காரு. இப்போ அப்படி ஜிம் கீழே இறங்கி வந்துட்டு இருக்காங்க. கையில் 2 நோட்ஸ் வச்சுக்கிட்டு ஒரு பேக் ஒன்று மாட்டிக்கிட்டு கீழே இறங்கி வராங்க. இப்போ நம்ம சோஃபா உட்காந்து அவங்க ஆஃபீஸில் டேட்டாங்க. குட் மார்னிங் ஜிம்னு சொல்லிட்டாங்க. இப்போ தான் ஜேக்கி டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. டர்ன் பண்ணி பார்த்தாக்கா நம்ம ஜிம் செம்ம ஹார்ட்டாக கியூட்டாக இறங்கி வந்துட்டு இருக்காங்க. ஜேக்கி திரும்பி பார்க்குறீங்க. ஆமாம் சார் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா தான் அப்படி பார்த்துட்டே இருக்காரு. இப்போ குறுக்குறுன்னு ஜேக்கி பார்க்குறாங்க. ஜிம் பக்கம் ஸ்டெப்பில் இறங்கி வந்துருக்காங்க. அவ்வளோ அழகா இப்போ ஜிம் பார்க்குறாங்க. குட் மார்னிங் நம்பிட்டு ஹேங் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம நம்பி பார்க்க குட் மார்னிங் எப்படி நடத்துவங்க ஏன் சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க எனக்கு ஃபஸ்ட்டு கிளாஸில் நீ ஃப்ரெஷ்ஷாக இருங்களா சொல்லிட்டாங்க. நான் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கேன் சொல்லிட்டாங்க. அப்படி ஆமாம் சொல்லிட்டாங்க. வா சொல்லி கூப்பிட்றாங்க. அப்போ ஜிம்க்கு நான் கீழே வராங்க. நம்பிட்டு சாப்பிடலாமா கேட்குறாங்க. சாப்பிடலாம் சொல்லிட்டாங்க. அப்புறம் ஜேக்கி ஜிம்மியே தான் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஜிம் தான் ஜேக்கே வா சாப்பிடலாம் சொல்லி கூப்பிட்றாங்க. இந்த பக்கம் ஜேக்கி சாப்பிட உட்காந்துருக்காங்க. ஜேக்கி ஒன்று தான் அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜேக்கி தான் அது சொல்கிறாங்க. வா சாப்பிடலாம் சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜேக்கி வராரு வந்துட்டு உட்காருங்க. அப்போ ஜிம் 3 பேர் ஃபுட்டை சர்வ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீ சாப்பிடல இல்லை ஜிம்னா எனக்கு பசிக்கல சொல்கிறாங்க. அப்படி எனக்கு பசிக்கல எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சார் ஜிம்னு அப்புறம் நம்ம ஜேக்கி முன்பு உட்காந்துருக்காங்க. அப்படி தான் ஜேக்கி ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க. பார்த்தாக்கா ஜேக்கி காலேஜ் போகிறப்ப பர்ஃபெக்டாக இருப்பார். ஓகே ப்ளே பாயிண்ட் சொல்லியிருந்தாக்கா அந்த காலேஜோட ஆஃப் டைம் இருக்கலாம். அது மட்டும் தான் அவர் எப்படின்னா காலேஜ் டைமில் கரெக்டாக ப்ரொஃபஸராக இருப்பார். அந்த ஈவினிங் 5 o'clock மேலே தான் அவர் வேற ஒரு ப்ளே பாயாக இருப்பார். மற்ற டைம் வரைக்கும் பர்ஃபெக்டாக இருப்பார். ட்ரெஸ்ஸிங் நல்லா தான் பண்ணுவார். இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜேக்கி ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருக்காங்க. ப்ளூ கலர் ஜீன்ஸ் போட்டிருக்காரு. ஸ்பெக்ஸ்லாம் போட்டுக்கிட்டு நல்லாவே இருக்குது. நீட்டாகவே இருக்காரு. ஆனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லாங் ஹேர் தான் இருக்குது அவருக்கு. மேக்ஸிமம் ப்ரொஃபஸர் இந்த மாதிரி லாங் ஹேர் வச்சுக்க மாட்டாங்க. ஆனால் இவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லாங் ஹேர் வச்சிருக்காரு. ஜிம் பார்க்குறவங்க பார்த்துட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காங்க. இப்போ நம்பிட்டு தான் ஜிம் ஃபுட்டு சர்வ் பண்ண சொல்லி அப்போ 3 பேர் சர்வ் பண்ணுறாங்க. அப்போ ஜேக்கி ஜிம்லேயே பார்த்துருக்காங்க. ஜிம் நம்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. 2 பேர் பேசிக்கிட்டே இருக்காங்க நான் ஸ்டாப்பா. ஜிம் பார்க்குறாங்க. சாப்பிடுங்க அப்புறம் பேசிக்கலாம் சொல்லிட்டாங்க. ஜிம் நம்பிட்டு ஓகே சொல்லிட்டு ஜிம் சாப்பிட்டுருக்காங்க. அவனுக்கு இது பிடிக்கல. சரி நம்பிட்டு எடுத்துருக்காங்க. அப்போ ஜேக்கி கூட பாசிட்டிவாக இருக்குது. இது வரைக்கும் எனக்கு ஒரு பாசிட்டிவ் ஆனதே இல்லை. முதல் தடவை ஒரு பாசிட்டிவ் எனக்கு அந்த பக்கம் நம்மளை கூட அந்த மாதிரி அவர் கேர் பண்ணி சின்ன வயசில். அதுக்கப்புறம் ஜேக்கி கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்பிட்டு கேர் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ஜேக்கி பிஹேவியர் மாதிரி இருக்கும். ஆனால் நம்பிட்டு பிடிச்சிருக்காது அவருக்கு. இப்போ நம்ம ஜேக்கி பார்க்குறோம். நம்பிட்டு ஜிம்மில் கேர் பண்ணிக்கிற விதத்தை பார்க்கும்போது அவருக்கு ஃபர்ஸ்ட் வாட்டோட முறைச்சி பார்க்குறாங்க. இந்த பக்கம் ஜிம்மிட்ட போதும் சொல்லி இருந்தால் சாப்பிட வைக்கணும் படிக்கணும் முக்கியம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறது நல்லா சாப்பிடு அப்படி சொல்லிட்டு நம்ம நம்பிட்டு ஃபுட்டு சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஜிம் சாப்பிட்ருக்காங்க. நீ சாப்பிடுங்க நல்லா ஜிம் சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட்ருக்காங்க. இந்த ஜேக்கி பார்க்க நம்பிட்டு எனக்கு நான் தம்பியில் அவன் தம்பியா நான் பார்த்தா ஸ்ட்ரேஞ்சர் உட்காந்துட்டு இருக்கேன். அவன் பார்த்தா அவ்வளோ க்ளோஸாக உட்காந்துருக்கான். ஜேக்கி பார்த்துருக்காங்க. பக்கம் சின்ன பார்க்குறீங்கன்னா ஜேக்கி சாப்பிட சொல்கிறாங்க. அப்போ சின்ன முறைக்கிறாங்க. நம்ம ஜேக்கி முறைக்கிறாங்க. நம்ம நம்பிட்டு பார்த்து சின்ன பார்த்துட்டு சாப்பிட்றா சொல்கிறாங்க. இப்போ உட்காந்து நம்ம ஜேக்கியும் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சு ஜிம் பார்க்குறாங்க. ஓகே நான் கிளம்பா சொல்லிட்டாங்க. இப்போ நம்பிட்டு பார்க்குறாங்க. வா ஜிம் எனக்கு நியூ கார் வாங்கியிருக்கா சொல்கிறாங்க. அது நியூ கார் வாங்கியிருக்கா சுபா சொன்னா ஓகேவா சொன்னாங்க. வாங்கிட்டேன் ஜிம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க பாரு நம்பர் எனக்கு இந்த ஜிம்முக்கு இங்கே ஐடி கார்டு இல்லை டாக்டர் எல்லாமே ஐடியெலாம் அவர் அங்கே ஃபாரின் உள்ளது தான் டக்குன்னு வர அங்கே வாங்க முடியாது. அதனால் ஜிம் நம்பிச்சிருப்பாங்க. அவரோட ஐடி கார்டு யூஸ் பண்ணி வாங்கியிருப்பாரு. நான் என்னோட ப்ரூஃப் வச்சு யூஸ் பண்ணி வாங்கியிருக்கேன் ஓகேவா. நீ வந்துட்டு சுகா தான் பே பண்ணியிருக்கேன் ஓகே சொல்லிட்டாங்க. ஜிம் பேக் அப்படி ஆமாம் சுகா பே பண்ணிட்டா நான் ஜஸ்ட் ப்ரூஃப் வச்சு வாங்கியிருக்கேன் ஓகேவா. இந்த கலர் ரொம்ப பிடிக்கும்ல சரி ஜிம் பேக் ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டாங்க. ஸோ இந்த கார் இந்த கார் யூஸ் பண்ணி கொடுத்தோம். ஜிம் பேக்குறேன் ஓகே தேங்க்யூ சொல்கிறேன். எனக்கு தேங்க்யூ சொல்லி ஓகேவா. நான் வந்து ஒரு எல்லாமே பண்ணுவேன் நம்பி சொல்கிறாங்க. ஜிம் பேக்குறாங்க. ஜிம் டக்குன்னு ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்பிக்கிறேன் இவர் பெஸ்ட் ஜிம் சொல்கிறேன் அப்படி ஆமாம் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம நம்பி சார் ஓகே சொல்லிட்டு இப்போ வாய்ப்பா சார் இப்போ சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் ஓகே ஜிம் பார்க்குறேன் ஆல்ரெடி ஜிம் சொல்லிட்டாங்க. தேங்க்யூ ஜிம் தான் சொல்லிட்டு நம்ம ஜிம் வந்து காரில் உட்காருங்க. ஜேக்கெட் பார்க்குறாங்க. இப்போ ஜேக்கெட் கார் பின்னாடி அவர் எடுத்துட்டு இருக்காரு. ஃபைன் ஆஃப் 1 ஆகிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஜிம் முன்னாடி போயிட்டு இருக்காங்க. இப்போ ஜேக்கி பேர் வந்துருக்காரு. ஜிம்மோட காரு காலேஜுக்குள்ளே வந்துட்டாங்க. ஜேக்கி வந்திருக்காங்க. ஜிம் போய் கார் பார்க் பண்ணிட்டு அப்படி வந்துருக்காங்க. இப்போ தான் நிறைய பேர் பார்க்குறாங்க. யாரும் அந்த பையன் சரி நியூவாக வந்திருக்கான். ஃபர்ஸ்ட் டைம் ஹேர் ஸ்டைலு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கிறதுனால யாரும் அந்த பையனையும் பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப அட்ராக்டிவாக இருக்காங்க. பொண்ணுங்க பசங்க நானும் பார்த்துட்டு இருக்குதுங்க. இப்போ நம்ம ஜேக்கி பார்க்குறாங்க. ஜேக்கி பார்க்குறாங்க எல்லா பசங்களும் இப்போ அந்த பொண்ணு அந்த ஜிம்மில் தான் பார்த்துட்டு இருக்காங்க. அது பார்க்குற அவருக்கு மாதிரி இருக்குது. இன்னும் எல்லா பொண்ணும் விட நான் வந்து என்ன ஆணும் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ எல்லா ஜிம்மில் பார்க்குறாங்க. சொல்லி ஜேக்கி ஒரு பாசிட்டிவ் ஆகிட்டு இருக்கு. அந்த ஜிம்மில் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பையன் யாராக இருப்பான் யாரை பண்ணு கேட்குறாங்க. அப்போ ஜிம் இருக்கு அவரோட கிளாஸ்க்கு டேரெக்டாக போயிட்டு இருக்காரு. என்ன பார்க்குறாங்க ஓ சீனியர் ஹாஸ்பிட்டல் எனக்கு அவர் மாஸ்டர் இதுன்னு படம் வந்திருக்காரு. அப்போ அந்த கிளாஸ் தான் போயிட்டு இருக்காங்க. இது கூட படிச்ச பசங்க பார்க்குறாங்க. இந்த பையன் யாராக இருப்பான் நம்ம பார்த்தது லேசில் பார்த்துருக்காங்க. ஃபைனல் ஜிம் மாஸ்டர் கிளாஸ் ரூம் போகிறாங்க. போயிட்டு உட்காராங்க. அங்கே ஒரு கிளாஸில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி டல்லாக இப்போ ஜிம் போய்ட்டு ஒரு டெஸ்கில் உட்காராங்க. இப்போ அந்த பையன் பார்க்குறாங்க. பார்த்துட்டு எப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ரன் பண்ணுறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. அவங்க பேர் சொல்கிறாங்க பார்ச்சிங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேர் சொல்கிறாங்க. என்னமோ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஏன்னாச்சு என்ன டல்லாக இருக்குங்க ஜிம் கேட்குறாங்க. அப்போ என்ன பார்க்குறாங்க பார்த்து கண்டுபிடிச்சிட்டு என்ன சொல்கிறாங்க. அப்போ என்ன கிட்ட வராங்க. இங்கே உட்காந்து உட்காந்துட்டாங்க. உட்காருங்க சொல்கிறாங்க. அப்போ என்ன உட்காருங்க என்னாச்சு கேட்குறாங்க. இப்போ என்ன பார்க்குறேன் எனக்கு ஃபாரின் போய் படிக்கணும் ஆசை சொல்கிறாங்க. ஃபாரின் போய் படிக்கணும் ஆமாம் எனக்கு ஃபாரின் போய் படிக்கணும் ஆசை
ஆனால் என் அப்பா எனக்கு போகலாம் சொல்கிறாங்க. ஏன் கேட்குறாங்க? இங்கே கொஞ்சம் பிஸ்னஸ்க்கு சொல்கிறாங்க. பிஸ்னஸ்க்கு ஆமாம் சொல்கிறேன், எனக்கு ஹெல்ப் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, நல்ல விஷயம் இருந்தேன், எனக்கு அப்பா அம்மாவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணல சொல்கிறாங்க. என்ன பார்க்குறேன், எனக்கு புரியுது, ஆனால் எனக்கு ஃபாரின் படிக்கணும் ரொம்ப ஆசை, எனக்கு பேச்சுலர் டிகிரி தாங்க போக முடியாது. ஸோ நான் ஹையர் ஸ்டடீஸ்க்காக அங்கே போகணும்னு நினச்சேன். ஆனால் ஜிம் எல்லாமே ஸ்பாயில் ஆகிட்டு என்ன சொல்கிறாங்க? இப்போ ஜிம் பார்க்குறாங்க, ஜிம் லைட்டாக சிரிக்கிறாங்க. எதுக்கு சிரிக்கிற சொல்கிறாங்க? இல்லை உங்கள் ஸ்டோரி என் ஸ்டோரியோட ஆப்போசிட்டாக இருக்குது சொல்கிறாங்க. புரியல சொல்கிறாங்க. அப்போ ஜிம் சொல்கிறாங்க, எனக்கு இங்கே வந்து படிக்கணும் ஆசை, ஆனால் என் ஃபாலோ பண்ணவே இல்லை. அப்போ ஜிம் சொல்கிறாங்க, எனக்கு ஆமாம் இப்போ தான் நான் வந்திருக்கேன். ஜிம் சொல்கிறாங்க, இப்போ நம்ம என்ன பார்க்குறாங்க, என்ன சொல்கிறேன், நீ அங்கே தான் வந்திருக்கியா கேட்குறாங்க. ஆமா சொல்கிறாங்க. பெண்ணு பார்க்குறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, அப்புறம் ஜிம் அவர் பற்றி கொஞ்சம் சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இப்போ இன்னும் ஜிம் நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, உங்களுக்கு தெரியுமா, அட்லீஸ்ட் நான் ஹையர் ஸ்டடீஸ் வேறு காலேஜ் படித்தா கூட பரவாயில்ல, இங்கே தான் பேச்சுலர் டிகிரி முடிச்சேன்னு சொல்கிறாங்க. பேச்சுலர் டிகிரி இங்கே முடிச்சு? ஆமாம் ஜிம், நான் எனக்கு அதான் கஷ்டமாக இருக்குது. ஜிம் என்ன சொல்கிறாங்க? ஜிம் பார்க்குறது ஜிமினா சொல்கிறாங்க. ஆமாம் ஜிமினா அப்படி கூப்பிடலாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, ரொம்ப அழகாக இருக்குது சொல்கிறாங்க. அப்படியாமா, என் பேர் ரொம்ப அழகாக இருக்குது, நீங்கள் ஜிமினான்னு கூப்பிட்றப்போ சொல்கிறாங்க. ஆமாம் ஜிமினா, எனக்கு எப்படிக்கா நான் அட்லீஸ்ட் வேறு ஒரு காலேஜ் போகிறேன்னு சொன்னேன். அப்பா சொல்லி தானே பெஸ்ட்டாக இருக்குது, இங்கே படி, இங்கே படித்தா வீட்டு பக்கமாக இருக்குது, நீ கரெக்டாக வீட்டுக்கு வந்துடுவா, ஆஃபீஸும் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னோட அப்பா சொல்லியிருப்பாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, அவங்க கம்பெனி சொல்லிட்டாங்க, அது குட்டி கம்பெனி தான், அவங்க அப்பா கொஞ்சம் ஸ்டாஃப் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம பையன் வந்தாக்க இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிடலாம், கொஞ்சம் பெருசாக டெவலப் பண்ணலாம் அவர் ஆசைப்படுறாரு. இன்னும் எனக்கு ஒரு ஃபாரின் போய் படிக்கணும் ஆசை இருக்கும். அவங்க அப்பா அலோவ் பண்ண விட்டுட்டாரு. இப்போ நம்ம என்ன சொல்கிறாங்க? ஜிம் பார்க்குறேங்க, அங்கே பாரு, ஆனால் கண்டிப்பாக வந்து ஃபாரின் போகிற சான்ஸ் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு படிக்க தான் போகணும்னு ஆசை சொல்கிறாங்க. சரி வீட்டு நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம்னு சொல்கிறாங்க. என்னத்தை போ இங்கேயே சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு இப்போ மூணு ஆப்ஷன் சொல்கிறாங்க. ஓகே ஒன்று பார்த்துக்க, எனக்கு ஏதோ பெட்டர் ரிலீஃபாக இருக்குது சொல்கிறாங்க. அப்படியாமா, எனக்கு ஒன்று பார்த்துக்க ரிலீஃபாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. அப்படி என்ன சொல்கிறாங்க? ஜிம் பார்க்குறாங்க, எனக்கு கூட எங்கள் ரொம்ப நர்வஸாக சொல்கிறாங்க. அப்படியாமா, எனக்கு காலேஜில் படிக்க ரொம்ப ஆசை தான், எனக்கு கொரியாவில் படிக்கணும்னு ஆசை. அப்புறம் நான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக வந்தாலும் எனக்கு யாரும் தெரியல, எப்படி பேச போகிறேன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் உனக்கு பார்த்துக்க அப்படி எனக்கு கூட பெட்டர் ரிலீஃபாக இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பார்க்குறோங்க, ஃப்ரெண்டு ஹேண்ட் ஷேக் பண்ணுறாங்க. அப்போ ஜிம் ஹேண்ட் ஷேக் பண்ணுறாங்க, பெருமையாக ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறாங்க. அப்போ நம்ம ஜிம் என்கிட்ட நல்லா பேசுகிறாங்க, இன்னும் நல்லா பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த காலேஜ் எப்படி கேட்குறாங்க? அப்போ தான் நம்ம என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இந்த காலேஜில் எல்லாமே இப்படி தான் இருக்கும் சொல்கிறாங்க. அப்படியே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுவாங்க, நல்லாவே இருக்கும். ஸ்டடீஸில் ஃபஸ்ட் கிளாஸ் சொல்லிக் கொடுப்பாங்க. அப்படியே ஆமாம், ஸ்டடீஸில் ஃபஸ்ட் கிளாஸ் சொல்லிக் கொடுப்பாங்க, நல்லாவே இருக்கும். ஃபுட்டு கூட நல்லா இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம், கேண்டீன் ஃபுட் நல்லாயிருக்கும், எல்லாமே கரெக்டாக இருக்கும், எந்த ஒரு கலவரும் நடக்காது சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம், நீட்டு போயிட்டே இருப்பாங்க. என்ன இப்படி அந்த பொண்ணுங்க பாஸ் மட்டும் ஒரு பாஸ் மட்டும் ரேஸாக இருப்பாங்க சொல்கிறாங்க. புரியலையே ஜிம் சொல்கிறாங்க. இந்த காலேஜில் ஒரு ப்ரொஃபஸர் இருக்காரு சொல்கிறாங்க, பேர் ஜான் ஜங்குக் சொல்கிறாங்க. ஜான் ஜங்குக் ஜிம் சொல்கிறாங்க. ஆமாம் ஜான் ஜங்குக்கு, அவர் தான் ப்ரொஃபஸர், அவர் மேலே பொண்ணுங்க பசங்க அங்கே ரேஸாக இருப்பாங்க. நான் அவனா பார்க்க ப்ளே பாய் சொல்கிறாங்க. என்ன ஜிம் கேட்குறாங்க. ஆமாம் அவன் சரியான ப்ளே பாய் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, என்னென்ன சொல்கிற நீ சொல்கிறது? ஆமாம் அவனுக்கு ப்ளே பாயாக இருப்பான் தெரியுமா, எப்படி சொல்கிறது, அவன்கிட்ட ஃப்ளட் பண்ணாக்க திரும்பி அவன்கிட்ட ஃப்ளட் பண்ணுவான். ஆனால் காலேஜுக்கு இல்லை, காலேஜுக்கு வெளில சொல்கிறாங்க. காலேஜுக்கு வெளியே ஆமாம், காலேஜில் மட்டும் பர்ஃபெக்ட் ப்ரொஃபஸர் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் பர்ஃபெக்டான ஒரு ப்ரொஃபஸர், பிரின்சிபல் கூட பிடிக்கும்னு சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் பிரின்சிபல் பிடிக்குங்கிறது கோ ப்ரொஃபஸர் கூட பிடிக்கும். எனக்கு எல்லாத்தையும் டீசெண்டாக இருப்பான் சொல்கிறாங்க. அப்படி டீசெண்டாக ஒர்க்கில் வேறு மாதிரி இருப்பான், ஸ்டடீஸ்லாம் சும்மா சார் கூட லெசன் எடுத்தாங்கன்னா அவ்வளோ அழகாக பிடிக்கும்னு சொல்கிறாங்க. அப்படி ஆமாம், ஒரு படிக்காத மக்கள் கூட பாஸ் பண்ண வச்சிருவான் சொல்கிறாங்க. என்னதுக்கு? ஆமாம் படிக்காத மக்கள் இருக்குல்ல அதை கூட பாஸ் பண்ண வைப்பான், அவனுக்கு அந்த டேலண்ட் இருக்குது, ரொம்ப அழகாக ஈஸியாக அப்படின்னாக்கா நான் சொல்லிக் கொடுப்பான் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் ரொம்ப அழகாக டீச் பண்ணுவான். ஆனால் என்ன ஆனால் ஏன் அவன் இவன் சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, அவன் கேரக்டர் எனக்கு பிடிக்காது சொல்கிறாங்க. அப்படி அவன் கேரக்டர் எனக்கு பிடிக்காது, அது கேட்டுக்கு வெளில பார்க்கணும். இந்த காலேஜில் கேட்டுக்கு வெளில போயிட்டோம்னாக்கா அவன் வேறு மாதிரி இருப்பான். அதுவும் ஈவினிங் 5 o'clock மேலே சொல்கிறாங்க. 5 o'clock மேலே அவன் லைஃப் ஸ்டைலே வேறு மாதிரி இருக்கும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன், என்னன்னு சொல்கிறேன். ஆமாம் ஒரு ப்ரொஃபஸர், அது காலேஜுக்குள்ள இருக்கிற வரைக்கும் ஒரு ப்ரொஃபஸரை ரெஸ்பெக்ட் பண்ணுவான்னு சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் ப்ரொஃபஸர் ஜியோனா ரெஸ்பெக்ட் பண்ணுவேன், ஆனால் வெளில இருக்கிற ஜான் ஜங்குக்கா இருக்கிற அந்த ப்ளே பாயை நான் ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்ம என்ன சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, எனக்கு அவன் பிடிக்காது, இந்த விஷயத்தை எனக்கு பிடிக்காது சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அவர் நம்பவே முடியல, எனக்கு அதை நம்பி நாங்கள் தம்பியாச்சு. அப்படி இருக்கும்போது வீட்டில் பார்த்து ப்ளே பாய் தானா, ஜிம்மிக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் பார்த்து போகிறதுக்கே எது பர்ஃபெக்டாக இருக்கான்னு நினச்சிட்டேன். அவன் ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கட்டும், நான் அவனை பார்த்த விதம் நான் எப்படி நினச்சேன், ஸ்பெக்ட் போட்டு வேறு மாதிரி தான் ஸ்பெக்ட்லாம் போட்டு பார்க்கவும் ஏதோ பர்ஃபெக்ட் ப்ரொஃபஸர் நினச்சிட்டேன். இங்கே வந்து பார்த்துருந்தது இப்படி ஒரு நேமில் இருக்கான் நான் சொல்லி ஜிம்மிக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. அப்புறம் உங்ககிட்ட எனக்கு நீவும் வந்திருக்கியா, உங்ககிட்ட தான் பேச போகிறான் சரியா, பேசினாக்கா நீ கொஞ்சம் உங்களுக்கு பேச சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க சொல்கிறாங்க. அதாவது ஸ்டடி சம்மந்தப்பட்ட கொஸ்டின் தான் டவுட் தான் கேட்டுக்கோ ஓகேவா, அதை தாண்டி இதை எக்ஸ்ட்ரா பேச ட்ரை பண்ண ஓகேவா, அப்புறம் பேசாத சரி என்ன சொல்கிறாங்க. பேச மாட்டேன் ஜிம் சொல்லிட்டாங்க. நம்பி ஜேகே என்ன பார்க்குறேன் ஓகே அது போதும் அப்படி நான் இருக்கிறேன் எப்படி சொல்லிட்டு என்ன பேசிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறேன் ஓகே சொல்லிட்டு இப்போ ஒரு பாசம் ஓடி வராங்க. இன்னும் சொல்கிறாங்க, இன்னும் திரும்பி பார்க்குறாங்க. நீ என்ன பண்ணுறேங்க சொல்கிறாங்க. நாங்கள் வரக்கூடாது சொல்கிறாங்க. காது சொல்கிறாங்க, நான் வரக்கூடாது அவர்கிட்ட உட்காடுறாங்க. பார்த்தா ஒரு பாசம் மூட்டு வாங்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, யார் என்னமோ சொல்கிறாங்க, என் ஃப்ரெண்டு யோன்ஜன் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. எதுக்கு இங்கே வந்து கேட்குறாங்க.
எம்ஜின்னு பார்க்குறேன் எனக்கு வந்து வரணும்னு ஆசையாக சொல்கிறாங்க. அப்பா வந்து கேட்குறாங்க என்ன பண்ணுறது என் அப்பன்னு ஒருத்தர் இருக்கானே சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறேன் எனக்கு ஆமாம் என் அப்பா தான் இந்த காலேஜுக்கு போகணுமா இங்கே படிச்சா நல்லா ஜாப் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜி சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குறாங்க அப்படியே ஆமாம் சொல்கிறேன் ஜிம் பார்க்குறாங்க அப்படியே பேசக்கூடாது அப்பா ரெஸ்பெக்டாக பேசணும் சரியாக சொல்கிறாங்க. ஆமாம் நீ வேறு ஜிம் அந்த ஆளை வச்சுக்கிட்டு எப்போ தான் பெனிஃபிட் எதிர்பார்க்குறான் சொல்கிறாங்க. ஆமாம் பெனிஃபிட் அவசரம் ஆமாம் அவனை எது கஷ்டப்பட்டு பார்ப்பா எது வளர்க்குறேன் நீ வந்துட்டு எங்களால் நல்லா ஏன் பண்ணி கொடுக்கணும் எங்களால் கஷ்டம் கடைசி காலத்தில் நல்லா பார்த்துக்கணும் தானே இல்லை கஷ்டப்படுறேன் அப்படி சொல்லிட்டு அப்படிலாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் கேட்கறதுக்கு. சில அப்பா அம்மா அப்படி இருப்பாங்களா ஜிம் கேட்குறாங்க என்ன பார்க்கணும் ஆமாம் ஜிம் அப்படி இருப்பாங்க ஜிம்னு சொல்கிறாங்க. சரி ஓகே ஜிம் விட்டுறாங்க. சரி ஓகே நீங்கள் ஒர்க் பண்ணாத சரியாக சொல்கிறாங்க. நான் அதெல்லாம் ஒர்க் பண்ணல உன் பேர் சொல்கிறேன் என் பேர் ஜிம் பேசுகிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க எம்ஜி பார்க்குறாங்க ரொம்ப அழகாக இருக்கா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க தேங்க்யூ சொல்லிட்டு அப்போ ஜிம் எம்ஜி என்ன பேர் ஒரு டேஸில் உட்காராங்க நல்லா பேசிக்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு சார் வராங்க ஃபர்ஸ்ட் அவர் அழகாக இன்ட்ரோ பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் இந்த காலேஜ் படித்தவங்க தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. சில பேர் வெளில வந்துருக்காங்க ஜிம் மாதிரி ஜிம்மிங்லாம் வெளில வந்துருக்காரு மற்ற பசங்க கொஞ்சம் வெளில வந்துருக்காங்க. அவங்க அழகாக பேசிட்டு இருக்காங்க. ஃபைனலாக தேர்ட் அவர் வருது. தேர்ட் அவர் தான் ஜேகே கிளாஸ் ஜேகே என்ட்ரு ஆகுறாங்க. ஜேகே கெமிஸ்ட் ப்ரொஃபஸர் இப்போ அவர் கெமிஸ்ட்ரி தான் கிளாஸ் எடுப்பார். இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க குட் மார்னிங் மிஸ்டர் ஜோன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜேகே இப்போ ஜேகே பார்க்குறாங்க குட் மார்னிங் உட்காருங்க ஸ்டாஃப் உட்காருங்க. அப்புறம் ஜேகே எல்லாரும் பார்க்குறாங்க பார்த்துட்டு இன்ட்ரோ கொடுங்க சொல்கிறாங்க. எனக்கு நியூ கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிட்டுலாம் சொல்லிட்டு இன்ட்ரோ கொடுக்க சொல்கிறாங்க. அப்புறம் உடனே இன்ட்ரோ கொடுக்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க அண்ட் பார்ட் ஜிம் சொல்கிறாங்க. அப்போ ஜேகே ஜிம் டாப்டு பட்டம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ என்ன பார்க்குறாங்க பவுட் பொறுக்கி பார்க்குறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன கோவம் வருது ஒரு பையன் அழகான கூடாது அப்படியே பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பார்க்குறாங்க. எங்களெல்லாம் பார்க்க மாட்டேன் எனக்கு எங்களுக்குலாம் அவனுக்கு தெரியும் அவனை பார்க்க மாட்டான். ஜிம்ல நியூ வந்திருக்கானா பார்க்க ஒரு லட்டு மாதிரி இருக்கான் அவன் பார்க்குறான் பாரு சொல்கிறாங்க. லட்டு மாதிரி இல்லை ஹார்ட் ஆஃப் ஃபயராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பார்க்குறாங்க. இப்போ ஜேகே தான் ஜிம் அப்படியே ஒரு செகண்ட் கிளான்ஸ் பார்த்துட்டே இருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க உட்கார சொல்லுவார் பார்க்குறாங்க உட்கார சொல்லாமல் பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் தான் வந்துட்டு பார்த்துட்டு சார் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே தான் சிடம் சொல்கிறாங்க. ஜிம் உட்காந்துறாங்க. அப்போ நெக்ஸ்ட்டு ஒவ்வொருத்தவங்க இது பண்ணிக்கிறாங்க. ஃபைனல் இப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணாமல் சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜேகே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அங்கே பாருங்கள் சில பேர் நியூவாக இருக்கீங்க ஓகேவா சில பேர் என்ன அந்த எனக்கு இங்கே படித்தவங்க இருக்கீங்களா அவங்க உங்களுக்கும் புரியும் வே வந்து நான் கிளாஸ் இருக்கிற வே வந்து புரியும் உங்களுக்கு நியூ வந்து உங்களுக்கு புரியல என்னோட மெத்தட் கிளாஸ் இருக்கிற மெத்தட் வந்து புரியலனாக்கா என்கிட்ட சொல்லுங்க ஓகேவா நான் உங்களுக்கு எதுவுமே சேஞ்ச் பண்ணுறேன் அப்படி சொல்லி ஜேகே சொல்கிறாங்க. எல்லாம் பார்த்து சூப்பராக பேசுகிறாருல அப்படி சொல்லி நியூவாக வந்திருப்பாங்க இந்த பொண்ணுங்க பசங்க தான் அவங்களே பார்க்க சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக பேசுகிறாரு ரொம்ப அழகாக இருக்காரு அப்படி ஹேண்ட்ஸப் ப்ரொஃபஸர் அப்படி சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே ஆல்ரெடி படிக்கிற பசங்களுக்கு ஒரு சில பேருக்கு பிடிக்கும் ஒரு சில பேர் கொஞ்சம் பிடிக்காம இருக்கும் ஒரு சில பேர்லாம் லைக் பண்ண மாட்டாங்க. அவங்களும் பார்த்துருக்காங்க ப்ரொஃபஸராக வேணால் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க என்னால் ப்ரொஃபஸர் தான் அவர் அதனால் இப்போ ஃபைனல் ஜேகே கிளாஸ் எடுத்து முடிக்கிறாங்க. எடுத்துட்டு சார் ஓகே உங்களோட டவுட் எனக்கு கேட்டுக்கோங்க தனியாக சரியாக சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க ஓகே சார் சொல்கிறாங்க. ஜேகே போகிறாங்க போகும்போது அந்த ஜன்னல் வழியாக பார்க்க போகிறாங்க போகும்போது நம்ம ஜிம்மோட கிளாஸ் ஒரு பார்க்குறாங்க. ஜிம் பார்த்து டர்ன் பண்ணவே இந்த பக்கம் நம்ம ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே லைட்டாக ஒரு மாதிரி பார்த்து சார் ஓகே சார் அவர் கிளாஸ் ரூம் போயிடாரு. இப்போ ஆஃப்டர்நூன் ஜிம் லஞ்ச் சாப்பிட்டுருக்காங்க கேண்டீனில். இங்கே ப்ரொஃபஸர்லாம் அவங்க கேண்டீனில் சாப்பிடுவாங்க ஓகேவா எல்லாருமே கேண்டீனில் கம்பல்சரி எல்லாமே கேண்டீன் சாப்பிடுவாங்க. இப்போ ப்ரொஃபஸர் கடை செட்லாம் வச்சுருப்பாங்க அங்கே போய் உட்காராங்க அவங்க சாப்பிட்ருக்காங்க. அப்போ ஜிம் என்கிட்ட பேசிட்டு இருக்காங்க என்னோட பேசிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் லண்டனை பற்றி கேட்டிருக்காங்க அது எப்படி இருக்கும் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. ஜிம் சொல்கிறாங்க இப்படி தான் இருக்கும் சொல்லிட்டு அப்போ ஜிம் கேட்குறாங்க இங்கே ஏதாவது ஃபேமஸ் பிளேஸ்லாம் இருக்கா சுற்றி பார்க்குறதுக்கு ஜிம் கேட்குறாங்க. அதை நான் பார்த்து தாண்டி எக்ஸ்ட்ரா பேசுகிறேன் தெரியாது பேசலாம் ஜிம் கேட்குறாங்க. என்ன பார்க்குறாங்க ஆமாண்டா சில பேர் இருக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன் ஃப்ரீ டைம் இருக்கும்போது சொல்கிறாங்க. ஓகே சார் ஜிம் முடிஞ்சிடும் பேசிட்டு இருக்காங்க அப்படி. அப்போ ஜேகே சாப்பிட்டே ஜேகே பர்சன் அப்படியே கொடுக்குன்னு பார்க்குறாங்க. அப்போ பக்கத்து பர்சன் உட்காந்துருக்காங்க. அவங்க பார்க்குறாங்க என்ன ஜேகே நீ அவங்க பையனை வச்சுக்கணும் அவங்க பார்த்துட்டு இருக்கா சொல்கிறாங்க. அவங்க ஜேகே பார்க்குறாங்க அது சொல்கிறாங்க அவர் பேர் மின்ஹோட ஓகே மின்ஹோ பார்க்குறாங்க என்ன அங்கேயே பார்த்துட்டு இருக்கா சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க இல்லை சும்மா தான் சொல்கிறாங்க. இப்போ மின்ஹோ பார்க்குறாங்க நல்லா இருக்கானே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க நல்லா இருக்கா அழகாக இருக்கானே சொல்கிறாங்க. இப்போ ஜேகே ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே மின்ஹோ பார்க்குறாங்க எதுவும் கரெக்ட் பண்ணி ட்ரை பண்ணுறியா சொல்கிறாங்க. என்ன கரெக்ட் பண்ணி ட்ரை பண்ணுறியான்னு கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க இல்லை சொல்கிறேன் ஓகே பக்கம் நீங்கள் சாப்பிட்றாங்க. அப்போ ஜேகே சாப்பிட்ருக்காங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ஜிம்மில் கிளாஸ் ரூம் போயிடுறாங்க. ஈவினிங் வீட்டுக்கு வராங்க. அப்புறம் ஜிம்மில் இருக்க கார் டேரக்டாக வீட்டுக்கு தான் வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு அவர் மேலே போயிட்டு சரண பர்சன்ட் செஞ்சு படிக்கிட்டு வராங்க. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க ஜிம்மி காஃபி டீ என்ன சொல்கிறாங்க வேணாம் எங்களுக்கு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க சொல்கிறாங்க. அது நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ஓகேவா நான் கிளம்புறேன் ஜிம்மி சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஜிம்மி பார்க்குறோம் ஓகே ஜிம் சரி இப்போ போக சொல்கிறாங்க. ஓகே சார் ஜிம்மி கார் எடுத்து போயிடுறாரு. எனக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்குல்ல அவருக்கு ரன் பண்ணல இப்போ அவங்க பேர் எனக்கு மற்ற டைம் ஜிம் நம்பிட்டு பார்த்துப்பாங்க. எனக்கு நம்பிட்டு வந்து இப்போ ஒரு பர்சனாக ஹையர் பண்ணிட்டுருக்காங்க ஜாப்க்காக இந்த பக்கம் நம்பிட்டு போயிடுறாங்க. நம்பிட்டு கூட ஒரு பர்சன் இருப்பாங்க ஓகேவா அப்படி அவருக்கு செக்ரட்டரியா எல்லாமே இருப்பாங்க பிஏவா இருப்பாங்க. அவங்க எனக்கு ஜாக்சன் ஓகேவா ஜாக்சன் வந்து ஒரு அஞ்சு இருப்பாங்க அவர் தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு நம்ம ஜிம்மோட கம்பெனிக்காக. இப்போ எனக்கு நியூவான ஸ்டாஃபில் ஹையர் பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படி ஜிம் தான் ஆஃபீஸ் போயிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஜேகே அவருக்கு ஜிம்மில் பார்த்துட்டு ஜிம் தாட்டாவே தான் இருக்குது. எனக்கு அவர் திரும்பி பார்க்கல இல்லையா அவருக்கு ஒரு மாதிரி எனக்கு காலேஜுக்கு யார் நியூவாலும் சரி ஜேகே தான் பார்ப்பாங்க ஃபஸ்ட்டு. ஜேகே வந்து அட்மிட் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. முதல் தடவை ஜிம் ஜேகே பார்க்காம இருக்குது. ஜேகேக்கு ரொம்ப வேடாக இருக்குது. சரி ஓகே சொல்லிட்டு ஜேகே எனக்கு வெளில போக மாட்டேன் வீட்டுக்கு வராங்க. இப்போ ஜிம் பார்க்குங்க யாராவது நேரம் வீட்டுக்கு வந்துருக்கா கேட்குறாங்க. அப்போ ஜேகே பார்க்குறீங்க அது சொல்கிறேன் இல்லை அதிசயமாக இருக்குது நேரம் வீட்டுக்கு வந்துருக்கா சொல்கிறாங்க. இப்போ ஜேகே தான் அது இருக்கட்டும் எங்கே அப்படி கேட்குறாங்க எங்கடா என்ன எங்கே அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க நம்ம வீட்டுக்கு வந்து நியூ கெஸ்ட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜேகே ஜிம் பார்க்குறதே கெஸ்ட்னு சொல்லாத ஓகேவா
அவங்களும் வீட்டு இருப்பாங்க சரியா சொல்கிறாங்க. ஜெக்கி பாருங்க ஓகே எங்கே கேட்குறாங்க, அவன் ஆஃபீஸ் போயிருப்பான்னு சொல்கிறாங்க. ஆஃபீஸ் ஆமாம் சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க, நம்ஜிக்குள்ளே போயிருப்பான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. அப்போ வந்து நினச்சிக்கிறாங்க ஓகே நம்ஜிக்குள்ள வந்து ஒர்க் பண்ண போயிருப்பான் போல, நம்ஜிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு மேபி நம்ஜிக்குள்ள இருக்கிறதுக்கு போயிருக்கான் போல. நம்ம ஜெக்கியுமே சரி ஓகே சொல்லிட்டுறாங்க. விட்டுட்டு அவரு ஜின்னு கொஞ்சம் பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஜெக்கி ஜின்னு பார்க்க டெய்லி அந்த குக் பண்ணுறீங்க வந்து ஹெல்ப் பண்ண சொல்லிட்டாங்க. ஜெக்கி பார்க்க ஓகே ஜெக்கி ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க குக்கிங் பண்ணுறதுக்கு. இப்போ 2 பேர் குக் பண்ணிருக்காங்க. டைம் கரெக்டாக நைட் 8 o'clock ஆகுது. அப்போ நம்ஜினும் ஜிம் ரிட்டர்ன் வராங்க. ரிட்டர்ன் வந்து ஜிம் டேரக்டாக ரூம் போகிறப்ப விஷயம் படிக்கிற வராங்க. அப்புறம் நம்ஜின் வராங்க. விஷயம் படிக்கிற வரவும் அந்த உட்காராங்க. ஜின்னு ஃபுட்டு சர்வ் பண்ணுறாங்க. எல்லாம் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறமா ஜெக்கி வந்துட்டு டிவி பார்த்துருக்காங்க. ஜின்னு வசதி வாஷ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்க எங்க ஹெல்ப் பண்ண சொல்லிட்டாங்க. அப்புறமா நம்ஜின் பார்க்க இல்லை வேணாம் ஜிம்னு சொல்லிட்டாங்க. இல்லை எங்கள் வாஷ் பண்ணுறா சொல்லி இல்லை வேண்டாம் ஓகேவா நீ எதெல்லாம் பண்ண வேணாம். ஜின்னு எங்கள் பார்சல் என்ன சொல்கிறாங்க, ஜின்னு வந்து டிஷ் வாஷ் வந்து போடுவாங்க சரியா. நீ வந்து சொல்கிறாங்க நான் எது பண்ண சொல்ல மாட்டேன் ஓகேவா, டிஷ் வாஷ் இருக்காது பார்த்துக்கோ ஓகேவா, நான் ஜஸ்ட் சும்மா வாஷ் பண்ணி வைக்கிறேன் செட் பண்ணி வைக்கிறேன் சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு இப்போ நம்ம நம்ஜின் போகிறாங்க. எனக்கு நம்ஜின் ஜிம்மில் ரூம் போக சொல்லிட்டாங்க. ஜிம் மேலே போயிடுங்க. அதான் வந்து படிக்கவும் செய்யலாம் ஆர்டர் பண்ணுறேன் ஓகே ஆஃபீஸ் ரன் பண்ணும் 2 ஒர்க் உனக்கு இருக்குது. ஸோ நீங்கள் எது எதிர்பார்க்காத அவன்கிட்ட சொல்லிட்டாங்க. ஜின்னு பார்க்க நான் எதிர்பார்க்க போகிறேன் எப்போவுமே என் ஒர்க் நான் பண்ண போகிறேன் சரியா சொல்லிட்டாங்க. ஜின்னு நம்ஜின் பார்க்குங்க பாரு உனக்கு ஒர்க் பண்ண முடியாத மெயில் கூட போட்டுக்கலாம் சொல்லிட்டாங்க. ஜின்னு பார்க்க எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ண தேவையில்லை நானே பார்த்துக்கிட்டா சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ஜின் விட்டுறாங்க. அப்புறம் ஜெக்கி பார்த்துருக்காங்க. ஜிம் மேலே போன கீழே வரவே இல்லை. அப்புறம் ஜெக்கி ரொம்ப நேரம் கீழே வந்து பார்த்து சரி ஓகே சொல்லிட்டு எங்களை மேலே போகலாம் சொல்லிட்டாங்க. மில்கிறதுக்கு சொல்லிட்டாங்க. ஜெக்கி பார்த்து இல்லை நான் டின் பேர் எடுத்துக்க சொல்லிட்டாங்க. டின் பேர் ஆமாம் சொல்கிறாங்க. சரி எடுத்துகிட்டு போக சொல்கிறாங்க. அந்த பக்கம் ஜெக்கி டின் பேர் எடுத்து மேலே வராங்க. மேலே வரவே பார்க்குறாங்க. அந்த பக்கம் ஜிம் போகும்போது லைஃப் ஆனில் தான் இருக்குது. ஜெக்கி பார்த்து ஜெக்கி ஒரு செகண்ட் பார்த்துட்டு சரி ஓகே சொல்லிட்டு அவர் டேரக்டாக ஜிம் ரூம் போகிறாங்க. போய்ட்டு ரூம் போய் லாக் பண்ணுறாங்க. அப்புறம் ஜிம்மில் ஓப்பன் பண்ணிட்டு ஓப்பன் பார்த்துக்கா ஜெக்கி வச்சுக்கோங்க. அப்போ ஜிம் பார்க்குங்க என்ன இருந்தாலும் ப்ரொஃபஸர் தானே நம்ம அதுக்கு ரெஸ்பெக்டாக பேசணும்னாக்கா நம்மளை டிஸ்டர்ப் பண்ண வரைக்கும் நமக்கு இது ப்ராப்ளம் கிடையாது சொல்லிட்டு சொல்லுங்க ப்ரொஃபஸர் ஜோன் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன் என்னன்னு சொல்கிறாங்க. சொல்லுங்க ப்ரொஃபஸர் ஜோன் ஜிம் கேட்குறாங்க. அப்புறம் ஜெக்கி பார்க்குறாங்க. ஜெக்கி ஜிம் டாப்டு பாட்டும் பார்க்குறாங்க. ஜிம் கம்ஃபர்டபுளாக இருக்குது எதுக்கு இப்படி பார்க்குறாரு சொல்லிட்டு சொல்லுங்கள் சார் என்ன வேணும் ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி தான் வந்துட்டு பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா பாய் ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு ஜெக்கி கேட்குறாங்க. இல்லையே ஏன் கேட்குறீங்க ஜிம் கேட்குறாங்க. அப்போ ஜெக்கி தான் இல்லை சும்மா தான் கேட்டேன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்போ யாரும் இல்லை நான் படிக்கணும் ஸ்டடீஸை ஃபோக்கஸ் பண்ணணும் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெக்கி ஓ ஓகே குட் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க குட் ஓகேவா ஓகே நீ போக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஜிம் தான் டோர் லாக் பண்ணிட்டு இவனை கிரேஸே நான் ஜிம் பார்க்குறேன் என்ன சொல்கிற மாதிரி ஒரு மாதிரி தான் இருக்கான். ஜிம் பார்க்குறேன் சேச்சா நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன்ஸ் பண்ணோம். ஜிம் தான் கொஞ்சம் தள்ளி இருக்காங்க. ஓகே சார் ஜிம் ரூமுக்கு போயிடு 2 பக்கம் ஜெக்கி பார்க்குறாங்க. இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஜெக்கி டேரக்டாக ரூமுக்கு போயிடுறாங்க. போயிட்டு அவர் உட்காந்துருக்காரு. அவர் ட்ரிங்க் பண்ணுறாரு. அப்போ அவர் ஜிம்மில் பேசுறது எப்படி நினச்சி பார்த்துட்டே இருக்காங்க. ஒரு மாதிரி அவர் மாதிரி அப்புறம் சாப்பிட்டுருப்பாரு. அப்போ அவர் பார்த்துட்டே இருந்திருப்பாரு. ஒரு மாதிரி அவ்வளோ அழகாக இருந்திருப்பாரு. அந்த ஹேர் வந்து ஃப்ரண்ட்டில் அந்த 2 ஹேர் வந்துட்டு அப்படியே டிஸ்டர்ப் பண்ணிருக்கோம் சாப்பிடும்போது. அப்போ ஜெக்கி பார்த்துருப்பாங்க ரசித்து பார்த்துட்டு இருப்பாரு. இது வரைக்கும் எவ்வளோ பேர் வந்து டேட் பண்ணியிருக்கான் எவ்வளோ பேர் கூட ஒரு மாதிரி இருந்திருக்கான். ஜெக்கி நினைக்கிறாங்கன்னா இது வரைக்கும் யாரும் வர ஃபீலிங்ஸ் இவங்கள்ட்ட இருக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கே. ஜெக்கி பார்க்குறேன் என்னவா இருக்கும் ஏன் டக்குன்னு டச் பண்ணிட்டு வர மாட்டேங்குது இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கே. ஜெக்கிக்கு ஒரு மாதிரி ஜெக்கி ட்ரிங்க் பேர் குடிச்சிக்கிட்டே அது கொஞ்சம் படுத்து தூங்கிடாரு. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் எப்போ போல ஜிம்முக்கு ஆஃபீஸ் டைரிக்கு வராங்க. அப்போ ஜிம் வந்து ஃபுட்டெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம் பாருங்க ஜிம் ஹேங் பாருங்கள் நான் உங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ண நினைக்கிறேன். எனக்கு என்ன ஹெல்ப் பண்ண தெரியல ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் இந்த ஹெல்ப் ஆனால் ஜிம் ஓகேவா நானும் சும்மா தான் இருக்க வீட்டில் எனக்கு போர் இருக்குது குக்கிங் மட்டும் பண்ண வச்சுக்கேன் எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும் ஜிம் சொல்கிறாங்க. என்னென்னு காமா குக்கிங் மட்டும் பண்ண வச்சுக்கேன் பைத்தியம் பிடிச்சிடும் ஜிம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க வச்சு ஏன் பேசிட்டு இருக்கீங்க வேறு வீக்கெண்ட் நம்ம ஃப்ரீயாக இருந்தால் வெளில போகலாமா கேட்குறாங்க. நிச்சயமாக நிச்சயமாக வெளில போகலாமா ஜிம் கேட்குறாங்க. ஜிம்முக்கு இருக்கிறது ஹாப்பியாக இருக்குது நீங்கள் கூட ஒரு சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஏன் சொல்கிறாங்க இந்த நம்பிட்டு வரவே மாட்டான் அவன் பிஸியாகவே இருப்பான் எனக்கு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போவான் சொல்கிறாங்க. அப்படியே அவன் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான் ஜெயோன்னு சொல்லிட்டு அவங்க கூட வெளில போயிடுவான். அவனோட ஒன்றா சுட்ட போயிடுவாங்க. நாமளும் தனியாக இருப்பான் அந்த ஜெக்கியும் பிஸியாக போயிடுவான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிடுவான். நம்மளும் தனியாக இருப்பேன் நான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் அவங்க கூட்டிகிட்டு போகிறேன் நிஜமாக சொல்லுங்க. ஜிம் போக ஹாப்பியாகிடுது. அப்போ ஜின்னு நம்ம ஜிம்மு பிள்ளைக்கா பேசுனால உட்கார ஜிம் சொல்லி ஜிம் உட்கார ஜின்னு ஃபுட்டு சர்வ் பண்ணுறாங்க. அப்போ ஜின்னுக்கிட்ட பேசிக்கிட்டே பண்ணாக்க சாப்பிட்றாங்க. அது பக்கம் ஜெக்கி கிட்ட பார்க்குறாங்க. அப்போ ஜிம் பேசுகிற மில்க் குடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த லிப்ஸ் ஒரு மாதிரி அட்மைட் ஆகிடும் ஒரு மாதிரி அட்ராக்டிவாக இருக்குது. நம்ம ஜெக்கி ஜிம்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் நோட் பண்ணவே இல்லை. அப்போ நம்ஜின் ஸ்டெப்பாக வந்துருக்காங்க. அப்போ நம்ஜின் பார்த்துட்டாங்க. ஜெக்கி ஜிம்மு பார்த்துட்டு வந்துட்டு உட்காந்துட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு சாப்பிட சொல்கிறாங்க. ஜெக்கி சாப்பிட்ருக்காங்க. ஜிம் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ஜின் தான் ஜிம் கார் எடுத்து போக சொல்லிட்டு ஜிம் ஓகே சின்ன ஹேங் வந்து பேசுகிறான்னு சொல்லிட்டாங்க. ஓகே ஜிம் நான் சொல்லிட்டாங்க வந்து கேம் ப்ளே பண்ணலாமா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க டைம் தான் பண்ணலாம். ஜிம் தான் மேலே போயிடுற கார் எடுத்துட்டு இப்போ ஜெக்கி போகிற முடி நம்ஜின் ஜெக்கி வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. ஜெக்கி பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க பாரு உன்னோட ப்ளே பாய் திங்ஸ் எல்லாம் வேற இடத்துல வச்சுக்கோ சரியா ஜிம்மில் வச்சுக்காத சொல்லிட்டாங்க. ஜெக்கி பார்க்க நான் என்ன பண்ண சொல்லிட்டாங்க. நீ பார்த்து நான் பார்த்து சொல்லிட்டாங்க. ஜின்னு பார்க்க அவன் கேஷுவலாக பார்த்துட்டு பண்ணா நீ தப்பாக எடுத்துக்கிறதா சொல்லிட்டாங்க. அப்படி இல்லை ஜின் முக்கியமாக எனக்கு மற்றவங்களும் இப்படி தானே கவலை கிடையாது சரியா. ஜிம்முக்கு அந்த மாதிரி பார்க்கக்கூடாது ஜிம்மிட்டு பழகக்கூடாது. எனக்கு ஜிம் வந்துட்டு நம்ம வீடு பெஸ்ட்டாக வந்திருக்கான் சரியா கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அவன் அந்த வீட்டு வந்து எப்படி சொல்கிறது எனக்கு 100% தான் எப்படி இருப்பாங்களோ அப்படி தானே கூட்டி வந்திருக்கோம் ஓகேவா. அவன் ஏதாவது அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுற திங்ஸ் நடந்துச்சுனாக்கா பாத்ரூமாக இருக்க மாட்டேது யாரும் சரி ஜின்னு அஞ்சு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க பாருங்கள் சொல்கிறாங்க பாருங்க வார்னிங் பண்ணுறேன் ஓகேவா சொல்கிறாங்க. இதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் அவனை பார்த்தேன் நான் சும்மா இருக்க மாட்டேன். ஜேகே நம்பி சொல்கிறாங்க. இப்போ ஜேகே வந்து ஓகே ஸோ ஜேகே போயிடாரு. இந்த பக்கம் ஜேகே காரில் வந்து கோவம் வருது. எனக்கு ரொம்ப ஓவராக தான் போயிட்டு இருக்காரு. அது நான் எங்கிட்ட வந்து மாதிரி அவ்வளோ பாசம் வச்சிருக்காரு. என் ஃப்ரெண்டோட தம்பினாக்கா இது நான் ஒரு ரியல் பிரதர் தான், அதே மறந்துட்டாரு. ஃப்ரெண்டோட தம்பி அவரோட தம்பி மாதிரி இப்போ அப்டேட் பண்ணுறாரு. அப்போ ஜேகே கோவம் வருது. நமக்கு சின்ன பார்க்க ஏன் நம்ம அப்படி பேசுகிறா சொல்லிட்டாங்க. இல்லை அவன் ஜிம்மில் பார்த்தது தான் சரியில்லை சொல்லிட்டாங்க. சும்மா தானே அவன் பார்த்துருப்பான், நம்ம ஜேகே அப்போ எல்லாருக்கிட்டையும் நடந்து மாட்டான் ஓகேவா சொல்லிட்டாங்க. அவங்ககிட்ட ஃப்ரெட் பண்ணுறாங்களோ அப்படி தானே அவன் சொல்லிட்டாங்க. எனக்கு அவங்ககிட்ட ஃப்ரெட் பண்ணுறாங்களோ யாரும் அவங்ககிட்ட யூஸ் பண்ணுறாங்களோ அப்படி தானே இருப்பான் ஓகேவா. மற்றபடி இன்னசென்ஸ் சொல்லுவோம் இல்லை வந்து தெரியாத பசங்களையோ அவங்களால இது பண்ண மாட்டான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்கிறாங்க. ஜேகே பாருங்க அது நம்பி பார்க்குறது நல்லது அவனுக்கு கூட சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ நம்ம ஜேகே கிளாஸ் வராங்க. அவரோட ஜேகே ஜிம்முக்கு கிளாஸ் எடுக்க வராங்க. அப்போ ஜிம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜேகே 1 வீக்காக கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. 1 வீக் ஆஃப்டர் தான் ஜேகே முடிவு பண்ணுறாங்க. பாருங்க 1 வீக் கிளாஸ் எடுத்துக்கலாம் சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கு, எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்கீங்க நடக்கிற கிளாஸ், உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் வந்து எப்படி உங்களை எந்த அளவுக்கு டீச் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு தெரியணும். ஓகே அதனால் உங்களுக்கு ஒரு சின்ன மாடல் டெஸ்ட் வைக்கிறேன் சொல்லி கண்டுபிடிச்சிட்டு ஒரு மாடல் டெஸ்ட் வைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து அதை எழுதுங்க. அதை வச்சு நான் கண்டுபிடியாது ஃபைனல் பண்ணிக்கிறேன். கிளாஸ் எதாவது தெரிஞ்சுக்கிறேன் யாராருக்கு எப்படி கிளாஸ் எடுத்தால் புரியும்னு சொல்லிட்டு நான் வந்து புரிஞ்சுக்கிறேன். ஜேகே சொல்கிறாங்க உங்களெல்லாம் புரிஞ்சுக்கணும் நீங்களும் புரிஞ்சுக்கணும். ஸோ எனக்கு இந்த டெஸ்ட் வந்து வைக்க நீங்கள் இதெல்லாம் கோஆப்ரேட் பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போலாம் பார்க்குறேங்க ஓகே சார் சொல்கிறாங்க. ஃபைனலாக டெஸ்ட் அந்த கிளாஸும் நடக்குது. டெஸ்ட்டு நடந்துட்டுருக்கு. ஜிம் டெஸ்ட்டும் எழுதிட்டுருக்காங்க. ஃபைனலாக முடிச்சிருப்பாரு. இப்போ வந்து கிளாஸ் ஜேகே தான் பார்க்குறேன் கரெக்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஓகே எங்களை போங்க சொல்லி ஜேகே போயிடுறாங்க. கரெக்டாக வீக்கெண்டு இந்த பக்கம் நம்ம ஜிம்மில் இருக்கா. சாட்டர்டே ஃபுல்லாக கம்பெனியில் இருப்பார். ஃபுல் டே கம்பெனியில் தான் இருப்பார் நம்ம நம்பி கூட. சண்டே மார்னிங் நம்ம ஜிம் ரெடி ஆகிறாங்க. அந்த பக்கம் ஜிம் ரெடி ஆகிட்டாங்க. நம்பி இப்போதாக்கா அவர் கமிட்மெண்ட்ஸ் இருக்காரு. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறதா சொல்லிட்டாரு. இப்போ ஜிம்முன்னு ஜிம் தான் வெளில போகிறாங்க. வெளில போயிட்டு நம்ம ஜிம் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த ரெஸ்டாரண்ட் ஃபுட்டு நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் என்ன தான் எனக்கு நல்லா குக் பண்ணணும், எனக்கு வந்து ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட பிடிக்கும்னு சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் என் கூட வரமாட்டாங்க, அந்த ஜேக்கும் வரமாட்டாங்க, அந்த நம்பியும் வரமாட்டான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முன்னு சின்ன போயிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் உட்காருங்க. 2 பேரும் பேசிட்டு சாப்பிட்றாங்க. அது ஓப்பன் பிளேஸ் தான். அந்த ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பிளேஸ் தான் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்குது. அப்போ ஜிம் ரொம்ப ஹாப்பியாக ஃபன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஒரு டைம் போதே தெரியல. அப்படி ஜிம்மில் கூட்டிகிட்டு போகிறாங்க. நிறைய பிளேஸ்க்கு 2 பேரும் கை பிடிச்சி சுற்றிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ரிலேட்டிவ் கொடுக்குற மாதிரி அழகாக நம்ம ஜிம்மில் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜிம் ரொம்ப ஹாப்பியாகிட்டாரு. அவர் கூட அன்றைக்கி டே ஃபுல்லாக சுற்றி இருக்காரு. ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அன்றைக்கி ஜிம்மில் வராங்க. இன்றைக்கி தானே எதுவும் நான் ஹாப்பியாக இருக்கா சொல்லுங்க. அப்படி ஆமாம் இன்றைக்கி இண்டிபெண்டாக ஃபீல் ஆகிட்டு இருக்கு சொல்கிறாங்க. எனக்கு ஏன் சொல்லிட்டு ஆமாம் நம்பிச்சிருந்து வெளிலலாம் போக சொல்லுவாங்க. எங்கே யாருக்குள்ள போகிற சொல்லி தனியாக போயிட்டு உட்காந்தாக்கா எவ்வளோ எல்லாரும் கப்பலாக உட்காந்துருப்போம். என்ன பார்த்தா அனாதையாக இருக்கும்னு சொல்லிட்டாங்க. ஜிம் பக்கம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உண்மைதான் ஜிம் நான் போய் தனியாக உட்காந்துச்சிக்கிறேன். பார்த்தா அனாதமாக இருக்கும் தெரியுமா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், நான் போய் தனியாக உட்கார சொல்கிறாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேஸ் சொல்கிறாங்க. அப்படிலாம் பெருசாக யாரும் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்லிட்டாங்க நான் இப்போ தனியாக தான் இருப்பேன், பெருசாக ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள போக மாட்டேன். அன்றைக்கி உண்மையை சொல்லுவாங்க உங்க கூட வந்து எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு, நீ வந்து கூட அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்தேன். நான் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன் நம்பிச்சு இவ்வளோ லைக் பண்ணுறா சொல்லிட்டு ஜிம் என்ன சப்ஜெக்ட் கேட்குறேங்க. ஆமாம் எனக்கு ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு உன்னை பார்க்குற ஃபர்ஸ்ட் வந்துச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு என்ன பார்த்தா ஆமாம் ஏன் கேட்குறாங்க. இல்லை நம்பிக்கை பற்றி எவ்வளோ சொன்னால் அதை பார்க்குறப்ப கொஞ்சம் பாசிட்டிவ் வைட்டே சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் ஏன் உன்னால அவ்வளோ ப்ரைஸ் பண்ணி பேசணும் புரிஞ்சுக்கிட்டேன் ஓகேவா. எனக்கு அவ்வளோ கம்ஃபர்ட் பண்ணுறேன் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் நான் அப்படின்ட்டு நிறைய பேசிட்டு நான் நீட்டு யாரோ கரெக்டாக பேசுகிறாமே நீ எக்ஸ்ட்ரா பேசுறதுலாம் பேசுறதுலாம் சிரிச்சுக்கிட்டே இருக்கு. எனக்கு ஒன்று மாதிரி பர்சனாக பிடிக்கும்னு சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் எனக்கு சொல்லி பேசிட்டே இருக்கணும், நான் பேசுகிறப்ப எனக்கு என்ஜாய் பண்ணி கேட்கணும், நீ ரெஸ்பெக்ட் பண்ண இப்போ காது கொடுத்து கேட்டது எனக்கு பிடிக்கும், இன்னொரு பண்ண எனக்கு பிடிக்காது, ரொம்ப கஷ்டமாயிடும். நீ வந்து இப்போ நான் கேட்கறதுலாம் ஆன்சர் நான் சொல்கிறதுலாம் நீ காது கொடுத்து கேட்டேன். செகண்ட் வந்து அழகாக நான் சொல்கிறதுலாம் புரிஞ்சுக்கிட்டேன். நான் எப்படி பேச சொல்லிட்டு எல்லாத்தையும் அழகாக எப்படி சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். உனக்கு வந்து பிடிச்சிருக்காங்க கொடுத்து எல்லாம் பேசுறதுலாம் எப்படி டிஸ்டர்ப் பண்ணுறேன்னா அப்போ ஒரு மாதிரி அண்ணா வீடாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஜோ அப்படி இல்லவே இல்லை எனக்கு ரொம்பவே ஹாப்பி உங்களோட பேசுறதுக்கு. அப்படி ஆமாம் உண்மையை சொல்லுவாங்க என்ன அதிகம் பேச மாட்டாரு சொல்லிட்டாங்க. அப்படி ஆமாம் என்ன அதிகம் பேச மாட்டாரு, ரொம்ப கேரிங் ஸ்வீட் பர்சன் சொல்லிட்டாங்க. அப்படி ஆமாம் என்ன ரொம்ப கேரிங் ஸ்வீட்டு ஆனால் அதிகம் பேச மாட்டாங்க. நான் அமிச்சிடும் என் கூட இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருப்பான்னு சொல்லுவாங்க. அப்படி ஆமாம் நான் நம்பிச்சோம் நிறைய பேசுவோம் நிறைய ஃபன் பண்ணுவோம், எனக்கு வந்து நல்லா பேசுகிற பர்சன் பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லிட்டாங்க. அப்படி ஆமாம் சார் ரொம்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நிச்சயமாக சொல்கிறேன். ஆமாம் எனக்கு ரொம்ப பேசிட்டு இருக்க பர்சன் ரொம்ப பிடிக்கும், நீங்கள் பேசிட்டே எனக்கு கேட்டே இருக்கேன் ஜிம்னு சொல்லிட்டாங்க. ஜின்னுக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். டே வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ஜிம்மி நான் சொல்லிட்டு ஜின்னு சொல்லிட்டு பாரு சரின்னு சொல்லிட்டு அதுக்கு நைட்டு ஜிம்மும் சேர்ந்து குக் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஜிம் பார்க்குறேன் இப்படி கட் பண்ணுவாங்க கேட்குறாங்க. இல்லை எப்படி கட் பண்ணுவோம் ஜிம் தான் சொல்லி தராங்க. ஜிம் பார்க்குறேங்க இப்படி கட் பண்ணு சொல்லிட்டு ஜின்னு பார்க்குறாங்க. வீட்டில் கிச்சனுக்கு போனது இல்லையா கேட்குறாங்க. இல்லை எங்களை போனது இல்லை அம்மா விட மாட்டாங்க. அப்புறம் எனக்கு பிரகாரம் டைம் தான் சொல்கிறாங்க. அப்படி அவன் பிஸியாக வந்து தான் சொல்கிறாங்க. ஜின்னு பார்க்குறேன் சரி சரி நான் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஜிம் வச்சுட்டு கட் பண்ணிட்டுருக்காங்க. இந்த பக்கம் ஜேக்கி இப்போ டே ஃபுல்லாக போயிருப்பாங்களே போயிட்டு இப்போ தான் வராங்க. வந்து பார்க்குறேன் இந்த பக்கம் ஜிம்மி கிச்சன் இருக்காரு. பார்க்க ரொம்ப அழகாக இருக்காரு, குட்டி ஓட்டு பார்க்க ரொம்ப அழகாக இருக்காரு. நம்ம ஜேக்கி அப்படியே கிச்சனே பார்த்துட்டு அந்த பக்கம் ஜிம்மு பேசிட்டு இருக்கா. ஜிம்மு வச்சுட்டு கட் பண்ணிட்டு 2 பேரும் பண்ணிட்டு இருக்காங்க சேர்ந்து. அப்புறம் ஜேக்கி ஜிம்னே பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு ஒரு மாதிரி இப்போ என்ன யாரை பார்த்தாலும் இவனோட ஃபீலாகவே இருக்கு எனக்கு என்னவா இருக்கும் இவன் டிஃப்ரெண்டாக ஃபீல் ஆகிட்டு இருக்கான். ஜேக்கி பார்க்கணும் அது மட்டும் அவன் என்னை பார்க்க மாட்டான், எல்லாரும் என்ன பார்ப்பாங்க இவன் என்னை பார்க்க மாட்டான் என்னவா இருக்கும். ஜேக்கி பார்க்கணும் சரி சொல்லிட்டு ஜேக்கி ரூம் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டே வராங்க. ஒரு ஷார்ட்ஸும் ஒரு லோயர் மட்டும் போட்டுக்கிட்டு வராங்க. எனக்கு ஒரு ஜிம் பண்ணின மாதிரி போட்டு ஸ்லீவ்லெஸ் பண்ணியணும் ஒரு ஷார்ட்ஸ் போட்டு வந்துருக்காங்க. பார்த்துட்டு இருக்காங்க. ஹேங் சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க வா ஜேக்கி என்ன வேணும்னு கேட்குறாங்க. அது சொல்லிட்டேன் ஹெல்ப் பண்ண வா சொல்லிட்டேன் ஹெல்ப்பா
நானும் கிட்டத பண்ணுவேன் நினைக்கிறேன் அவனையே கேட்குறா சொல்கிறாங்க. அது சார் சொல்கிறாங்க இல்லை நானே ஃபுட்டு மேக் பண்ண சொல்லுவோம். அப்படியா சொல்லிட்டு நல்ல விஷயம் தான் பாஸ் கூப்பிட்றாங்க. அப்போ ஜெய்க்கு உள்ள போகிறாங்க. ஜெய்க்கு உள்ள வருவோம். நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. ஜிம்மில் கூட சொல்கிறாங்க ஹேங் சொல்கிறாங்க. நம்ம ஜிம்மில் கையில் இருக்கிற அந்த நைஃபை வாங்கி நம்ம ஜெக்கி கொடுங்க. அதடா நீ குக் பண்ணுறாங்க ரெஸ்ட் எடுக்கிறோம். வாஜி நான் சுக்கு போகிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்க என்ன பண்ணுங்க சொல்கிறாங்க. நீ குக் பண்ண ஓகேவா நாங்கள் போய் டிவி பார்க்குறோம் சொல்கிறாங்க. என்ன காமா சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி குமார் எனக்கு அவர் ஜிம்மின் கிச்சனில் இருந்தாலும் வந்திருப்பாரு. அந்த 3 பேரும் அப்படி சேர்ந்து குக் பண்ணுறப்போ பேசலாம் அவன் பாப்பான்னு சொல்லிட்டு வந்திருப்பாரு. அவர் அட்டென்ஷன் கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தா ஜின்னு கூப்பிட்றாங்க. வா நாங்கள் போய் சமைக்கிறோம் டிவி பார்க்குறோம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க ஏங்க நான் மொத்தமாக குக் பண்ண மாட்டேன் நீங்கள் வந்து கொஞ்சம் நான் ஹெல்ப் பண்ணுறேன் சம் டிஷ்ஷஸ் நான் பண்ணுறேன் ஓகேவா சொல்கிறேன். இந்த போட் பண்ணி சம் டிஷ்ஷஸ் நான் பண்ணுறேன் ஓகேவா நீங்கள் கூட இருங்க சொல்லி ஜெய்க்கு சொல்கிறாங்க. ஜின்னு பார்க்குறாங்க ஓ அப்படியே அப்படி மொத்தமாக டிஷ்ஷாக சமைக்க வரலையா சொல்லுங்க. இல்லை சொல்கிறாங்க. அப்படியே சரி ஓகேல ஜிம் நான் சொல்லி ஜிம்மும் அகன் குக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஜின்னு பேசிட்டே இருக்காங்க. ஜிம் ரொம்ப அழகாக பொருளே பேசிட்டு இருக்காரு. கைண்டா நல்லா பேசிட்டு இருக்காரு. ஜின்னு கிட்ட ஜின்னு நல்லா பேசிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜின்னு பேருந்து நானும் ஸ்டாப் பேசிட்டு இருக்காரு. அப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. ஜெக்கி நம்ம ஜிம்மில் பார்க்குறாங்க. ஜிம் ஒரு செகண்ட் கூட ஜெக்கி திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாரு. அவர் ஃபோக்கஸ் ஃபுல்லாக நம்ம குக்கிங்கில் தான் வெஜிடபிள் கட் பண்ணுறது இருக்குது. ஜிம் பார்க்க ஜிம் பார்த்து கட் பண்ணு சொல்லிட்டு இருக்காரு. ஜிம் பார்க்குறேன் ஓகே எனக்கு பயப்படாது நான் கட் பண்ணுறேன் ஜிம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. அவருக்கு மாருக்கு ஜெக்கி பார்க்குறாங்க ஹேங் சொல்கிறாங்க. சொல்லி ஜெக்கி என்ன கேட்குறாங்க. இங்கே பாருங்க அதை எடுங்க சொல்கிறாங்க. டாமரிக் பவுடர் எடுங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் பக்கத்தில் இருக்க எடுக்க சொல்கிறாங்க. ஜிம் எடுக்கிறாங்க. ஜிம் தான் அவன்கிட்ட கூட சொல்கிறாங்க. ஜிம் எடுக்கிறாங்க. இப்போ ஜிம் தான் இந்தாங்க கொடுக்குறாங்க. ஜேக்கியை பார்க்குறாங்க. ஜிம்மில் பார்த்துட்டே வாங்குறாரு. அப்போ தான் ஜேக்கி ஜிம்மில் ஹேண்ட் டச் பண்ணி வாங்கிடுறாங்க. ஜிம் கேஷாக கொடுத்துறாரு. அப்புறம் ஜேக்கி ஜிம்மில் ஹேண்ட் டச் பண்ணி வாங்குறாங்க. அந்த ஹேண்டை டச் பண்ணுறப்போ டிஃப்ரெண்ட் கலருக்கு ரொம்ப சாஃப்ட் ஃபீல் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் ஜேக்கி பார்க்குறேன் என்ன க்ரீம் யூஸ் பண்ணுவோம் ஹேண்டுக்கு இவ்வளோ சாஃப்டாக இருக்கும் ஹேண்டு. ஜேக்கி பார்க்குறேன் பார்த்துட்டு அப்படியே அந்த ஜேக்கி குக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க. அந்த ஸ்மெல் நல்லா இருக்குது. ஜேக்கி குக் பண்ணுற அந்த ஸ்மெல் நல்லா இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க ஸ்மெல் நல்லா இருக்குது. ஏன் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. இல்லை என்னோட சும்மா குக் பண்ணுவோம் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் வந்து ஜேக்கி ஒரு கோவம் வருது பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அது மறைச்சிக்கிட்டே குக் பண்ணுறாரு. நமக்கு ஜிம் குக் பண்ணிருக்காங்க. ஃபைனல் குக்கிங் ஃபினிஷ் ஆகுது. அப்போ நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. என்னங்க சூடு நல்லா ஸ்மெல்லாக இருக்குது சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் நல்லா ஸ்மெல் வருதே சொல்கிறாங்க. ஜின்னு பார்க்குறாங்க. ஒரு தம்பி குக் பண்ணா நான் குக் பண்ணேன் ஜிம் குக் பண்ணான்னு சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு நம்ம உட்காராங்க. இப்போ எல்லாரும் ஃபுட்டை சர்வ் பண்ணுறாங்க. ஜிம் நல்லா பேசி சாப்பிட்டு இருக்காங்க. அப்புறம் ஜேக்கி ஜின்னு பார்க்குறாங்க. எப்போ ஜேக்கி நல்லா பேசுவார். இப்போ பார்த்தா ஜிம்கிட்டே பேசிட்டு இருக்காரு. பார்க்குற ஜேக்கிக்கு பசுவாக இருக்குது. சரி சொல்லிட்டு அவருமே அமைதி சாப்பிட்டுருக்காங்க. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜிம் பார்க்குறாங்க. ஓகே ஹேங் நான் போய் தூங்கலாமா சொல்கிறாங்க. ஜின்னு பார்க்குறாங்க. ஓகே நான் போய் தூங்கலாம் ரொம்ப டயர்ட் ஆச்சுடா ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு தான் வந்துட்டு வானம் ஜினா பாஸ்ட் அவங்களுக்கு ரொம்ப போகிறாங்க. அந்த பக்கம் ஜிம் ஒரு வாட்டர் கேனை தண்ணி பிடிச்சிட்டு இருக்காங்க. ஃபுல் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு இப்போ மிட் நைட்டில் இறங்கி வர முடியாது. ஜிம் ஃபுல்லாக ஒரு வாட்டர் கேனை தண்ணி எடுத்துக்கிட்டு மேலே போகிறாங்க. ஸ்டெப் ஏறிட்டு இருக்காங்க. அப்போ ஜிம் போய்ட்டு ரூமில் அந்த வாட்டர் கேனை வச்சுட்டு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வராங்க. வந்து பார்த்தா ஜிம் ரூம் டோர் டோரில் ஒரு பசங்க லாக் பண்ணி சாஞ்சிட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு செகண்ட் பேனிக் ஆகிடுது. ஜாங்கோ அப்படி சொல்கிறாங்க. ஜெக்கி பார்த்தாங்க சொல்கிறாங்க. இங்கே என்ன பண்ணுறீங்க ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்த்தாங்க. அதுவா சும்மா தான் அவன்கிட்ட பேசலாம்னு சொல்கிறாங்க. என்கிட்ட வா என்ன பேசணும் ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி தான் அப்படியே டோர் லாக் பண்ணி கிட்ட வராங்க. கிட்ட வந்துட்டு பெட்டில் உட்காராங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி பாருங்க எதுக்காக என் பெட்டில் உட்காந்துருக்கீங்க ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்க அது இருக்கட்டும் இந்த வீட்டுக்கு நான் இருக்கேன் சொல்கிறாங்க. என்னத்துக்கு இந்த வீட்டுக்கு நானும் இருக்கேன். அப்புறம் காலேஜில் வருவேன் நான் வந்து ப்ரொஃபஸராக இருக்கேன். உன்னோட ப்ரொஃபஸராக இருக்கேன். உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து ஒரு வீட்டில் இருக்கோம். அப்படி இருக்கும்போது நீ என்கிட்ட பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன் கேட்குறாங்க. ஜிம் பார்த்து நான் என்ன உங்கள்கிட்ட பேசணும் ஜிம் கேட்குறாங்க. ஏன் ஒரு வீட்டில் இருக்கும் உனக்கு சின்ன என்கிட்ட பேச நிறைய இருக்குது. சின்ன உனக்கு இப்போ தான் தெரியும் அதுக்கு அவள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். நம்ம கிட்ட அவள் பேசுகிறேன். அப்போ ஏன் என்கிட்ட நீ பேசல செக் கேட்குறாங்க. உங்களோட பேச எனக்கு என்னங்க இருக்குது ஜிம் கேட்குறாங்க. என்ன இல்லை ஏன் என்கிட்ட பேச முடியாது செக் கேட்குறாங்க. அப்படி இல்லைன்னு பாருங்கள் ஏதாவது பேசுகிறதுனா பேச முடியும். எனக்கு உங்கள்கிட்ட பேச எதுவுமே இல்லை ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பாருங்க அப்படியா ஆனால் என்கிட்ட பேச நிறைய இருக்கே சொல்கிறாங்க. இது எனக்கு நிறைய இருக்க சொல்கிறாங்க. இது வரைக்கும் யாரும் பார்க்காம இருக்கு தெரியுமா ஈவன் எல்லாரும் லைஃப் எங்களோட தான் இருக்கும். காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கட்டும் இல்லை ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் யோசிச்சு ஜேக்கி டாக்டர் பாட்டம் பார்க்குறாங்க. பார்த்துட்டோம் ஜிம் கேட்குறாங்க. அப்படின்னு நினைக்கிறீங்களா சொல்கிறாங்க. என்ன அப்படி நினைக்கிறீங்களா எல்லாரும் உங்களை பார்க்குறாங்க எல்லாரும் உங்களை லைக் பண்ணுறாங்க நினைக்கிறீங்களா ஜிம் கேட்குறாங்க. மதர் உண்மை சொல்லி ஜிம் பார்க்குறாங்க. இல்லை நீங்கள் ஐ திங்க் எப்படினாக்கா ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. என்னத்துக்கு ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க சரியா உங்களை மாதிரி இருக்கிற பர்சன் உங்களை லைக் பண்ணுவாங்க ஓகேவா உங்களை லைக் பண்ணலாம் உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. ஆனால் நிறைய பேருக்கு உங்களுக்கு பிடிக்கல நான் கேள்விப்பட்டேன் ஓகேவா. இப்போ நம்ம கிளாஸில் கூட ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்கணும் மாறி இருக்குது என்ன கேட்குறாங்க. ஆமாம் நான் பார்த்த வரைக்கும் நம்ம கிளாஸ் நிறைய பேருக்கு எனக்கு பிடிக்கல. நம்ம கிளாஸ் மட்டும் இல்லை நிறைய கிளாஸில் நிறைய பேர் மற்ற கிளாஸில் அப்படியே இருக்காங்க ஓகேவா. உங்களை மாதிரி இருக்கிற பர்சன் உங்கள்கிட்ட பேச சரியாக சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்கணும் என்னை பற்றி சொல்கிறாங்க. நல்லா தெரியும் ஓகேவா. பக்கா ப்ளே பாய் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்கணும் மாறி என்ன சொன்னால் சொல்கிறாங்க. இவ்வாறு பக்கா ப்ளே பாய் ஓகேவா சொல்கிறாங்க. ப்ளே பாய் தான் நீங்கள் ப்ரொஃபஸராக இருக்கிற ப்ளே பாய் அவ்வளோதானே ஜிம் சொல்கிறாங்க. காலேஜுக்குள்ளே ஒரு நல்லவராக இருக்கிற ஒரு மாஸ்க் போட்டிருப்பீங்க ஓகேவா. அது சொல்ல முடியாது சும்மா சொல்லக்கூடாது. கிளாஸ் ரொம்ப அழகாக எடுக்கிறீங்க. அப்புறம் பிரின்ஸ்பலாக இருக்கட்டும் இல்லை ப்ரொஃபஸராக இருக்கட்டும் உங்கள் மேலே நல்லா ரெஸ்பெக்ட் வச்சுருக்காங்க. எனக்கு நீங்கள் கரெக்டாக வந்துட்டு கிளாஸ் எடுக்கிறீங்க. உண்மையாகவும் கிளாஸ் அந்த டீச்சிங் வே வந்துட்டு வேறு லெவலாக இருக்குது ஓகேவா. நானே அப்ரிஷியேட் பண்ணுவேன் ஜிம் சொல்கிறாங்க. எனக்கு நானே அப்ரிஷியேட் பண்ணுறேன் ஓகேவா.
எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதாவது நீங்கள் ப்ராஜெக்ட் டீச்சிங் பண்ணுறது விதம் இருக்குல்ல எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகேவா, நானே உங்களை அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஆனால் அதை தாண்டி ஒரு பர்சனாக ஒரு ஆர்டர் ஹியூமனாக உங்களுக்கு பிடிக்குமான்னு கேட்டால் எனக்கு கண்டிப்பாக பிடிக்காது. அது நம்பி என்னோட தம்பி எனக்கு பிடிக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக பிடிக்காது. சரியா சிம் சொல்கிறாங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி ஏன் பிடிக்காது கேட்குறாங்க. ஏன் பிடிக்கணும் ஜிம் கேட்குறாங்க. ஏன்னா ஏன் எனக்கு பிடிக்காத ரீசன் அது கேட்குறாங்க. பிடிக்கிறதுக்கு ரீசன் சொல்லலாம், பிடிக்காத ரீசன் சொல்கிறாங்க. அது எப்படி பிடிக்காத ரீசன் இருக்கும், ஏதாவது ரீசன் இருக்கும்ல. ஜே கேட்குறாங்க பிடிக்க ரீசன் இருக்குனாக்கா பிடிக்காத ரீசன் இருக்கலாம். ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே, எனக்கு தெரியல. ஓகேவா, எனக்கு உங்களுக்கு ரீசன் தெரியல, எனக்கு பிடிக்கல ஜிம் சொல்கிறாங்க. சில பேர் காரணமே எல்லாம் பிடிக்காம இருக்கும். ஓகேவா, அதெல்லாம் நீங்கள் ஒரு பர்சன் அப்படி சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க. ஜேகே எதுக்கு என்ன ஆட்டிடியூட் காட்டுறியா கேட்குறாங்க. எனக்கு ஆட்டிடியூட் காமிக்கிறான்னு பார்த்துட்டு இருக்கேன். ஓ சார் லண்டனில் இருக்கீங்களா சொல்கிறாங்க. யூகே ரிட்டர்னில் அதான் ரொம்ப ஆட்டிடியூட் காமிக்கிறீங்களா ஜே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் ஆட்டிடியூட் காட்டல. ஓகேவா, எனக்கு உண்மையை சொல்லினாக்கா எனக்கு உங்களை பிடிக்கல. நன்றி, எங்கள் தம்பியை நான் உங்களை பார்க்குறேன். ஓகேவா, தாண்டி எனக்கு உங்களுக்கு எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஓகேவா, அங்கே போகிறீங்களா ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. இங்கே பாரு ஜிம்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இது வரைக்கும் இந்த ஒரு பர்சன் இன்சல்ட் பண்ணதே இல்லை சொல்கிறாங்க. எனக்கு எந்த ஒரு பர்சன் இன்சல்ட் பண்ணதே இல்லை. ஃபஸ்ட் நீங்கள் இன்சல்ட் பண்ணுறது இன்சல்ட் பண்ணல. அங்கே சாரி, நாங்கள் உங்களுக்கு இன்சல்ட் பண்ணல. ஓகேவா, ஜஸ்ட் உங்களுக்கு ரெஸ்பெக்டில் தான் உங்களுக்கு பேசுகிறேன். ஓகே, எனக்கு பிடிக்கிறத சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு ப்ரொஃபஸராக உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. ஓகேவா, தாண்டி வேறு எதுவும் நீங்கள் பர்சனாக அப்ரோச் பண்ண நினச்சிங்கனாக்கா அது நல்லா இருக்காது. ஓகேவா, நான் நம்பி நாட்டை சொல்கிற மாதிரி இருக்கும். ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறது அவன் நம்பி நாட்டை சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ்ங்கிறது போங்க. ஜிம் சொல்கிறாங்க. நீங்கள் நினைக்கிற ஒரு பர்சன் நான் இல்லை சொல்கிறாங்க. நான் நினைக்கிறேன் சொல்கிறாங்க. பாருங்கள் நீங்கள் யார் சொல்கிறீங்களா தெரியும். ஓகேவா சொல்கிறாங்க. நீங்கள் நினைக்கிற பர்சன் நான் இல்லை. உங்கள் ப்ளே பண்ணுற திங்ஸ் எல்லாம் வச்சுக்காங்க. சரியா சொல்கிறாங்க. எங்கிட்ட ப்ளே பண்ண நினைக்காதீங்க. சரியா புரியுதா. ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே பாரு சொல்கிறாங்க. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாரும் உங்களுக்கு கடைக்கு வருவாங்க நினைக்காங்க. சரியா சொல்கிறாங்க. எல்லாரும் உங்கள் அழகுலையோ இல்லை உங்கள் பணத்துலையோ பார்த்து மயங்கி வருவாங்க நினைக்காதீங்க. ஓகே, ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே இப்போ மாறி ஜேகே ஜிம் பார்த்து மறைக்கிறாங்க. ஜிம் தான் நீங்கள் ரூம் விட்டு எடுப்பீங்களா நம்பி நான் கால் பண்ணவா ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குங்க. ஓகே சார் டக்குன்னு ஜேகே வச்சுட்டாங்க. எழுப்புறாங்க. கண்டிப்பாக உனது என் லைஃப் என்னோட வலையில் விழ வைக்கல. என் பேர் ஜேகே ஜேகே சொல்லிட்டு போயிடுறாங்க. அவருக்கு மார்க் இது வரைக்கும் யாரும் ஜேகே ஃபேஸ் டு ஃபேஸ் இருந்தாக்கா மேபி நிறைய பேர் பிடிக்காம கூட இருக்கலாம். ஆனால் ஃபேஸ் டு ஃபேஸ் சொன்னது கிடையாது. ஜேகே ஒரு பார்த்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் யாரும் சொன்னது கிடையாது. யாரும் பார்த்ததே இல்லையே. எப்படி ஒரு பர்சனாலிட்டி எங்கிட்ட அடங்கி போயிடுவாங்க. எப்படி வந்துட்டு எப்படி பேசிட்டு இருக்கா, எனக்கு பிடிக்கலையாமே, என்ன பிடிக்காத ரீசன் இருக்கா. நான் ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்கு. எதுக்கு இல்லை அவரால் இந்த பக்கம் ஜிம் நிறைய படுத்துட்டாங்க. இப்போ ஜேகே நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஏஞ்சி ஒர்க் அவுட் பண்ணிட்டு அப்படியே ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ஜஸ்ட் ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் போட்டுருக்காங்க. ஷர்ட்லாம் தான் நிற்கிறாங்க. அந்த பாடி அப்படியே பில்டப் பண்ணிக்கிற ஒரு மாதிரி காமிச்சிருக்காரு. இப்போ நம்பிட்டு இறங்குறாங்க. பார்க்குறாங்க. பார்த்து அனிமல் நிற்கிறான் பாரு. ஜேகே தான் நம்பிட்டு போயிடுறாங்க. அந்த பக்கம் சின்ன பார்க்க ஏய் போய் குளிங்க, அதான் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் என்ன சொல்லிட்டு சின்ன கேட்குறாங்க. ஃபேஷன் ஷோ காமிக்கிற மஸ்ட் ஷோ பண்ணி காமிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம சின்ன கேட்குறாங்க. இப்போ ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. நம்ம ஜிம் ஒரு வாரம் பார்ப்பாரு. இதுக்குள்ள வந்துட்டு நமக்கு அவங்க இப்படி நம்ம இந்த மாதிரி பார்க்கல. இந்த மாதிரி பாடி பார்த்தா அட்ராக்ஷன் நினச்சிட்டு அவர் நினச்சிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜிம் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சு கீழே இறங்கிறாங்க. இப்போ ட்ரெஸ் செஞ்சு கீழே இறங்கிறாங்க. கீழே இறங்கும்போது பார்க்குறாங்க. ஜேகே பிடிக்கிறாங்க. ஜிம் பார்த்துட்டு அப்படி கேஷுவல் கீழே இறங்கிட்டுருக்காங்க. அவர் ஜேகே பார்க்குறாங்க. அவருக்கு மாதிரி இருக்குது. அவளும் ஏற்றுக்க முடியல. எனக்கு காலேஜ் பொண்ணுங்களாம் அப்படி பார்த்துட்டு இருப்பாங்க, பசங்களும் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம கண்டுக்கவே இல்லை. ஜேகே அங்கேயே இருக்காரு. இந்த பக்கம் ஜிம் ஜின்னு பேசிட்டு இருக்காரு. காஃபி குடிச்சு மாறிங்க போய் காஃபி குடிச்சிக்கிட்டு ரொம்ப சிக்சாட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜின்னு நம்பிட்டு பார்க்குறாங்க. நம்பிட்டு ஜிம்மு க்ளோஸ் ஆகிற பக்கம் அவருக்கு ஹாப்பியாக இருக்குது. அவங்களும் அவங்கள இருக்காங்க. அவங்க சேட் பண்ணுறா அவங்க ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அவங்களும் போய் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. 3 பேரும் ஜாலியாக ஃபன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஜின்னு பார்க்குறேன். எனக்கு சம் பிராண்ட்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்படி ஆமாம் ஜிம் பார்க்குறேன். ஏங்க நான் ஹெல்ப் பண்ண வச்சுருங்க. அப்படி ஆமாம் நீ ஹெல்ப் நான் அவனும் ஹெல்ப் பண்ணுறேன். எதுவுமே பிளான்ட்லாம் வச்சாக்க உங்களுக்கு பார்க்க ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். நான் சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன். பரவாயில்ல நல்ல விஷயம், நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கேன் ஜிம் அப்படி சொல்லிட்டு ஜிம் ப்ரைஸ் பண்ணி பேசிட்டு இருக்காரு. ஜேகே அப்படியே ஜிம்லேருந்து பார்த்துருக்காங்க. ஜிம் ஒரு செகண்ட் கூட டர்ன் பண்ணவே இல்லை. அப்படி சின்ன ஜிம் பார்க்க எவ்வளோ இங்கே நிற்பா அப்படி கேட்குறாங்க. ஜேகே தான் போகிறேன் சொல்லிட்டு போயிடுறாங்க. ஜிம் போவோம். ஜேகே போகும்போது ஜிம் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்துட்டு டர்ன் பண்ணிக்கிற அந்த பக்கம் நம்ம ஜேகே இப்படி ஃப்ரெஷ்ஷாக குடிச்சிட்டு வராங்க. கீழே உட்காராங்க. அப்போ டைம் டேபிள் சாப்பிட்றாங்க. இப்படி ருட்டின் போயிட்டு இருக்கு. நம்ம ஜேகே பேக்கெட் அன்றைக்கி வந்து கிளாஸ் பேப்பர் இருக்காரு. முக்கியமாக வந்துட்டு அவர் கிளாஸ்க்கு பேப்பர் கொடுக்க வந்திருப்பாரு. அப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஒவ்வொருத்தங்களும் பேப்பர் கொடுக்குறாங்க. பார்த்து ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சொல்லுங்க ப்ரொஃபஸர் ஜோன் எழுந்திருக்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. கம் டு மை கேபின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் என்ன சொல்கிறாங்க. உங்கள் பேப்பர் கொஞ்சம் கரெக்ஷன் இருக்குது. நீங்கள் வந்துட்டு கேபில் வாங்கி கொடுப்பாங்க. ஜேகே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறீங்க. இங்கேயே சொல்லாமே ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறேன். இல்லை உங்களுக்கு நான் பர்சனல் டீச் பண்ண நினைக்கிறேன் சொல்கிறாங்க. அப்போ எல்லாம் ஜிம்மு வேலை பார்க்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி எடுத்து என்ன சொல்கிறாங்க. இல்லை உங்களுக்கு நான் பர்சனல் டீச் பண்ண நினைக்கிறேன். இது நீங்கள் ஃபாரினில் இருந்திருக்கீங்களா, நீங்கள் தான் நீங்கள் கொரியன் நேட்டிவ் வந்தாலும் உங்களுக்கு விஷயம் புரியல போல இருக்குது. இவ்வளோ லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்து டீச் பண்ணுறேன். ஓகேவா, நீங்கள் கேபினுக்கு வாங்க சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ ஜிம்முட்டு என்ன பார்க்குறீங்க வந்துட்டு சின்னதாக இருக்கும். எப்போ ஜிம்மு கூப்பிட்றான் சொல்லி பார்க்குறாங்க. இப்போ ஜிம் தான் என்ன சொல்கிறேன் என்ன பார்க்குறாங்க. சரி போடா எதுவும் பண்ண மாட்டேன் நினைக்கிறேன். எனக்கு ஃபாரின்லேருந்து வந்துருக்கா. செகண்ட் வந்துட்டு உனக்கு எதுவும் புரியலையே, உனக்கு லாங்குவேஜ் எதுவும் புரியலையா கேட்குறாங்க. இல்லை கொஞ்சம் ஆக்சென்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கிறதுனால எனக்கு ரைட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பேசிட்டுலாம் பேசிடுவேன், எனக்கு ரைட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகேடா அப்போ போய் கேட்டு வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே சரி ஜிம் போகிறாங்க. போயிட்டு நீ கமெண்ட் பர்பஸ் ஜோன் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. கமெண்ட் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் விளையாடுறாங்க. இப்போ ஜேகே டக்குன்னு டோர் லாக் பண்ணிடுறோம். ஜிம் பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜேகே
அப்படி ஜிம் பேக் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மார்க்கு ஜிம் டக்குன்னு ஜெக்கு புஷ் பண்ணிட்டாங்க. பாருங்க ப்ரொஃபஸர் ஜோன், என்கிட்ட வந்துட்டு நீங்கள் அட்வான்ஸ் எடுக்க நினச்சிங்கன்னு வச்சுக்கலாம். நான் பார்த்து சும்மா இருக்க ஓகேவா? நான் உங்கள் ப்ரொஃபஸராக உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். தாண்டி எதுவும் சொல்கிறாங்க ஜெக்கு பார்க்குறாங்க. ஓகேங்க பாரு, ஓகே நான் வந்துட்டு ஜென்ரலாக கேட்குறேன். சரியா சொல்கிறாங்க. என்னத்துக்கு நான் வந்துட்டு ஜென்ரலாக கேட்குறேன். ஷால் வி டேட் சொல்கிறாங்க. என்னத்துக்கு நம்ம டேட் பண்ணலாமா? ஜிம் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜெக்கி ஜிம் ஒரு மாதிரி பார்த்துட்டு நீங்கள் என்ன நினச்சிட்டிங்க கேட்குறாங்க. என்ன கேட்குறேன், என்ன நினச்சிட்டிங்க பார்த்து ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி தான் ஏன் அப்படி கேட்குறாங்க. பாருங்க சொல்கிறாங்க, உனக்கு எப்படியும் ஃபியூச்சரில் ஒரு பர்சன் டேட் பண்ணுவாங்க கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறவங்க ஃபியூச்சரில் கண்டிப்பாக நான் டேட் பண்ணுவோம், மேரேஜ் பண்ணுவேன் சார், இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஓகேவா? ஆனால் இதெல்லாம் எனக்கு பர்சனல் விஷயம் ஓகேவா சொல்கிறாங்க. என்னோட பர்சனல் ப்ரைவசி, நீங்கள் என்னோட ப்ரொஃபஸர் ஓகே, நான் ஒரு ஸ்டூடெண்ட். அதை தாண்டி நீங்கள் தான் என்னோட பர்சனல் லைஃப் இன்டர்ஃபியர் ஆகணும்னு நினச்சிங்க. நான் பார்த்து சும்மா இருக்க மாட்டேன் ஓகேவா? ஒரு ப்ரொஃபஸராக ஒரு ஸ்டூடெண்ட் மிஸ்டேக் பண்ணால் மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் ஓகே, நிறைய கட் பண்ணிக்கிறேன் ஓகே. அதை தாண்டி ஏதாவது என்கிட்ட நீங்கள் ப்ளே பண்ண நினச்சிங்க, நான் பார்த்து சும்மா இருக்க மாட்டேன். நீங்கள் நினைக்கிற பர்சன் நானும் இல்லை ஓகேவா? ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அவுட் மாதிரி இருக்குங்க பாரு, உனக்கு என்கிட்ட என்ன தான் பிடிக்கல. ஜெக்கிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு எதுக்கு எனக்கு பிடிக்கணும்? ஜிம் கேட்குறாங்க. அப்போ ஜெக்கி பார்க்க என்ன சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு எதுக்குங்க எனக்கு பிடிக்கணும்? உங்களுக்கு என்னங்க இருக்குது? ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கிக்கு ஒரு மாதிரி எடுத்து என்ன சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன இருக்குது? நீங்கள் இடம் ஆர்டர் ஹியூமன் தானே, உங்களுக்கு என்ன ஸ்பெஷலாக இருக்கா? ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கிக்கு ஒரு மாதிரி எடுத்து என்ன சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, ஒவ்வொருத்தவங்க ஒரு விதமான அழகு தான் சரியா? நீங்களும் ஒரு அழகான ஒரு பர்சன் எல்லாம் சொல்லிட்டு ஓகேவா? உங்களை மாதிரி 1000 டைப் இல்லை, அதை தாண்டி ஓகேவா மில்லியன் கணக்கில் உங்களை மாதிரி அழகான பசங்களாக இருப்பாங்க. அழகாக இருப்பாங்க, டேலண்டடாக இருப்பாங்க. எல்லாருக்கிட்டுமே எல்லாரும் டேலண்ட் இருக்குது சரியா சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் அழகையும் அறிவையும் வேறு எதுவும் பயன்படுத்தினா கூட நல்லாயிருக்கும் சரியா சொல்கிறாங்க. புதுசாக உங்கள் அறிவு யூஸ் பண்ணுறீங்க ஓகே, நல்ல விஷயம் என்னன்னு சொல்ல. அதே மாதிரி உங்கள் அழகு கூட வேறு எதுவுமே பயன்படுத்துங்க ஓகே, நல்ல விஷயத்துக்கு தான் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே சொல்கிறாங்க. அதை விட்டு இந்த மாதிரி சீப்பான விஷயத்துக்குலாம் பயன்படுத்தாங்க சரியா? ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பண்ணுறதுக்கு ஆமாம், அந்த மாதிரி உங்கள் ஓன் பெனிஃபிட்டுக்காகவும் உங்கள் நீடுக்காகவும் மற்றவங்க வந்து யூஸ் பண்ணாதீங்க சரியா சொல்கிறாங்க. ஒரு ப்ரொஃபஸரை மட்டும் நடந்துக்கும் ஓகே. இந்த காலேஜில் நீங்கள் இப்போ கேம்பஸ் கூட நல்ல ப்ரொஃபஸர் நான் கேள்விப்பட்டேன். ஆனால் நீங்கள் ஏன் இப்படி அப்ரோச் பண்ணுறீங்க? ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி ஒரு மாதிரி இங்கே பாரு சொல்கிறாங்க. பாருங்கள், நான் ஏதாவது இன்கேஸ் மிஸ்டேக் பண்ண வச்சுக்கோங்க, டெஸ்ட் பேப்பரில் மிஸ்டேக் பண்ணுங்க சொல்லுங்க ஓகே, கரெக்ட் பண்ணிக்கிறேன். தாண்டி அட்வான்ஸ் எடுக்கணும்னு நினச்சிங்க, நான் பார்த்து சும்மா இருக்க முடியும் ஓகேவா? நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண பர்சன் நான் இல்லை. ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பாருங்க, இதான் சொல்கிறாங்க. நினைக்கிற மாதிரி சரியா உங்கள் கூட மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிற பர்சன் நான் இல்லை ஓகேவா? நீங்கள் என்ன டச் பண்ண நினச்சிங்கனாக்கா வேறு மாதிரி சரியா? இதான் நீங்கள் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் நீங்கள் டச் பண்ணது ஹக் பண்ணது தான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் இருக்கும் ஓகேவா? அதுக்கப்புறம் அப்ரோச் பண்ணிங்கனாக்கா வேறு மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஜெக்கிக்கா ஜிம் வேணான்னு சொல்லும்போது தான் அவருக்கு வேணுன்றது தோணுது. அவள் விட்டு கொடுக்க முடியல. அது எப்படி உங்களுக்கு பிடிக்காம போகும்? ஏன் உங்களுக்கு பிடிக்கல? என்ன ரீசன் சொல்லிட்டு ஜெக்கிக்கு வந்து கொஸ்டின் வந்துட்டே இருக்குது. இப்போ ஜெக்கி ஜிம்க்கு டெய்லியுமே பேசாமல் டெய்லியுமே ரீசன் சொல்லிட்டு நீ கேபின்க்கு சொல்கிறாங்க. இப்போ எப்படினாக்கா அது கிளாஸ் ஃபுல்லாக எப்படினாக்கா தெரிஞ்சிது இந்த மாதிரி கேபின்க்கு வான்னு சொல்கிறது. எனக்கா என்ன ஜிம்மில் வந்து அந்த சார் டார்கெட் பண்ணுறாங்க அப்புறம் சொல்லிட்டு எல்லாம் கேட்குறாங்க. ஒன் ஃபைன் டே நம்ம ஜெக்கி கூப்பிட்றாங்க. ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் எழுந்திக்கிறாங்க. அவருக்கு வந்து கோவம் வந்துட்டு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் வந்துச்சு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. சொல்லுங்க ப்ரொஃபஸர் ஜோன் சொல்கிறாங்க. இப்போ எல்லாம் பார்க்குறாங்க சொல்லிட்டு கம் டு மாதிரி சொல்லிட்டாங்க. கேபினா ஜிம் கேட்குறாங்க. அப்போ ஜெக்கி பார்க்குறேன்னு சொல்லிட்டு எல்லாம் பார்க்குறாங்க. எல்லா பசங்க ஜிம்மில் பார்க்குறாங்க. அங்கே பாருங்க ப்ரொஃபஸர் ஜோன், நான் எதாவது மிஸ்டேக் பண்ணேன்னா இங்கே ஓப்பனாக சொல்லுங்க ஓகே. அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் எனக்கு கிளாஸ் மட்டும் ஓகேவா? சம் ஃப்ரெண்ட்ஸும் என்னோட கிளாஸ் மட்டும் தான் இருக்காங்க. இவங்க தான் எனக்கு வந்து தனியாக நீங்கள் எதுவும் சொல்லிக் கொடுக்க தேவையில்ல சரியா? உங்களுக்கு எதாவது நீங்கள் டீச் பண்ண நினச்சிங்கன்னா இங்கே டீச் பண்ணுங்க ஓகே. எனக்கு தனியாக ப்ரைவேட்டாக நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேணாம். எனக்கு நீங்கள் எனக்கு டீச் பண்ணி கொடுக்க நினைக்கிற விஷயங்கள்லாம் மற்றவங்க கற்றுப்பாங்கல்ல. ஜிம் சொல்கிறாங்க. எல்லாம் பார்க்குறாங்க. ஜிம்மோட இந்த போர்டில் பார்த்து ஸ்டன் ஆகிடுறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. ஜிம்னு சொல்கிறாங்க. பாருங்க ப்ரொஃபஸர், நான் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் ஓகேவா? இல்லைன்னு சொல்லுங்க ரெஸ்பெக்ட் பண்ணுற ப்ரொஃபஸரா. அதை தாண்டி நீங்கள் எனக்கு பர்சனலாக டீச் பண்ண தேவையில்ல ஓகேவா? எனக்கு என்ன படிக்கணும் தெரியும் ஓகே. நான் ஆல்ரெடி பேச்சுலர் டிகிரி முடிச்சிட்டேன். நான் ஒன்றும் ஃபஸ்ட் நான் இப்போ தான் காலேஜ் ஜாயின் பண்ணல ஓகேவா? நான் ஆல்ரெடி ஒரு டிகிரி முடிச்சுட்டு அங்கே வந்துருக்கு ஓகே. மாஸ்டர் டிகிரி கோர்ஸ் ஓகேவா? எனக்கு எதில் படிக்கணும் என்ன படிக்கக்கூடாது எனக்கு எது வரும் எனக்கு வர நல்லா தெரியும் ஓகேவா? உங்கள் சப்ஜெக்ட்டில் நல்லா மார்க் எடுத்துட்டு இருக்கேன். அதை தாண்டி எக்ஸ்ட்ரா மார்க் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நான் வேறு எதனா பண்ணிப்பேன் ஓகேவா? நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிப்பேன் ஓகே. என்னுடைய பிரெயினை கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிறேன் ஓகேவா? சேர்ந்து ஆமாம் என் நாலேஜில் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிறேன் ஓகேவா? நான் மேபி மார்க் கம்மியாக தான் மட்டும் ஓகே சொல்லிட்டாங்க. உங்களுக்கு ஹெல்ப் எனக்கு தேவை ஓகே. ஒரு ப்ரொஃபஸரை மட்டும் கிளாஸ் எடுத்தால் மட்டும் போதும். நீங்கள் பர்சனலாக எனக்கு டீச் பண்ண வேணாம். ஜிம் சொல்லிட்டாங்க. இப்போ எல்லாம் பார்க்குறாங்க. பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாம் பார்க்குறாங்க. வா ஜிம்முக்கு போர்டர்ஸ் நான் வேறு யாரையும் பார்த்ததில்லடா சொல்கிறாங்க. ஆமாண்டா எப்படி போர்டாக பேசிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரொஃபஸருக்கு என்ன ஜிம் கண்ணா என்ன இப்போ தான் டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க, கூப்பிட்டு இருக்காங்க. அப்புறம் எதுக்கு கூப்பிடணும்னு சொல்லிட்டாங்க. பார்க்குறாங்க. ஆமாம் ப்ரொஃபஸர் ஜோன், நீங்கள் எதுக்கு டீச் பண்ணி டீச் பண்ணலாமா? எதுக்கு நீங்கள் கேபின் கூப்பிட்றீங்க சொல்லிட்டு நீங்கள் டீச் பண்ணுறது நாங்கள் கற்றுப்போம்ல சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க. நம்ம ஜெக்கிக்கு ஒரு மாதிரி தான் பார்த்துக்கன்னு சொல்லிட்டு இப்போ ஜெக்கிக்கு ஜிம்மில் போகும்போது எனக்கு எல்லாருக்குமே ஒரு மாதிரி பேசுகிறாங்க, இன்சல்ட் பண்ணுறாங்க. இப்போ ஜெக்கிக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜிம் பார்க்குறீங்க. அதே கேட்குறாங்களா சார் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் தானே இல்லை எங்கள் கிளாஸ் மட்டும் தான் நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்து மொத்தமாக சொல்லி கொடுத்து எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்களா? எதுக்கு தனியாக ப்ரைவேட் எனக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க? ஜிம் சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒன்று பே பண்ணுறேன். ஜிம் கேட்குறாங்க. அப்போ ஜெக்கிக்கு ஒரு மாதிரி என்ன சொல்லிட்டாங்க. இல்லை உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணுறேன். நான் காலேஜில் மொத்தமாக எல்லாரும் என்ன ஃபீஸ் பே பண்ணியிருக்காங்க, நானும் தான் பே பண்ணியிருக்கேன். நீங்கள் ஜஸ்ட் கிளாஸுக்கு எனக்கு எடுக்கணும் ஓகேவா சொல்லிட்டாங்க. பர்சனல் ட்விட்டர்லாம் எனக்கு வேணாம் சரியா? ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. ஒரு மாதிரி ஆயிடுது. எனக்கு சொல்லிட்டாமல் எனக்கு நீங்கள் பர்சனல் ட்விட்டர் பண்ண வேணாம் ஓகேவா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜெக்கி ஜிம்மில் பார்த்துட்டு
ஜிம்மி இங்கே பாரு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, பாருங்க சார் தப்பாக பேசுனா இருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் தப்பாக பேசுனா ஜிம் கேட்குறாங்க. எல்லாம் பார்க்குறேன், இல்லை ஜிம்மி நீ தப்பாக பேசல ஓகேவா, ப்ரொஃபஸர் ஜிம்மி தான் கரெக்டாக பேசுகிறாங்களே சொல்லிட்டாங்க. இப்போ ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் ஜெகே அந்த இது இன்ட்ரெஸ்ட்லாம் கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம்மி பார்க்குறாங்க. இப்போ ஜெகே கூட ஜிம்மி பார்த்து மறைச்சிட்டு இருக்காங்க. ஜிம்மி தான் நான் உட்காரலாமா சார் ஜிம் கேட்குறேன், நெக்ஸ்ட் ஹவர் வரப்போகுது, நெக்ஸ்ட் ஹவர் வருவாங்க, நான் உட்காரலாமா ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெகே எதுவுமே சொல்லாமா புக்ஸ் வருஷம் போயிட்டு செம்ம கோவம் இருக்குது. இந்த பக்கம் ஜிம்மி அமைதியாக உட்காந்துருக்காங்க. எல்லாம் பார்க்குறாங்க, வா சூப்பர் ஜிம்மி கிளாப் பண்ணுறாங்க. இந்த பக்கம் ஜெகேவில் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, என்ன எப்படி இன்சல்ட் பண்ணுது. ஜெகிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஜெகி வீட்டுக்கு போய் கேட்குது, நேரமாக வீட்டுக்கு பண்ணிட்டாங்க. ஜிம் டேரக்டாக ஆஃபீஸ் போயிடுவார், இப்போ வீட்டுக்கு ஆக மாட்டாரு, டேரக்டாக ஆஃபீஸ் போயிடுறாரு. இந்த பக்கம் சின்ன வீட்டில் இருக்குது இருக்கலாம். ஜிம்மி நம்பிட்டு ஆஃபீஸ் போகிறாங்க. போய்ட்டு அங்கே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் சொல்லிட்டு அவர் போயிடுறாரு, போர் அடிக்க சொல்லிட்டு. ஜிம் நம்பிட்டு ஜெகி பில்டிங் பக்கத்தில் இருக்குது. ஓகேவா ஜிம் அந்த ஜிம் அங்கேயும் போகிறது இங்கே போகிறாரு. போய்ட்டு உட்காந்துருப்பாரு. இந்த பக்கம் ஜிம் போய்ட்டு ஒர்க் பண்ணிருக்காங்க. இந்த பக்கம் ஜெகி வீட்டுக்கு வந்து ரொம்ப கோவமாக இருக்கிற. அப்போ ஜிம் ரொம்ப தான் போகிறது. போயிட்டு பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்போ ஒரு திங்ஸ் செக் பண்ணுறாரு. பார்த்துட்டு உங்களோட பாஸ்போர்ட் இங்கே தான் இருக்கா ஜெகி பார்க்குறாங்க. சரி சொல்லிட்டு ஜெகி ஜிம் பாஸ்போர்ட் எடுத்துறாங்க. எடுத்துட்டு போய் அவரும் வச்சுக்கிறாரு. வச்சுட்டு அமைதியாக இருக்காங்க. ஜெகி பார்க்க இல்லை இது ஒன்றும் அந்த அளவுக்கு வரதில்லை ஓகேவா, இது வேணாம் ஸோ ஜெகி வந்துட்டு அப்படின்னாக்கா அவன் அந்த பாஸ்போர்ட்டில் கூட அவனை போக முடியும். எனக்கு நம்ம நம்பி அவங்க சொல்லியிருக்காங்க இஷ்யூக்காக வந்து ரிச்சஸ்ட் ஃபேமிலிஸ் அந்த பையன் எனக்கு ரொம்பவே பணக்கார ஃபேமிலி தானே, நம்மள மாதிரி அவங்களுக்கு கூட இருக்காங்க. அவங்க நினச்சாக்க ஜெட்ஸை கூட கூட்டிகிட்டு போயிடுவாங்க. பாஸ்போர்ட்டில் வேணாம் ரொம்ப சில்லியாக இருக்குது, ரொம்ப சில்லித்தனமாக இருக்குது. ஜெகி போயிட்டு அந்த பாஸ்போர்ட்டை வச்சுட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. கூட ஈவிலாக ஸ்மைல் பண்ணிட்டு என்ன வைஃபில் பண்ணுறான், என்னையும் அப்படி எடுத்து பேசுகிறா, என்னையும் கிளாஸ் எடுத்து போய் இன்சல்ட் பண்ணுறேன், அவனுக்கு நான் யாரும் ப்ரூவ் பண்ணுறேன்டா. ஜெகி எப்படி போயிடாரு, அவரும் இப்போ போயிட்டு அப்படி அமைதியாக உட்காந்துட்டு ஜிம்மில் வராங்க. வந்துட்டு நாங்கள் இங்கே குளிச்சுட்டு வரேன் சொல்லிட்டு ஓகே போக சொல்லி ஜிம் போய்ட்டு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு ரூமில் ரொம்ப அழகாக ஷவர் பண்ணிட்டுருக்காங்க. ஷவர் பண்ணிட்டு அப்படி அவர் பெட்ரூம் வராங்க. அவர் ரூம் பாருங்க, ஷவர் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு மிடில் மட்டும் ஹேர் வைப் பண்ணிட்டுருக்காங்க. ஹேர் வைப் பண்ணிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பெட்டில் உட்காராங்க. ஒரு மாதிரி இருக்குது இப்படி நம்ம பிஸியாக இருக்கிற நம்ம கரெக்டாக இருக்கல, எனக்கு மற்ற விஷயம் டிஸ்டர்ப் பண்ண தேவை, நம்ம ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை. ஒரு பக்கம் ஸ்டடீஸு இன்னொரு பக்கம் ஒர்க்கு ரெண்டுமே அழகாக போயிட்டுருக்கு. கம்பெனி கொஞ்சம் ரொம்ப அழகாக என்ன ஆகிட்டுருக்கு. அப்படியே என் ஸ்டாஃப்ட்ட நல்லாவே பேசிகிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கம்பெனியில் க்ரோ பண்ணணும். எனக்கு நான் அந்த 2 years முடிக்கிறதுக்குள்ள நான் ஒரு பிகாஸ் எனக்கு அந்த கொரியாவில் நம்ம கம்பெனி டெவலப் ஆகும், நம்பர் ஒன்றா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெகி முடிவு பண்ணுறாங்க. நன்றி அங்கே தான் தேங்க் பண்ணோம். ஆனால் என்ன இந்த ஜெக்கிட்ட நடக்கிறதையோ இல்லை ஜெக்கிட்ட அந்த மாதிரி இன்சல்ட் பேசுங்க நம்பி எனக்கு சொல்ல வேணாம், எனக்கு அவங்க தம்பி இல்லை, என்னதான் அவங்க தம்பி இல்லை, நான் சொன்னாக்க தப்பாக இல்லை ஹார்ட் பண்ணிட்டு வேண்டாம் போ பாவம் நம்ம இது இன்சல்ட் பண்ண வேணாம், அது தப்பாக அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் தான் சார் ஓகே பார்த்துக்கலாம் ஜிம் தகுந்த ஃபஸ்ட்டே இல்லை எனக்கு ஃபுட்டு வேணாம், ஜிம்முக்கு டெக்ஸ்ட் பண்ணாலும் ஃபுட்டு வேணாம்னு சொல்லிட்டு படுத்துறாரு. இந்த பக்கம் ஜெக்கி உட்காந்துருக்காங்க. இப்போ ஜெக்கி ஜிம்முக்கு வந்துட்டு நம்ம நம்பிச்சிட்டு நம்ம ஜெயிக்கும் ஃபுட்டை சர்வ் பண்ணுறாங்க. அப்போ நம்ம நம்பிச்சிட்டு பார்க்குறீங்க ஜிம்மி சொல்லிட்டு எனக்கு பசங்க படுத்துலாம் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க சார் ஓகே சொல்லிட்டு நம்ம நம்பிஜிம்மி என் ஜிம் கொஞ்சம் மீட் கூட்டு ரெடி பண்ணுறியா ஜிம்முக்கு சொல்கிறாங்க. இல்லை அவன் ஆஃபீஸில் சாப்பிட்டான்னு சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் ஈவினிங் சாப்பிட்டுட்டேன் அதான் அவங்க பசங்க சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இந்த பக்கம் மூணு சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு மறுபடியும் போயிடுறாங்க. இப்போ ஜிம் நல்லா தூங்கிட்டு நைட்டு நல்லாவே தூங்கிருப்பாரு. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக குடிச்சிட்டு அவர் கிளாஸ் வராரு, காலேஜ் உட்காந்துருக்காரு. அப்போது ஜிம்மு மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வருது. ஜிம் பார்க்குறீங்க என்ன சொல்லிட்டு கம் டு மை கேபின்னு சொல்லிட்டு ஜிம் பார்க்குறீங்க எனக்கு அறிவே இல்லை தெரிஞ்சுக்க மாட்டேன், நேற்று தான் இப்படி கூப்பிட்டேன் நான் வரவே இல்லைன்னு வர முடியாது சொல்லிட்டு திருப்பி அவன் இன்சல்ட் பண்ணிட்டேன். அப்புறம் எப்படி அவன் கூப்பிட்றான் கொஞ்சம் கூட உங்களுக்கு வைக்கவே போல இருக்குது. ஒரு ஷேம்லெஸ் பையன் நான் பார்த்ததே ஜிம் நினைக்கிறாங்க. ப்ளே பாய் பக்கா ப்ளே பாய் இருக்கான் பாவம் வந்து எப்படி சொல்கிறது ஒரு பாவட்டாக இருக்கும் போல ஜிம் நினைக்கிறாங்க. எனக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு அதுவும் நம்ம பிரதரோட ஃப்ரெண்டோட தம்பின்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கிற நம்ம வீட்டுக்கு நடந்துக்கு நினைக்கிறாங்க. எவ்வளோ ஒரு பர்சனை பார்த்துல காட்டேன் கார்டனுக்கு இந்த ஒரு பர்சனை லைஃப் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜிம் நினைக்கிறாங்க. இல்லை எனக்கு கண்டிப்பாக அரேஞ்ச் மேரேஜ் நடக்கும். என் அப்பா அம்மா தான் பார்த்து எனக்கு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. தெரியாமல் கூட அவங்க ப்ளே பாய் இருந்துக்கூடாது. மேபி அப்படி தெரிஞ்சால் கூட நெக்ஸ்ட் செகண்டே நான் வந்துட்டு டிவோர்ஸ் பண்ணிக்குவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. நினச்சிக்கிட்டே அவர் இப்படினாக்க பார்த்துட்டு கண்டுக்கவே இல்லை சரின்னு சொல்லிட்டு மெசேஜ் பார்த்துட்டு விட்டுறாரு. ரிப்ளை வரவே இல்லை. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க ரிப்ளை பண்ணுறல ஜெக்கி இப்போ மறுபடியும்னாக்கா நம்மளுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறாங்க கம் டு மை கேப்னு சொல்லி ஜிம் பார்க்குறாங்க. அவருக்கு மாதிரி இருக்குது. இப்போ ஜிம் தான் வந்துட்டு முடியாது சொல்லிட்டு டெக்ஸ்ட் அப்படி டெக்ஸ்ட் பார்த்து வச்சுட்டாரு. எதுவுமே ரிப்ளை பண்ணவே இல்லை. அப்போ ஜிம்முக்கு ஒரு பிக்சர் வந்து வருது. எனக்கு வீட் சாட்டில் வந்து ஒரு பிக்சர் வருது அவருக்கு. ஜிம் பார்க்குறாங்க இது யாரோட ஐடி ஜிம் அப்படின்னு பார்க்குறாங்க. பார்த்தா ஜேக்கியோட ஐடி அது நம்ம ஜிம் பார்த்து கண்டுபிடிச்சாங்க. ஜேக்கியோட ஃபோட்டோ அந்த பிக்சரில் ஃபோட்டோ இருக்குது. ஜிம் ஜேக்கியோ நம்பருக்கு பார்க்க தெரியும் அவருக்கு. எனக்கு ஜிம் சொல்லியிருக்காரு ஜேக்கியோ நம்பர் மேபி அவனுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணாக்கா ஜேக்கியோ காலேஜ் வந்துருக்கு கான்டாக்ட் பண்ணி கோசல் கொடுத்துருப்பாரு. ஜிம் வந்து அவர்கிட்ட சொல்ல விருப்பம் இல்லை. சரி ஓகே எனக்கு நம்ம ஜிம் சொல்லிக்க மாட்டாங்க ப்ளே பாய்னு சொல்லிட்டு ஆனால் ஜிம் எனக்கு நம்ம தெரியாமல் இருக்கா அப்படி காமிச்சுப்போம் சொல்லிட்டு நம்பர் வாங்கி எடுத்துருப்பாரு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க அது ஓப்பன் பார்த்தாக்கா அந்த இப்போ தான் டவுன்லோட் ஆகுது. ஜிம் கரெக்டாக ஜேக்கி கிளாஸ் என்ட்ரு ஆகிற முடி கரெக்டாக அந்த இப்போ டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஜேக்கி கரெக்டாக என்ட்ரு ஆகும் டவுன்லோட் ஆகிட்டு ஜிம் ஓப்பன் பார்க்குறாங்க. பார்த்தாக்கா ஜிம்முடைய மூணு டேட்டோ அப்படி விசிபிளாக தெரியுது. ஜிம் பார்க்குறாங்க அவர் அப்படி ஸ்டன் ஆகிடுறாங்க. எனக்கு அந்த ஃபோட்டோ ரெஸ்ட் ரூமில் அந்த ஃபோட்டோ ஓகேவா ஜிம் ஷவர் பண்ணி எடுத்துருக்க ஒரு ஃபோட்டோ ஜிம்மில் பார்த்து ஷாக் ஆகிடுறாங்க. அவர் நம்ப இல்லை நம்ம ஃபோட்டோ ஜிம் பார்க்குறாங்க. பார்த்தாக்கா ஒரு பிக்சர் தான் வந்துருக்கு ஜிம்க்கு அப்படி பார்க்குறாங்க. பார்த்தா ஜேக்கியோட வந்துருக்காங்க. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்கன்னு பார்க்குறாங்க. குட் மார்னிங் ப்ரொஃபஸர் ஜோன் சொல்கிறாங்க. அப்போ ப்ரொஃபஸர் ஜோன் பார்க்க ஜேக்கி பார்க்க ஓகே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவா கேட்குறாங்க. ஜிம்மில் கிளாஸ் ஃபோக்கஸ் பண்ண முடியல. எனக்கு
அவர் ஃபுல்லாக இப்போ எனக்கு அந்த ஃபோட்டோ ஞாபகம் இருக்குது. எப்படி இந்த ஃபோட்டோ கிடச்சிது, அவன் எங்கேருந்து எடுத்து அனுப்பலாம், இது நம்ம ஷவர் பண்ண ரெஸ்ட் ரூம் எனக்கு தெரியுது. கண்டிப்பாக நம்ம இப்போ அவர் கரண்ட் இருக்கிற அந்த ரூமோடைய ரெஸ்ட் ரூம் தான், அதாவது குளிச்சிருக்க அந்த பிக்சர் தான். எப்படி கிடச்சிது ஜிம்முக்கு ஏற்றுக்க முடியல. அதுவும் நான் ஷவர் பண்ண பிக்கு எப்படி ஜிம்முக்கு அது மாதிரி அவர் ஃபுல்லாக அந்த காலர் போனோட அழகாக கவர் ஆகி இப்போ கரெக்டாக எடுத்துருக்காங்க ஃபோட்டோவை. ஜிம் பார்த்துருக்காங்க, அப்படி எடுத்துக்க முடியாது. எப்படி நினச்சி ஜிம்மு ரொம்ப வந்து ரொம்ப அழகாக ஜிம் அப்படி பார்க்குறாங்க. ஃபோக்கஸ் பண்ணல. அப்போ ஜேகி கிளாஸ் எடுத்துக்கிறாங்க. ஓகே அவங்க கொஸ்டின் பண்ணவா கேட்குறாங்க. ஓகே சார் சொல்கிறாங்க. ஜேகி கொஸ்டின் பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஜேகி ஜிம்ட்டு கொஸ்டின் கேட்குறாங்க. ஜிம்மில் கிளாஸ் ஃபோக்கஸ் பண்ணல, கொஸ்டின் பண்ணவே ஆன்சர் பண்ண முடியல. அப்போ ஜிம் பார்க்குறாங்க. அதான் சொல்கிறாங்க, சொல்லுங்கள் ஜிம்மி, நீங்கள் தானே சொன்னீங்க உங்களுக்கு ப்ரைவேட்டாக கிளாஸ் எடுக்கலாம் தேவையில்லை, உங்களுக்கு எல்லாமே புரியும் அப்படின்னு சொன்னீங்களா. இப்போ எல்லாருமே காசு எடுத்தாலும் ஆன்சர் பண்ணிட்டாங்க, நீங்கள் எங்கள் ஆன்சர் பண்ண மாட்டேங்கன்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்த்துருக்காங்க. இப்போலாம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு எல்லாம் பார்க்குறாங்க. ஓ ஜிம்மில் ட்ராவல் பண்ணுற போல சொல்கிறாங்க. ஆமாம் என்ன ஜிம் இன்ஸ்டால் பண்ணுறேன், அதான் எனக்கு ரிட்டன் ரிவெஞ்ச் இருக்கிற போல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துருக்காங்க. ஜிம் ஜேகே பார்க்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு நாள் ஜேகே பார்க்குறப்ப அந்த ஃபோட்டோ ஞாபகம் வந்துட்டு இருக்கு. சொல்லுங்கள் கொஸ்டின் பண்ணுறீங்களா வெளில போகிறீங்களா, ஜிம்க்கு ஆன்சர் பண்ணி வெளில போகிறீங்களா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சாரி ப்ரொஃபஸர் ஜிம்மில் வெளில போய் நினச்சிருக்காங்க. இந்த பக்கம் ஜேகே கிளாஸ் எடுத்துருக்காங்க. என் கிளாஸில் யாராவது ஃபோக்கஸ் பண்ணல, அப்புறம் நீங்கள் தான் பிரில்லியன்ட் நினச்சிக்கிட்டு இன்சல்ட் பண்ணி பேசினு வச்சுக்கோங்க, வேறு மாதிரி ஆகிடும் சரியா. ஜெகே சொல்லிட்டாங்க, நான் ஸ்டடீஸில் கரெக்டாக இருப்பேன் ஓகேவா, ஸ்டடீஸில் நான் எப்போவும் யாரும் போய் அப்ளை பண்ண மாட்டேன். ஸோ நீங்கள் அந்த பர்சனல் திங்ஸ்லாம் வச்சுட்டு இங்கே ஏதாவது எனக்கு கம்பேர் பண்ணி பேசுறதோ இல்லை என்னது இன்சல்ட் பண்ணி நினச்சிங்க அப்படின்னு சொல்லி நினச்சிங்க, நான் உங்களுக்கு வேறு மாதிரி இதை பண்ணுறேன் ஓகேவா. ஜெகி சொல்கிறாங்க. அது ஸ்டடீஸை தான் ஜெகி சொல்கிறாங்க. அப்புறம் பயப்பட இன்டர்வியூவில் கை வச்சுருவா சொல்லி பயந்துருக்காங்க. எல்லாம் அமைதியாகிறாங்க. எனக்கு நேரத்தில் ஜிம்முக்கு சப்போர்ட் பண்ணிப்பாங்களா. அப்போ ஜேகே அதை பார்த்து தான் இந்த மாதிரி வார்னிங் பண்ணுறாரு இன்டெரக்டாக. இப்போலாம் அமைதியாக இருக்காங்க. இப்போ ஜேகே கிளாஸ் முடிச்சுட்டு கம்ப்யூட்டர் போய்க்கு அப்படின்னு ஜேகே சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ ஜிம் அமைதியாக இருக்காங்க. ஃபைனல் அப்போ ஜிம் கிளாஸ் போய் ஜேக்கோட கேபின் தான் வராங்க. இப்போ ஜேகே அப்படியே கால் போட்டு உட்காந்துட்டு பார்க்குறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க ஜிம் ஜேகே பார்க்குறாங்க. ஒரு மாதிரி இருக்க ஜிம் ஜேகே பார்க்குற விதம் அப்படியே ஒரு வெறுப்பு தெரியுது கண்ணில். இப்படி ஒரு பர்சனாக எப்படி சீப்பான ஒரு பர்சனாக ஜிம் பார்க்க தெரிஞ்சிச்சு. அவெல்லாம் எடுத்து பார்த்து ஃபோட்டோன்னு சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி அப்படி கேட்க ஏற்றுக்க முடியல. அப்போ ஜேகே பார்க்குறேன் எப்படி கேட்குறாங்க. பேசவே இல்லை, இது அவ்வளோ பேசுங்க அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உங்களுக்கு கொஞ்சம் மனசாட்சி ராஜுன்னு கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்க மனசாட்சி அவர் கேட்குறாங்க. நான் வந்து ரீசெண்டாக சொன்னேன் டேட் பண்ணலாமான்னு கேட்டேன். வந்துட்டு நான் இவ்வளோ அழகாக பேசினேன். இது வரைக்கும் என் லைஃப்பில் யாரும் இப்படி பேசினது தெரியுமா, இது வரைக்கும் ஒரு பர்சன் பேசினது எவ்வளோ பர்சன் தெரியுமா. நான் டேட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ பர்சன் நான் அப்ரோச் பண்ணியிருக்கேன், மற்றவங்க அப்ரோச் பண்ணியிருக்காங்க. நான் அப்படி இருக்கேன். இவன் அரவன் பர்சன் கூட என்ன பார்த்து அடங்கி போயிடுவாங்க. ஆனால் நீ என்ன அத்தனை பேர் மிஸ் பண்ணுறேன். எனக்கு ப்ரொஃபஸர் ஜாப் ரொம்ப பிடிக்கும் சரியா. ஆல்ரெடி ஜாப் எதுவும் மிஸ்டேக் பண்ண நினைப்பேன். அது கேம்பஸ்லாம் அவ்வளோ பிடிக்கிட்டா இருப்பேன். நான் வேறு ஒரு ப்ரொஃபஸராக நான் கரெக்டாக இருப்பேன். ஆனால் நீங்கள் என்ன கூட இன்ஸ்டால் பண்ணுறல ஜெக்கி சொல்கிறீங்க. ஜிம் ஜேக்கி பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் ஜேக்கி பார்த்துட்டு அதுக்காக இங்கே சீப்பான விஷயத்தில் நீங்கள் பண்ணணுமா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. நான் யாரும் ப்ரூவ் பண்ணல ஜிம் ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஒரு மாதிரி அவருக்கு எதுவுமே சொல்ல தோணலை. ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லாக இருக்குது. என்னால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா ஒரு வேறு எப்படி அட்டாக் பண்ணால் கூட அப்படி வந்து பெருசாக தூக்க மாட்டார். இன்சல்ட் பண்ணாலும் வேறு என்ன பண்ண என்ன பண்ணி தான் அமைதி இருப்பார். ஆனால் அவரோட குளிக்கிற ஷவர் போட்டு எடுத்தது தான் அவர் ஏற்றுக்க முடியல. அது எப்படி எடுக்கிறேன் அவங்களும் ஸ்டே பண்ணியிருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. நான் வீட்டில் ஸ்டே பண்ணிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிறீங்க அப்படி தானே ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. நீ அமைதியாக இருக்கா, நான் இதை பண்ணிட்டு போகிறேன். ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறதுக்கு நீ அமைதியாக தான் நான் இதை பண்ண போகிறேன். நான் அப்படி பண்ணிட்டு நான் ஜெக்கி கேட்குறாங்க. யாரும் நீ ஸ்டார்ட் பண்ணது ஓகேவா. ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. கண்டிப்பாக வந்துட்டு ரிக்ரெட் பண்ணுவீங்க சரியா. ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பண்ணுங்க கண்டிப்பாக வந்துட்டு ரிக்ரெட் பண்ண தான் போகிறீங்க ஜெக்கி. ஜிம் சொல்லிட்டு அது விட்டு அந்த கேபின் கூட போயிடுறாங்க. ஜெக்கி ஜிம்